ஹாய்டா, அன்றைக்கி நான் பார்க்க போகிறது விமினுடைய ஒரு ஒன் ஷாட் ஒன்று போட்டுருப்பேன்டா. 2 மந்த் பிஃபோர் அன்ஃபர்கெட்டபிள் நைட் வித் மீ பாஸ் சொல்லிட்டு. ஓகேவா? அது 2.5 பார்த்தேன். ஓகேவா? உங்களுக்கு ஸ்டோரி ஞாபகம் இருந்தால் ஓகே, நான் ஒன்ஸ் கேட்டுக்கோங்க. எனக்கு 2 மந்த்ஸ் பிஃபோர் போட்டது. ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகிறேன்டா. ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து எப்படி பண்ணியிருப்பாங்க, நம்ம டேவும் ஜிமினும் ஒரு மாதிரி இன்டிமேட்டாக இருந்திருப்பாங்க. ஏன்னாக்கா நம்ம ஜிமினுக்கு ரொம்ப குளிர் காய்ச்சலாக இருந்திருக்கும். டே ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு மாதிரி அவர் கூட க்ளோஸாக இருந்திருப்பாங்க. ஃபைன்டா. ஜிமினுக்கு வந்து கொஞ்சம் ஃபீவர் கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம டேவும் ஜிமினும் ஹக் பண்ணி தூங்கியிருப்பாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கலாம்டா. இப்போ கிராண்ட் தான் வந்துட்டு பசங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நாக் பண்ணுறாங்க. இப்போ டே ஐசா பண்ணுறாங்க. ஜிம்னு டேவும் அப்படி தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆனால் மேலே பிளாங்கெட் இருக்காங்க, தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ டே தொட்டு பார்க்குறாங்க. ஜிம்னுக்கு ஃபீவர் இருக்கா சொல்லிட்டு. ஃபீவர்லாம் போயிடுச்சு. அப்புறம் டே தான் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம்னு பைசா அப்படின்னு பார்க்குறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மாதிரி அவ்வளோ ஆக்வர்டாக இருக்குது. நான் 2 பேரும் அப்படி இருக்கிறது பார்க்க ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. பாரு எந்திரிக்கலாம், ஓகேவா? டைம் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க, குளிக்கிறதுலாம் டைம் இல்லை, ஓகேவா? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ. டே சொல்கிறாங்க. ஜிம்மி அது டேங் சார் சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜஸ்ட் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண, ஓகேவா? டே சொல்கிறாங்க. ஜிம்மி எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சிட்டு ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ 2 பேரும் வெளில வராங்க. இப்போ இந்த கிராண்ட் மதங்க பாருங்கப்பா, அங்கே அட்டாச்சு பாத்ரூம்லாம் இல்லை, சரியா? நீங்கள் வெளில தான் பாத்ரூம் இருக்குது, போய்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறீங்களா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த கிராண்ட் ஃபார் ரொம்ப ஏர்லியாக போயிட்டு அந்த மெக்கானிக் கூட்டிட்டு வந்துட்டு கார் ரெடி பண்ண சொல்கிறாங்க. அவங்க அந்த கார் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. அந்த பக்கம் அவங்க காய் மெக்கானிக் வச்சுட்டாங்க. டேஞ்சிட்டிங்களா அதான் சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டாங்க. அந்த கிராண்ட் மா ஒரு காஃபி போட்டு தராங்க. நாங்கப்பா இந்த வில்லேஜில் போகிற காஃபி எப்படி சொல்கிறாங்க. இப்போ வந்து அவங்களும் வாங்கிக்கிறாங்க. எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. ஜிம்னாக்கா டிவி பார்த்துருக்காங்க. ஜிம்மு பார்க்குறாங்க. இப்போ நாங்கள் எதுவுமே சொல்லலை. ஜிம்முக்கு அதை எப்படி எடுத்துக்கவே தெரியல. என்ன எதுவுமே சொல்லாமல் இருக்காரு. சரி ஓகே சார், ஜிம்மு அமைதியாகிறாங்க. ஃபைன்லாம் அது கார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டே தான் ஓகே கிராண்ட் நாங்கள் போய்ட்டு வரோம், ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறாங்க. இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். எங்களுடைய கிராண்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபாரினில் இருக்காங்க. நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம். நேற்று நைட்டு நீங்களாம் அவங்க ஸ்டே பண்ண ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ காய் தான் இல்லை கிராண்ட்மா, நீங்கள் ஸ்டே பண்ணி எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எங்களுக்கு ஒரு லைக் எங்களோட கிராண்ட்மா எங்கள் கிராண்ட்மா ஸ்கூலில் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம காய் நம்ம டேபிள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம அவங்களும் சரி ஓகே சொல்லிட்டு ஃபைன்லாம் இப்போ மணி வந்துட்டு நம்ம கொடுக்குறாங்க. நம்ம டேவும் காயும் எதுக்குப்பா மணி சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இல்லை கிராண்ட்மா, எங்கள் கிராண்ட்மா தான் நாங்கள் கொடுத்துட்டு போகல, அப்படியே நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் வச்சுக்கோங்க. இது நாங்கள் வந்துட்டு ஒரு அன்பளிப்பாக கொடுக்குறோம்னு சொல்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் வேணாம் ஃபஸ்ட்டு இல்லை, எங்கள் கிராண்ட்மாவாக நாங்கள் நினச்சி கொடுக்குறோம், வாங்கிக்கோங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்களுமே சரி ஓகே சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. தேங்க்ப்பா, நீங்கள் எப்போ நாங்கள் வரலாம்னு சொல்கிறாங்க. சரிங்க கிராண்ட்மா அப்படி சொல்லிட்டு கார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ உங்கள் கிராண்ட்பா கிட்டே பாய் சொல்லிட்டு காரில் வந்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்த்தா ஒரு வாரம் ஜிம் டேவ் மட்டும் பேசுகிறேன், மற்ற 2 பேர் பேசுகிறாங்க. காய் மிக்கும் நிறைய பேசுகிறாங்க, ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களா சொல்கிறாங்க. ஆமாம் இது ரியல் கிராண்ட் சார் போய் பார்த்துக்கிட்டாங்க, அவங்கள்ட்ட என்ன இருக்கோ அதை வச்சு அழகாக பார்த்துக்கிட்டாங்க அப்படி சொல்லிட்டு பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஃபைனலாக அவங்க சேல் மேரேஜ் ஆகிறாங்க. இப்போ நம்ம டேரெக்டாக நம்ம ஃபஸ்ட்டு அவங்க வர ஜிம்மி விட்டுருக்கான். இப்போ நம்ம டே வந்துட்டு ஜிம்மி இறங்க சொல்கிறாங்க. ஜிம்மி இறங்குறாங்க. ரெஸ்ட் எடுத்து ஒரு நாளைக்கு ஆஃபீஸ் வரலாம் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜிம்மிக்கு ஒரு மாறி இருக்குது. ஆனால் அவர் சரி ஓகே நம்ம அதிகமாக ஆசைப்பட தப்பு, எனக்கு நம்மளுக்கு அவர் கஷ்டம் தான், அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, நமக்கு ஜஸ்ட் ஹெல்ப் பண்ணியிருப்பாரு அவ்வளோ தான் முக்கியம், மற்றபடி நம்ம அதிகமாக ஆசைப்படுவார் ஜிம்னா. சரி ஜிம்மி தான் அவரே ஒரு கம்ஃபர்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிம்மி வீட்டுக்கு வராங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறேன் ஜிம்மி ஹக் பண்ணிக்கிறேன், என்ன பார்த்தாங்க எப்படி இருக்கா சொல்லிக்கிறாங்க. ஓகேம்மா சொல்கிறாங்க. அங்கேயே ஸ்டே பண்ணிட்டீங்களா சொல்லிட்டு ஆமாம்மா ஜிம்மி சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ ஜிம்மி போய் குளிச்சிட்டு பெட்டில் படுத்துருக்காருனால அவருக்கு டேஸ்ட் வந்துட்டு அவருக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவர் க்ரஷ்ஷாக நினச்ச ஒரு பர்சன் தன்னோட பாஸ் அவருக்கும் பிடிக்கும். அவர் ஈவன் லைக் ஒரு ஒன் சைடில் கூட சொல்லலாம், அந்தளவுக்கு பிடிக்கும். அவருக்கு அப்படி இருந்தது ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கும் அவருக்கு. ஆனால் அவர் எதுவுமே சொல்லலையே. ஜிம்மிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அப்படியே அமைதியாக இருக்காரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிம்மி ஆஃபீஸ் போகிறாங்க. டே பார்த்து எப்பவும் போல தான் இருக்காது, அவர் எதுவுமே சொல்லவே இல்லை. ஜிம்மி இன்னும் ஹார்ட் ஆகிடுது. அட்லீஸ்ட் எதாவது சொல்லியிருக்கலாம்ல, அட்லீஸ்ட் நான் சாரி கேட்டுடலாமா ஜிம் நினைக்கிறாங்க. நானே இப்போ எப்படி பேசுவேன், அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கே, ஜிம்முக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே அது ரொம்ப அழகாக நைட்டு தான் ஜிம் நினச்சிட்டு அப்படியே விட்டுறாங்க. அந்த ஜிம்முக்கு டே பார்க்குறப்ப அந்த ஞாபகம் வந்துட்டே இருக்குது. ஆனாலும் அதை வந்து இக்னோர் பண்ணிட்டு இருக்காரு. வேண்டாம், அவர் நம்மளாம் ஒய்ஃபை யோசிச்சு கூட பார்க்க மாட்டார், அப்போல்லாம் திங்க் பண்ண மாட்டார். அவர் எங்கே இருக்காரு, நம்ம எங்கே இருக்கோம். ஸோ ஜிம் நினச்சிக்கிட்டு அப்படியே விட்டுருப்பாங்க. ஒரு 1 வீக் ஆஃப்டர் டேனிக்கு ஒர்க் போயிட்டுருக்கு. இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஆஃபீஸ்க்கு வெளில ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது. எல்லாம் வந்து பார்க்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. எதுக்கு என்ன நடந்துச்சு சொல்லிட்டு பயமாக பார்க்குறாங்க. இப்போ காயிட்டேவும் இறங்கி வராங்க. இவங்க கூட ஆஃபீஸ் ஸ்டாஃபில் வராங்க. இங்கே பாருங்கள் இருக்கா எங்கள் ஆஃபீஸ் பண்ணி ஸ்ட்ரைக் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்க்குற நியூஸ்ன்னு கேட்குறாங்க. இப்போ தான் நியூஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா நம்ம டேவோட கேமிங் இருக்குல்ல, அது வந்துட்டு ஒரு பையன் வந்துட்டு நியூஸ் அப்படி ப்ளே பண்ணியிருக்கான். அது வந்து பையன் வந்து லாஸ் பண்ணதுனால சூசைட் பண்ணிக்கிட்டான். வந்து டிப்ரெஷனில் போயிட்டான். சூசைட் பண்ணிக்கிட்டான் 12th படிக்கிற ஒரு பையன் அப்படி சொல்லிட்டு நியூஸ் ஒன்று வந்துருக்கு. இதை பார்த்து டே காய்க்கு ஷாக்கிங்காக இருக்குது. என்னது ஃபேக்காக இருக்கும் இல்லை ரியலாக சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. பார்த்தா ரியல் தான். இப்போ நம்ம டேக்கு அப்படி ஒரு டவுட் வச்சுட்டு அவங்க லாயர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. இப்போ லாயர் வந்து விசாரிச்சு பார்க்குறாங்க. இல்லை சார் உண்மையாக சொல்கிறாங்க. ஆமாம் நம்மளோட கேம் வந்துட்டு ஒரு பர்சன் வந்து இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த பையன் வந்துட்டு இறந்த பொருள் கேம் தான் ப்ளே பண்ணியிருக்கான். அதில் வின் பண்ணுறது அந்த ஒரு மாதிரி அந்த மன உணர்ச்சி, ஒரு மன அழுத்தம் அப்படி சொல்லிட்டு எனக்கு அந்த இது டிப்ரெஷன் அதான் இறந்து போயிட்டான் அப்படி சொல்லி சூசைட் பண்ணிக்கிறான்னு சொல்லவும் டேக்கு காய்க்கு ஒரு மாதிரி இருக்குன்னு நம்ப முடியல. இது வரைக்கும் நம்ம கேம் அப்படி யாரும் இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணும்போது
மாதிரி நடந்ததே இல்லையே, அது எப்படி இத்தனை வருஷத்துல சொல்லிட்டு டேக் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தா ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க பாருங்கள், இந்த நீங்கள் இந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணுங்க, எனக்கு எங்களோட பசங்களாம் லைஃப்பில் ஸ்பாயில் ஆகிடும் சொல்கிறாங்க. எனக்கு இப்போ டேவோட கம்பெனியில் கேஸ் ஒரு ஃபைலாக இருக்குது. டேக்கு என்ன பண்ணுறது தெரியல. இப்போ டே உங்கள் காய் மாறி மாறி போக பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாஃப்லாம் பயப்படுறாங்க. இப்போ அவங்க வீட்டில் அங்கே ஒர்க் பண்ணுற எல்லா ஸ்டாஃபும் கால் வருது, இங்கே பாருங்கள் உங்கள் கம்பெனியில் வந்து கேஸ் ஃபைல் ஆகிருக்கு, நீங்கள் வந்து அங்கே ஜாப் ஒர்க் பண்ணிடுறாங்க, அங்கே ஜாப் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேறு கம்பெனி போக ஜாப் கொடுக்க மாட்டாங்க, தயவுசெய்து ஜாப் ரிசைன் பண்ணிட்டு வந்துருங்க சொல்லிட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் தான் சொல்கிறாங்க. இப்போ எங்கள் ஒரு மாதிரி இருக்க ஸ்டாஃபும் பார்த்துருக்காங்க. அந்த பக்கம் டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அவர் நம்ப முடியாது. அந்த கேம்னால ஒரு பையன் இறந்துக்காட்டு நம்ப முடியல. எனக்கு இப்போ அந்த இறந்த பையனோட வீடியோலாம் போட்டு விட்றாங்க. அந்த வீடியோ பார்க்குறாங்க. டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு 12th படிக்கிற பையன் நம்ம கேம் ப்ளே பண்ணி எப்படி இறந்து போயிருப்பான், அப்படி டிப்ரெஷன் ஆகுறது எந்த ஒரு வாய்ப்புமே இல்லையே சொல்லிட்டு பார்க்குறாங்க. அந்த பையன் இதனால இறந்து போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் எல்லாம் இப்போ ரொம்ப ஸ்பீடாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. டேமுக்காயும் பார்த்துருக்காங்க. இப்போ உங்களை ஆஃபீஸ் அப்ளை பார்க்குறாங்க. தேங்க்ஸ் சார் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க, நாங்கள் ஜாப் ரிசைன் பண்ணுறோம் சார் சொல்கிறாங்க. என்ன சார் கேட்குறாங்க. ஆமாம் சார் நாங்கள் ஜாப் ரிசைன் பண்ணுறோம், எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை சார் அப்படி சொல்கிறாங்க. டேக் ஒரு மார்க் என்ன பேசுகிறீங்க, இது நம்ம கம்பெனி ஓகே, நம்ம கம்பெனி பிரச்சனை வந்தாக்கா நம்ம சேர்ந்து சரி பண்ணணும் சரியா, எதுக்காக அப்படி பயப்படுறீங்க டே சொல்கிறாங்க. நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம கேம் தப்பான கேம் நினைக்கிறீங்களா சொல்கிறாங்க. இல்லை சார் நம்ம கேமான ஒரு பர்சன் இறந்து நினைக்கிறீங்களா சொல்கிறாங்க. இல்லை சார் ஏன்னா ப்ரூஃப் எல்லாம் கரெக்டாக இருக்கே சொல்கிறாங்க. எனக்கு ப்ரூஃபோட மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. வீடியோவும் வந்துருக்கு, அந்த பையன் லாஸ்ட்டாக ப்ளே பண்ணது ஒரு வீடியோவும் எடுத்து அவங்க வீட்டில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க பாருங்கள் சொல்கிறாங்க. இல்லை சார் வேண்டாம், எங்கள் வீட்டில் எல்லாம் பயப்படுறாங்க, நாங்கள் போகிறோம் சார் சொல்கிறாங்க. டேக்கு அப்படி இருக்கும் வருது. இப்போ டே பார்க்குற எல்லாருமே இந்த பக்கம் ஜிம் நின்றுருக்காங்க, எல்லாரும் அந்த ஒரு கூட்டமாக நின்றுருக்காங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க எல்லாரும் பார்த்துட்டு சரி ஓகே யாருக்கு போகணும்னு நினைக்கிறோம் போயிருக்காங்க சரி, எங்கே நிற்க வேணாம் சொல்கிறாங்க. யாரும் ஃபோர்ஸ் பண்ணி இருக்க சொல்ல மாட்டேன், யாருக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ போயிருங்க சரி, எங்கே இருக்க வேணாம் சொல்லிட்டே சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க காய் சொல்லிட்டு சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க. இப்போ மட்டும் திரும்பி பார்க்குறேன், உனக்கு என்ன போகணுமா போய்க்கோ சுட்டே சொல்கிறாங்க. உன யாருங்க இருக்கு சொல்லலை அப்படி சுட்டே சொல்லிடுறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காய் பார்க்குறாங்க ஏன்டா அவன்கிட்ட கற்று சொல்லி என்னடா கேட்குறாங்க. இல்லைக்கா எதுவும் உண்மையாக இருக்காது, கண்டிப்பாக ஃபேக்காக இருக்கும், நம்ம கேமை ப்ளே பண்ணி யாரும் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி யாரும் போகிற வாய்ப்பு இல்லை ஜிம்னு சொல்கிறாங்க. அதை காதில் வாங்கவே இல்லை ஆச்சு. காய் பார்க்குறாங்க இதான் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. அவன் தப்பாக நினச்சிட்டான் போல உனக்கு கத்துறான் போகிற சொல்கிறாங்க. அது பரவாயில்ல அவர் கோவமாக இருக்காரு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ என்ன காய் பண்ண போகிறோம் சொல்கிறாங்க. ஏடா ஃபஸ்ட் எந்த அளவுக்கு தெரிஞ்சுப்போம் சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. இப்போ இவங்களெல்லாம் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. டேக்கனா போயிட்டு கம்பெனியில் யாருமே இல்லை. இப்போ இருக்கிறது வந்துட்டு காய் இருக்காங்க, மெக்கு இருக்காங்க, நிம்மி இருக்காங்க, அப்புறம் ஜிம்மி நீங்கள் 5 பேர் மட்டும் தான் இருக்காங்க. இப்போ ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் காய் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு கம்பெனி சொல்கிறாங்க, கம்பெனி எதுவும் சரியாக சொல்கிறாங்க, இல்லை எதுவும் ஆகக்கூடாது, எனக்கு ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கின கம்பெனிலையா ஜிம்மு சொல்கிறாங்க. ஏடா நீ வந்து அங்கே ஜாயின் பண்ணி 3 இயர்ஸ் ஆயிடுச்சா, நீ வந்து கம்பெனி ஒரு நீ ஒரு பில்லர் மாதிரிடா சொல்கிறாங்க. அப்படி இல்லை இருந்தாலும் நீங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்க சொல்லி அப்பெல்லாம் போயிடக்கூடாது ஜிம்மு சொல்கிறாங்க. போகாது கவர் பண்ண சொல்கிறாங்க. டே பார்த்தா எல்லாத்தையும் கூட உடைக்கிறாரு, டேபிள் சேர் சொல்லி உடைக்கிறாரு. அவருக்கு அப்படி ஒரு கோவம். இப்போ நம்ம டே காய் வந்து லாயர் கால் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார் சொல்கிறாங்க. பாருங்கள் சார் அந்த பையன் வந்து உண்மையாக இறங்கிருக்கான், போய் நான் வந்து அவங்க வீட்டில் பார்த்துட்டேன், அந்த பையன் உண்மையாக இறந்துருக்கான். அவன் லாஸ்ட்டு ப்ளே பண்ண கேம் நம்ம கேம் தான். செகண்ட் வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு ஒரு பெரிய அமௌண்ட் டிமாண்ட் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு அவருக்கு வந்து பையன் இறந்த சோகத்தை விடவும் அவன் அதை கூட யோசிக்கிற அந்த பாஸ் எனக்கு தெரிஞ்சு அவங்க பையன் மேலே ஒரு பாஸ் இருக்குன்னு தெரியல, அவங்க பையனை நஷ்டமாயிட்டு மாதிரி பார்த்துருக்காங்க. எனக்கு ஒரு பெரிய ஸ்கூல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலியில் படிக்க ரொம்ப பெரிய ஸ்கூல் ஜாயின் பண்ணி படிக்க வச்சிருக்காங்க. அந்த பையனை வச்சு அவங்க அப்பா ஒரு பெரிய ட்ரீம் வச்சிருப்பாரு போல, அதனால் அவங்க லாஸ் ஆகிட்டுனா அவங்க ஏற்றுக்க முடியல, அதனால் அந்த மணியெல்லாம் நம்மகிட்ட வாங்க நினைக்கிறாங்க. ரெண்டு காமா ஆல்மோஸ்ட் ஒரு 80 மில்லியன் சொல்லிட்டு இது அமௌண்ட் டிமாண்ட் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் 80 மில்லியன் வந்துட்டு டிமாண்ட் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ காய்க்கிற அது கேட்குற காய்க்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. என்ன சொல்கிறீங்க 80 மில்லியன் சொல்கிறாங்க. ஆமாம் சார் சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறாங்க சார், அவங்க வந்து டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க பையன் வந்துட்டு படிச்சிருந்து அதாவது அவங்க 12th முடிச்சதுக்கப்புறம் அப்ராட் போடுறாங்க இருந்தானம்மா, அப்ராட் போய் படிச்சிருந்தாங்க இவ்வளோ ஏன் பண்ணியிருப்பான் என் பையன் வந்துட்டு அவ்வளோ பாதியை மட்டும் கேட்குறேன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய்க்கு என்ன சொல்ல தெரியும், என்ன சார் சொல்கிறேன் காம இவ்வளோ அமௌண்ட் டிமாண்ட் பண்ணியிருக்காங்க, கோர்ட்டுக்கு வரும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக நஷ்டம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறதுக்கு ப்ராமிஸாக அப்படி பண்ண வாய்ப்பு இல்லை, எங்கேயும் தெரியல சொல்கிறாங்க. எனக்கும் தெரியும் சார், ஆனால் வந்துட்டு அகேன்ஸ்டாக ப்ரூஃபே இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம லாயர் சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் ஓகேவா, நீங்கள் வைங்க கண்டிப்பாக உங்கள் ப்ரூஃபோட பேசிக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ கேஸ் வந்து பேராச்சு கம்பெனியில். இப்போ ஒரு 4-5 பேர் வராங்க. என்ன பார்க்குறது கம்பெனி சேல் பண்ண சொல்கிறாங்க. சேல் பண்ணுவா சொல்லுங்க. ஆமாம் இந்த கேஸ் வந்து கோர்ட்டில் இப்போ ஃபைல் ஆகிடுச்சு ஓகேவா, 15 days ஆஃப்டர் வந்துட்டு கேஸ் வந்து ஹியரிங் வரும். அப்போ நீங்கள் வந்துட்டு ஃபைனல் நீங்கள் வந்துட்டு உங்கள் சைடு பாயிண்ட் ஆஃப் வியூலாம் சொல்லி ப்ரூஃப் பண்ணி உங்களுக்கு மேலே தப்பு ப்ரூஃப் பண்ணிங்கனாக்கா அதுக்கப்புறம் வந்து கம்பெனி ஓப்பன் பண்ணலாம் ஓகே, அது வரைக்கும் சீல் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டோட ஆர்டர் அப்படி சொல்லிட்டு கம்பெனி வந்துட்டு சீல் பண்ணுறாங்க. இப்போ இவங்களாம் வெளில வந்துடுறாங்க. டேக்காவில் எடுத்து கொடுத்த கம்பெனி ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்து உருவாக்குனது. எனக்கு அவங்க பிஸ்னஸ் ஃபேமிலி பிஸ்னஸ் வேறு இருக்குது. நம்ம டேக்கான ஒரே ஃபேமிலி சேர்ந்தவங்க அத்தை போய் மாமா போய் தான் ஒரே ஃபேமிலி சேர்ந்தவங்க. ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்குது. கேம் குரூப்னு ஒரு பெரிய குரூப்பே இருக்காங்க. இவங்க 2 பேர் மட்டும்தான் அந்த கேமிங்கில் வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு அவங்க உருவாக்கின கம்பெனி அவங்க அப்பாவோட மணியே இல்லாமல் இவங்கள ஓனாக இன்வெஸ்ட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கின கம்பெனி. அந்த கம்பெனி லாஸ் ஆக ஏற்றுக்க முடியல. அந்த கம்பெனி இந்த மாதிரி ஒரு பர்சன் சேல் பண்ணுறதும் அவங்க ஸ்டாஃப்லாம் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போனதையும் அவங்க ஏற்றுக்க முடியல. காய் டேக்கு ரொம்ப கோவம், அப்படி ஒரு கோவம் வந்துட்டு இப்போ நிமிஷம் பார்க்குறாங்க. காய் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் டேவை பார்த்துக்கோங்க சொல்லிட்டு நீங்கள் டேவை பார்த்துக்கோங்க, நம்ம ஏதோ நாளைக்கு பேசிக்கலாம் சொல்லி நைட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம காயும் சரி ஓகேடா சொல்லிட்டு டேவா போட சொல்லிட்டாங்க. அவர் திரும்பி பார்க்குறாங்க. அந்த ஆஃபீஸில் அசல் பண்ணிட்டு அவர் எதுக்க முடியல. அவருக்கு அப்படி ஒரு கோவம், அப்படி ஓங்கி ஒரு பஞ்ச் பண்ணாரு வாலில் அப்படி இருந்திருக்கா. கையில் இருக்க பிளட் வந்துட்டு என்னடா பண்ணுற சொல்லிட்டு காய் திட்டாங்க.
அப்புறம் டே தான் இங்கே பாரு ரெஸ்டாரண்ட் இங்கே பாரு இன்னொரு பிரச்சனையா நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா எவ்வளோ பிரச்சனை வந்துட்டு அவங்களே சால்வ் பண்ணுறாங்க நம்மளால முடியாதா நீ வா சொல்லிட்டு போய் காய் டே தான் காய் வந்து டே கூட்டிகிட்டு போகிறாங்க டேரெக்டாக டே வந்துட்டு பாருக்கு போக சொல்கிறாங்க பாருக்கு ஆக சொல்கிறாங்க ஆமாம் ஏன்னா டேலாம் ட்ரிங்க் பண்ண மாட்டார் எல்லா சொல்லிட்டு கேட்குறோம் நீ வாடா கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க ரெண்டு பேர் பாருக்கு போகிறாங்க டே பார்த்தா அப்படி குடிக்கிறாங்க அவருக்கு அது ஏற்றுக்கவே தெரியல கம்பெனி போய் ஆனதாங்க பாரு அவன் சொல்யூஷன் இருக்கடா ஓகேவா நீ இருக்கிற இவ்வளோ அப்செட் ஆகிறா சொல்கிறாங்க உண்மையான பையன் நம்ம கேம் ப்ளே பண்ணி தான் இருந்தால் சொல்கிறாங்க அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை டே ஓகேவா நீ ஃபீல் பண்ணாத அப்படி இருக்க வாய்ப்பு ஏதோ ஒரு கண்டிப்பாக ஒரு உண்மை இருக்கும் எனக்கு பையன் இறந்து இந்த பையனுக்கு ஃபோனில் கூட பண்ணவே இல்லை ஆனால் அவங்க அப்பா இவ்வளோ பெரிய அமௌண்ட் டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அவங்க ஏதோ ஒரு கேம் ப்ளே பண்ணுறாங்க ஓகே நம்ம பார்த்துக்கலாம் அந்த பையன் இறந்ததுலாம் உண்மையாக இருக்கலாம் ஆனால் இப்படி ஏதோ ஸ்டோரி இருக்கா ஒரு விஷயம் இருக்குது ஓகே நம்ம பார்த்துக்கலடா சொல்கிறாங்க பட் டேவல் எதுக்கு இல்லை ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஆன்லைன் ஃபுல்லாக இவங்க கம்பெனி தான் வந்துட்டு இந்த கேம் வந்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்காங்க டேக் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு ஒரு நல்ல கேம் அது அந்த கேம் வந்துட்டு எனக்கு ஒரு பிரைன் டெவலப் பண்ணி செகண்ட் வந்துட்டு நம்ம எந்த மாதிரி ஒரு ஜீம் நமக்குள்ளே இருக்குது நமக்கு திறமை இருக்குது கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு கேம் தான் அது நமக்குள்ள ஒரு ஜீம் நமக்குள்ள ஒரு ஆசை நமக்கு என்ன இருக்கும் நமக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கே அந்த கேம் வந்து ஒரு இதுவும் யூஸ் பண்ணலாம் ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட் கேம் வந்து டேவ் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாரு ஒரு யங்ஸ்டர்ஸ்க்காக ஆனால் இப்போ அந்த கேமால் ஒருத்தர் இறந்து போயிருக்கான்னு சொல்லிட்டு டேவல் எதுக்க முடியல குடிச்சிட்டே இருக்காரு காய் பார்க்கணும் டே குடிக்காத சொல்கிறாங்க இப்போ காய்க்கு ஒரு கால் வந்து காய் பார்க்கணும் ஹலோ சொல்கிறாங்க இப்போ மெக் கூப்பிட்றாங்க காய் நீ வண்டி வாசிட்டே சொல்கிறாங்க நீ வண்டி வாடா சொல்கிறாங்க சரி இப்போ நம்ம காயும் நான் வந்து மெக் கூப்பிட்றேன் நான் போகிறேன் ஓகேவா நீ வந்துட்டு சொல்கிறாங்க நான் வீட்டுக்கு பண்ணி போக சொல்கிறாங்க நீ போய் நான் போய்க்கிறேன் நீ போக சொல்கிறாங்க இப்போ நம்ம காய் கிளம்பி போயிடறாங்க மெக்க கூப்பிட்றாங்க சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம டே வந்து கார் ட்ரைவ் பண்ணுறாங்க அவருக்கு அப்படி ஒரு கோவம் அந்த ஸ்ட்ரெஸ் செகண்ட் குடிச்சிருக்கிறது அதெல்லாம் வந்துட்டு அவருக்கு நம்ம கார் ட்ரைவ் பண்ணுறது ஒரு மாதிரி ஐஸில் பிளராக தெரியுது அப்படி பார்க்கும்போது தான் இந்த பக்கம் கார் வந்து ஒரு பர்சன் நம்ம டே வந்துட்டு கண்ட்ரோல்டே இல்லாமல் காரை வந்துட்டு ஸ்பீடில் ஓட்டியிருக்காரு செகண்ட் ஜங்கன் சைட்டில் ஒரு லாரியில் போய் மோதிட்டாரு இது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு இப்போ இந்த பக்கம் நம்ம காயும் மெக்கு நம்ம ஜிம்மில் ஒரே இடத்துல செஞ்சுருக்காங்க இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க என்னடா சொல்கிறாங்க இல்லை அந்த பையனை வந்துட்டு இங்கே தான் வந்துட்டு இப்போ இது பண்ண போகிறாங்க சொல்கிறாங்க அப்படி ஆமாம் அந்த ஃபியூனல் வந்து இங்கே பண்ண போகிறாங்க அவங்க ஃபேமிலி யாரும் பார்க்கலாம் சரி கேஸ் மட்டும் பையில இருக்கிறது வந்து ஃபேமிலி யாரும் தெரியல நம்ம நேரில் பார்க்கலாம் நம்ம கூட்டிட்டு வந்தோம் சொல்கிறாங்க அப்படி அவங்க சொல்லிட்டு சரி ஓகே நின்றுருக்காங்க இப்போ நம்ம காய்க்கு ஒரு கால் வருவாங்க சரி இல்லை சொல்லிட்டு காய் போய் ஹலோ சொல்கிறாங்க நீங்கள் கிம்டா எங்கள் ஃப்ரெண்டாக சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் சொல்கிறாங்க ஃபேமிலி தான் நீங்கள் யாரும் சொல்லிக்கிறாங்க சார் அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு சொல்கிறாங்க ஆக்சிடென்ட் ஆயிருக்கா சொல்கிறாங்க ஆமாம் சார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகிறோம் ஆம்புலன்ஸ் நீங்கள் வந்துருங்களான்னு கேட்குறாங்க காய்க்கு அவ்வளோதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்ன சொல்கிறீங்க ஆமாம் சொல்கிறாங்க இப்போ காய் உடனே நம்ம டேஜி மெக்கு அண்ட் ஜிம்மில் கூட்டிகிட்டு போகிறாங்க போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் சேர்க்குறாங்க பார்த்து இந்த பக்கம் டே வந்து ஜங்கல் செட்டில் வேறு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாமல் ஃபஸ்ட்டு மட்டும் பண்ணி வைக்கிறாங்க ஆனால் ஒரு லெக்கில் இன்ஜுரி ஆயிருக்கு ஹெட் இன்ஜுரி ஆயிருக்கு சார் நல்லா ஒரு பெரிய லாரி வந்து இடிச்சிருக்கும் இப்போ நம்ம டாக்டர் காய் பார்க்குறாங்க என்ன பண்ணியிருக்கான் பெரியவா சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க பாவம் அவர் சொல்கிறாங்க இல்லைடா குடிச்சிட்டு நானே கூட்டு போய் நான் தப்பு பண்ணுறேன் நீங்கள் கூட்டு வந்துட்டு சொல்கிறாங்க அச்சோ நாங்கள் ஒரு கூட்டு கூட சொல்கிறாங்க இல்லை நீங்கள் ஒரு விஷயத்துக்காக தானே கூப்பிட்டீங்க உங்களுக்கு தப்பு இல்லை சொல்லிட்டு காய் வெயிட் பண்ணிருக்காங்க இப்போ ஜிம்முக்கு பயமாக இருக்காச்சோ டேக் எதுவும் ஆயிடக்கூடாது ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க இப்போ டாக்டர் வந்து பார்க்குறாங்க பாருங்க ஒரு லெக் ஃப்ராக்சர் இருக்குது ஆமாம் ஐ திங்க் 15 டேஸ்க்கு வந்து நடக்க முடியாது சொல்கிறாங்க ஆமாம் அதை கட்டு போட்டு தான் ஆகணும் செகண்ட் ஹெட்டில் ரொம்ப இன்ஜுரி ஆயிருக்கு இப்போதுக்கு ஒரு டிப்ரெஷன் ஆகக்கூடாது சரியா எந்த ஒரு டென்ஷனும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க இப்போ நம்ம காயம் சரி ஓகே சொல்லிட்டு அவங்க வீட்டில் ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க மெக்கு நீ ஜிம்மில் கூட்டி வீட்டுக்கு போக சொல்கிறாங்க அது சொல்லிட்டு நாங்கள் பார்த்து நீ போக சொல்கிறாங்க இப்போ நம்ம மெக்கும் ஜிம்னா நீ நம்ம வீட்டுக்கு போகலாம் சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டாரு இந்த பக்கம் காய் ஃபோன் பண்ணி அவங்க ஃபேமிலி வர சொல்கிறாங்க நம்ம டேவோட ஃபேமிலி அவரோட ஃபேமிலி வர சொல்கிறாங்க பார்த்துக்கிட்டு இப்போ நம்ம ஜிம்மின் வீட்டுக்கு போயிட்டாங்க நெக்ஸ்ட் டே அந்த ஜிம்மின் நம்ம மெக்கு காய் 3 பேருமே அந்த பையன் இறந்துக்கு அந்த வீட்டுக்கு முன்னாடி போகிறாங்க அந்த பையன் ஃபோன் எல்லாம் நடந்துட்டு இருக்காரு உண்மையாக நடக்குது பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் அவங்க அப்பா வந்துட்டு இப்படினாக்கா பெருசாக அவங்க மாதிரி சேடாகவே இல்லை ஒரு கோவமாக தான் இருக்காங்க எனக்கா நேற்று வந்து ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்துட்டு இவங்க போனது ஹாஸ்பிட்டல் பக்கமாக போய் பார்த்துருப்பாங்க அந்த பையனுக்கு அந்த ப்ரொசீஜர் எல்லாம் போயிருக்கும் வந்து போஸ்ட் பண்ண பண்ணிருக்கலாம் நெக்ஸ்ட் தான் வீட்டில் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க யாருமே வந்து இடங்கள்லாம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க இப்போ அவங்க ஃபேமிலி யாரும் சொல்லிட்டு பார்த்துருக்காங்க அவங்க அப்பா அம்மா மட்டும் காமிக்கிறாங்க வேறு யாரையும் காமிக்கிறாங்க சரி ஓகே சொல்லிட்டு இப்போ காயும் நம்ம ஜிமின் மெக்கு 3 பேர் சுற்றிருக்காங்க தைரியக்குள்ளே தூங்காமல் கொள்ளாமல் எனக்கு எப்படியோ அவங்க வீட்டில் வந்து நம்ம ப்ரூஃப் இருக்கும் நம்ம எடுத்துடலாம் அவங்க ஏதோ ஃபேக்காக இது பண்ணியிருக்காங்க புரியுது எனக்கு அந்த ஜஸ்ட் இந்த பையன் எந்த மாதிரி வீடியோனாக்கா அவன் கேம் ப்ளே பண்ணியிருப்பான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இந்த கேம் வந்து அப்படியே அந்த சிஸ்டம் இந்த கேம் நின்றுருக்கு அந்த பையன் வந்துட்டு ஒரு நைஃப் எடுத்து நெக்கில் தான் கட் பண்ணியிருக்கான் கட் பண்ணி இருக்கிறது மட்டும் தான் வீடியோ இருக்குது அந்த ஏன்னா அந்த ரூமில் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது அந்த ரீசனால அவங்க அப்பா வந்துட்டு அதை போட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன நினச்சிருந்தா அவங்க இல்லை ஜஸ்ட் இதை மட்டும் அது எப்படி ஒரு பையன் ஜஸ்ட் ஒரு கேம் ப்ளே பண்ணி இதை மட்டும் ஒரு பர்டிகுலர் வீடியோவாக என்ன வந்திருக்கும் அதுக்கு என்ன நடந்திருக்கும் சொல்லிட்டு காய்க்கு ஒரு டவுட்டு சேம் ஜிம்மிக்கு மெக்கும் இதே டவுட் தான் இது கண்டுபிடிக்கணும் ஆனால் அந்த பையனோட ரூம்ல போகணும் எனக்கு செக் பண்ண தெரியும் சொல்லிட்டு அங்கே அந்த வீட்டு சுற்றிட்டு இருக்காங்க இந்த பக்கம் அந்த பையனோட அப்பா யாரும் போலீஸில் கண்டுபிடிச்ச கூட சொல்லிட்டு போலீஸ்லேயே பாதுகாப்பு வச்சிருக்காங்க எனக்கு அந்த கம்பெனி வந்து ரொம்ப பணக்காரங்க சார் அந்த கம்பெனி வந்துட்டு அந்த ரிச்சான பர்சன் இல்லையா என் ப்ரூஃப் அடிக்க கூட ட்ரை பண்ணுவாங்க இல்லை பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க சரி சொல்லிட்டு பையனோட வீட்டுக்கு கூட போலீஸ் வர பாதுகாப்பு கொடுத்துறாங்க கேஸ் முடிகிற வரைக்கும் பாதுகாப்பு கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் அங்கே போலீஸ் வரக்காங்க இப்போ காய்க்கு மெக்கும் என்னப்பா காய் மெக்க ஜிம்மி மக்களும் என்னப்பா என்ன பண்ணுறது தெரியாமல் நினச்சிருக்காங்க
அது ஒரு போலீஸ் அப்புறம் ஜாக்சன் ஓகேவா அவர் நம்ம காயோட பொண்ணா படிச்சு விட்டான். இப்போ காயிட்டு நம்ம இவர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, நீங்கள் பாரு நாங்கள் வர முடியாது, நான் வர முடியாது, ஏன்னா கான்ஸ்டபிள் மட்டும் தான் இருக்காங்க, நான் வந்து பிரச்சனையாகும், நான் சப்போர்ட் பண்ணி நினச்சிடுவாங்க சொல்லிட்டாங்க. எனக்கு ஆமாம் கண்டிப்பாக அந்த பையனில் அப்போ போய் சொல்லாமல் தெரியும்டா சொல்லிட்டாங்க. அப்படியே சொல்லிட்டு ஆமாடா கண்டிப்பாக அந்த ஆள் போய் சொல்கிறேன் கம்ப்யூட்டர் புரியுது, அவன் கேஸ் கொடுக்குறப்ப கூட அவங்க பேசுறது ஒரு சேட்னஸே இல்லை, அவன் ஜஸ்ட் ஏதோ ஒரு மணி மைண்டாக தான் பேசிட்டு இருக்கான் ஓகேவா. என் பையன் இருந்த சோகத்தை யாராவது கேஸ் கொடுப்பாங்க, அந்த பையனுக்கு எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் அவன் சூசைட் அட்டன் பண்ணியிருக்கான், ஹாஸ்பிட்டலில் பையனை இது பண்ணி வச்சுட்டு இங்கே வந்துட்டு கேஸ் கொடுக்குறானாக்கா அவன் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பிளானோட இருக்கான், நீ வந்து கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்கடா சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க ஆளுங்க இங்கே இருக்காங்கடா சொல்லிட்டாங்க, கான்ஸ்டபிளாக சொல்லிட்டாங்க. அங்கே பாரு கண்டிப்பாக ஒரு நேரம் அவங்க அசருவாங்க, சரி அந்த டைமில் பார்த்து இது பண்ணுங்க சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நம்ம காய் சொல்லிட்டாங்க. அப்படி சுற்றிட்டு இருக்காங்க, டெய்லியுமே அந்த ஒரு ஏரியாக்குள்ளே தூங்காமல் கிளம்பி சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த வீட்டுக்குள்ள கூட போகவே முடியல, ஆனால் சின்ன வீடு தான், அப்படி இன்னும் கூட போக முடியல. எனக்கு அங்கே போய் செஞ்சுருக்காங்க. செகண்ட் வந்து அந்த பையனோட அப்பா அவங்க அம்மா 2 பேரும் வெளியே கூட வரல, எல்லாமே வீட்டுக்கு ஆர்டர் பண்ணுறாங்க, வெளியே பொறுமையாக வீட்டுக்கு வந்து ஆர்டர் பண்ணி தான் வர வைக்கிறாங்க. இப்போ ஜிமின் மெக்கு காய் 3 பேர் தூங்காமல் சுற்றிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் டேக் என்ன இருக்கும் தெரியல எனக்கு, அவர் ஹெல்ல அடிப்பட்டது, அவர் எதுவும் பார்க்க விடல அவங்க வீட்டில் உள்ளவங்க, என் டிப்ரெஷன் எல்லாம் ரொம்ப ஹார்ட் ஆயிடுவான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காய் பார்க்குறாங்க, எப்படியாவது பண்ணுற ஜிம் பார்க்குறாங்க. காய் நான் வீட்டுக்குள்ள போய்ட்டு வா சொல்லிட்டாங்க. பாடம் மூச்சு கூட்டி எப்படா போவாங்க பாரு, அவன் அதனால பார்த்தா பண்ணிடுவான் சரியா, எனக்கு தெரிஞ்சவனை பார்த்தா ரொம்ப டேஞ்சராக இருப்பான் போல சொல்லிட்டாங்க. அப்படியே ஆமாம் சொல்லிட்டாங்க. அப்படியே வந்துட்டு 13 days போயிடுச்சு. 13 days அவங்க ஏரியாக்குள்ளே சுற்றிட்டு இருக்காங்க, வீட்டை சுற்றி வராங்களே தவிர யாருமே கிடக்கு அவங்க வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு போக முடியல. 13 days ஆஃப்டர் இன்னைக்கு தாண்டா முதல் தடவை ஜிம்மும் காய் மூணு டயர்டாக உட்காந்துருக்காங்க. அது பக்கம் போலீஸ் ஆஃபீஸர் சும்மா தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறேன், இவங்க எதுக்கு உட்காந்துருக்காங்க தெரியல சொல்லிட்டாங்க. அதான் சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க ஒரு பொண்ணு வரா வெளில, எப்படின்னாக்கா ஒரு மாஸ்க் வேர் பண்ணிவிட்டு ஒரு பொண்ணு வந்து வெளில வராங்க அந்த ட்ராஷ் வந்து கொட்டுறதுக்காக. அப்போ ஜிம் பார்க்குறேன், என்ன இந்த பொண்ணு இங்கே பார்த்த மாதிரி இருக்கே, ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போ காய் பார்க்குறேன், என்னடா முடிச்சு சொல்கிறாங்க. காய் என்ன சொல்கிறாங்க, எனக்கு இந்த பொண்ணு எங்கே பார்த்துருக்கேன் காய் நான் சொல்கிறாங்க. நீ பார்த்துருக்கியா? ஆமாம் இந்த பொண்ணு எங்கேயும் பார்த்துருக்கேனே சொல்கிறாங்க. அந்த பொண்ணு மாஸ்க் போட்டுருக்கல, மாஸ்க் போட்டிருக்கா, அப்படி இந்த பொண்ணு எங்கேயும் பார்த்துருக்கேன், அந்த ஐஸ் இந்த ஐஸை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குது, எனக்கு ஃபெமிலியாக இருக்குது அந்த பொண்ணு சொல்கிறாங்க. அப்படியே சொல்லிட்டு ஆமாம் கேட்குறேன், எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே, ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போ இந்த பக்கம் போலீஸ் ஆஃபீஸர்லாம் யாருமே வர சொல்லிட்டு அவங்க கேஷுவலாக வந்து சாஞ்சு உட்காந்து தூங்கிட்டு இருக்காங்க, பகலே தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து டைம் ஒரு ஈவினிங் ஒரு 5 o'clock இருக்கும், அப்போ தான் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, நீங்கள் ஜிம் போகிறாங்க, இப்போ காய்ப்பாரு மோச்சி பார்த்து சொல்கிறாங்க. நான் அப்புறம் போகிறேன் ஜிம் போயிட்டு அந்த பொண்ணோட ஹேண்டை பிடிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு திரும்பி பார்க்குறா, பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி கண்ணாசி கூப்பிட்றா. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி கண்ணன் கூப்பிட்டு வாய்ஸ் ஜிம் கெஸ் பண்ணாத ஒரு பொண்ணு தான். இப்போ ஜிம் பார்க்குறாங்க, இங்கே பார்மா சொல்கிறாங்க, அண்ணா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம் வந்துட்டு இங்கே பார்மான்ட்டு பேசணுமா ப்ளீஸ் மேன் ஒரு ஹெல்ப் பண்ணா சொல்லி கேட்குறாங்க. இப்போ அந்த பொண்ணு பார்க்குறா, என்ன சொல்கிறாங்க, ஆமாம்மா நான் வந்துட்டு பேசணும், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அந்த பொண்ணு வந்துட்டு என்ன பண்ணுவேன் அப்பா பார்த்தா சொல்கிறாங்க, இல்லை மட்டும் பேச சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு தான் வந்துட்டு ஆனால் இது ஃபோன் நம்பர் ஓகே நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு ஃபோன் நம்பர் கூட கொடுத்துருக்குள்ளே போயிடுறா. அப்புறம் ஜிம் பார்க்குறாங்க, காய் வா சொல்கிறாங்க. ஜிம்மின் பொண்ணு யார் ஜிம்னு சொல்கிறாங்க, அதை நான் சொல்கிறேன், அது ஒரு கதை, நீ வாஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ அந்த ஜிம்மில் வந்து பொண்ணுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. இங்கே பாருமே ஞாபகம் கேட்குறேன், உங்களை நல்லாவே ஞாபகம் இருக்கிறீங்க, சர்வ் பண்ண பாஸ் நிறையா சொல்கிறாங்க. சரி சொல்லுமா இங்கே இறந்து இந்த இது வீட்டில் என்ன பண்ணுறா கேட்குறாங்க. அண்ணா இது என்னோட வீடு சொல்கிறாங்க, உன்னோட வீடா அப்படிலாம் சொல்கிறாங்க. அண்ணா இங்கே என் அண்ணா தான் இறந்து போயிருக்கான்னு சொல்கிறாங்க. உன்னோட அண்ணன் நான் சொல்கிறாங்க, ஆமாம் என் அண்ணன் இறந்து போயிட்டான்னு சொல்கிறாங்க. அப்புறம் அது எதனால கேட்குறாங்க, அதே சொல்கிறாங்க. சொல்லுமா அந்த கேம் இன்ஸ்டால் பண்ணதால ஜிம் கேட்குறாங்க. இப்போ அந்த பொண்ணு பார்க்குறாங்க, ஐயோ அப்படி இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அது உங்கள்கிட்ட எப்படி நான் சொல்கிறாங்க, நீங்கள் பார்வை நம்பிக்கை தான் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் எதுக்கு இது கேட்குறேன்னு தெரிஞ்சுக்கலாமா அந்த பொண்ணு கேட்குறா. இப்போ நான் ஜிம்மில் வந்துட்டு சார் நான் சொல்கிறேன், அந்த கேமிங் கம்பெனி வேறு யாரும் இல்லை, எங்கள் பாஸோட சொல்கிறேன், எனக்கு அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அவர் ரொம்ப நல்லவர், அவர் எந்த ஒரு கெடுதலும் பண்ணதில்லை, யாருக்குமே ரொம்ப நல்லவர், எல்லாரும் பார்த்தா பார்த்து நினைக்கிற ஒரு பர்சன். ஆனால் அவர் மேலே இப்படி கேஸ் வந்து ஃபைல் ஆகிருக்கு. அந்த கம்பெனி வந்துட்டு அந்த கம்பெனியில் நிறைய பேர் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, இது வரைக்கும் இப்படி ஒரு கேஸ் ஃபைல் ஆனதே கிடையாது. முதல் தடவை உங்கள் அப்பா சொல்கிறாங்க இந்த கேம் ப்ளே பண்ணுறவங்க அண்ணா இருந்துதான் சொல்லிட்டு அது உண்மை போய் மட்டும் சொல்லுமா, உண்மையாக சொல்லிட்டு சரியா நாங்கள் வந்து அதை தப்பாக நினச்சிக்க மாட்டோம், நான் போயிடுறேங்கிறது ஒரு பொய்யா இருந்தால் ஒரு பர்சனோட ஒரு கம்பெனி லாஸ் ஆகும், செக்யூரிட்டி பொறுத்தவங்க பர்சனல் லைஃப் ஃபியூச்சர் ஒரு பர்சனல் நிறைய பேர் லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகும், அவங்களோட கரியர் ஃபியூச்சரை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ அது பொண்ணு பார்க்குறா, எனக்கு நான் சொல்லுவேன்னா எனக்கு பயமாக இருக்கே சொல்கிறாங்க. என்னம்மா சொல்லி இப்போ காகிதம் பக்கத்தில் ஃபோன் ஸ்பீக்கரில் தான் இருக்குது. காய் பார்க்குறங்க பாருமா சொல்கிறாங்க, நீங்கள் யார் சொல்கிறாங்க, நான் வந்து ஒரு ஃப்ரெண்டு ஓகேவா, நீ வந்து நீங்கள் நம்மள அவங்களுக்கு எந்த ஆபத்து வராது ஓகே சொல்லுமா சொல்கிறாங்க. இப்போ அது பொண்ணுமே சரி ஓகே நான் நைட்டு நீங்கள் ஒரு 9 o'clock என்னோட இந்த ரூம் பக்கம் வந்து சைடில் வாங்க, விண்டோஸ் இருக்கும், நான் அந்த இடத்துல உங்களுக்கு ஒன்று தரேன் சரியா சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, நீங்கள் வாங்க தரேன் சொல்லிட்டு பொண்ணு சொல்லிடுறா. காய்க்கு ஜிம்முக்கு ஒரு ஹோப் வந்துருச்சு. காய் என்ன திருவாஸ் கேட்குறாங்க, என்ன இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் சரியா சொல்கிறாங்க. சரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டைம் ஒரு நைட்டு 9 o'clock இருக்கும். அந்த இடத்துல உள்ள எல்லா ரூமோட லைட்டும் ஆஃப் ஆகுது. அப்போ அந்த பொண்ணோட ரூம் லைட் வந்து ஆன்ல இருக்குது. இப்போ ஜிம்மி நம்ம எக்கு காய் மூணு பார்த்து வழியே போகிறாங்க. இப்போ ரொம்ப குட்டியோட சந்த மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு பார்த்தா அந்த பொண்ணு விண்டோஸ் கிட்ட ஒரு கவர் கொடுக்குறா. இப்போ ஜிம்முன்னு காயும் அது வாங்குறாங்க. ஜிம் பார்க்க எங்கள் பார்மா சொல்கிறாங்க, அண்ணா எனக்கு நம்பிக்கை இருக்குது சரியா, நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இந்த கேஸில் வின் பண்ணி சொல்லிட்டு இந்த கேஸில் எங்கள் அப்பா ஜெயிக்கூடாது சொல்கிறாங்க. என்ன காம கேஸில் எங்கள் அப்பா ஜெயிக்கூடாது, அவருக்கு என்ன என்னோட அண்ணா இறந்த அந்த இது கூட அவருக்கு இல்லை, கவலை கூட இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் மணி தான் அவருக்கு இம்பார்ட்டன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாண்ணா நீங்கள் இதில் வந்து ப்ரூஃப் இருக்குது ஓகே நீங்கள் எடுத்துக்கோங்க சொல்கிறாங்க. இது சொல்கிறாங்க, இது உங்களுக்கான ப்ரூஃப் தான் ஓகேவா, நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணு சொல்கிறா. இப்போ நம்ம ஜிம்மினும் காயும் அந்த பக்கம் வந்துட்டாங்க, ரொம்ப தேங்க்ஸ்மா சொல்கிறாங்க. சரி நான் சொல்கிறேன். இப்போ ஜிம்மி காய் விட வராங்க. இப்போ டேரெக்டாக அவங்க ஆஃபீஸ் தான் போகிறாங்க. ஆஃபீஸ் பக்கத்தில் போயிட்டு அங்கே ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு சின்ன ரூம் இருக்குது அவங்களுக்காக. அந்த
செக்யூரிட்டி ரூம் அந்த செக்யூரிட்டி ரூமுக்கு போயிட்டு ஒரு பென்ட்ரைவ் கொடுத்துருக்காங்க அந்த பொண்ணு. அந்த பென்ட்ரைவ் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு லேப்டாப் ஆன் பண்ணுறாங்க. ஆன் பண்ணி பார்த்தாக்கா அவங்களுக்கு பயங்கர ஷாக். எனக்கு அந்த பையன் இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அந்த பையனை அந்த அடி அடிச்சிருக்காரு. அதை பார்த்து ஜிம்முக்கு காய்க்க கண்ணே கலங்கி போகுது. எனக்கு ஒரு 12th படிக்கிற பையன், சின்ன பையன் தான், அந்த பெரிய பையன் இல்லை. அந்த பையனை அந்த அடி அடிச்சிருக்காரு போட்டு. அதெல்லாம் வீடியோ ரெக்கார்ட் ஆயிருக்கு. இப்போ கேம் ப்ளே பண்ணுவேன் படிக்க தானே சொல்லிட்டாங்க அப்பா. படித்து டயர்டாகுதுப்பா எனக்கு. படித்து மென்டலி ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டப்பா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஒரு 5 minutes ஒரு ஹாஃப் அந்த கேம் ரன்னிச்சு எனக்கு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குப்பா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கேம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறப்பா. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை சரியா. நான் அவனுக்கு கஷ்டப்பட்டு மனசு பண்ணி போய் படிக்க வைக்கிறதுக்காக நீ நல்லா படிக்கணும், அப்ராட் போகணும், போயிட்டு நான் நினைக்கிறதெல்லாம் பண்ணணும் சரியா சொல்லிட்டாங்க. பெரிய வீடு கார் எல்லாமே வாங்கணும். ஒன்று நினச்சா எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கா சரியா சொல்லிட்டாங்க. அப்போ நான் உங்கள் பையன் அவனு உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க. அங்கே பாரு என்ன பண்ணுறீங்க, பையனோ பொண்ணு அப்படிலாம் கிடையாது சரியா. நான் பிஸ்னஸ் மாதிரி வந்து அப்படி தான் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து என் ஜிம்லாம் அவங்ககிட்ட தான் வச்சுருக்கேன் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மில் அந்த சாரி நம்ம ஜிம் பார்க்குறது என்ன சொல்லி புரியாமல் பார்த்துட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜிம் காய் பார்க்குறது எல்லாம் நடக்குது சொல்லிட்டு அவங்க புரியல. இப்போ அந்த பை பார்க்குறது ஏன் பையில ஃபோர்ஸ் பண்ணி ஒவ்வொரு பண்ண வைக்கிறீங்க. எனக்கு இந்த கோர்ஸ் பிடிக்கல, நீங்கள் இந்த கோர்ஸை சூஸ் பண்ண சொன்னீங்க. செகண்ட் நான் இப்போ அப்டேட் போகணுட்டு கூட விரும்புகிறேன் சரி. இங்கே இருந்தால் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் அப்டேட் போக சொல்கிறீங்க. அது ஃபோர்ஸ் பண்ணி அது வந்து மார்க் எடுக்க சொல்லி பிலி பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் டார்ச்சர் பண்ணிக்கலாம். ஸ்கூலில் என்ன பிலி பண்ணுறாங்க சொல்லிட்டு எனக்கு அது கவலை சரியா. அங்கே படிக்கிற பசங்க பணக்கார பசங்க அப்படி பிலி பண்ணுவாங்க. நீங்களாம் பாடி நீ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி மற்றவங்களுக்கு நீ ஃபோக்கஸ் பண்ணுறேன் சொல்கிறாங்கப்பா. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட யாரும் இல்லைப்பா. எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குப்பா. ப்ளீஸ்ப்பா 24 hours புக்ஸை பார்த்தா எனக்கு கைட்டில் பெயினாக இருக்குப்பா. அந்த பையன் சொல்கிறான் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ படிச்சு தான் ஆகணும், நீ ஒரு மார்க் குறைஞ்சா கூட உனக்கு சும்மா விட மாட்டேன் சொல்லுவோம். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படி சொல்கிறாங்க. அதுதான் அவங்க அப்பா ஸ்கூலுக்கு வேலைக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதே வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதா பேச சொல்கிறாரு. இப்போ அந்த பையனுக்கு ஒரு மாதிரி அப்பா நீங்கள் ஏன் அப்படி இருக்கீங்க சொல்கிறாங்க. இங்கே பாரு நம்பி இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன் சரியா, அதுக்கு எல்லாமே பெனிஃபிட் என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அந்த பையனை வந்துட்டு அந்த அடிக்கிறாங்க. அப்போ முடியல ப்ளீஸ்ப்பா அடிக்காத கெஞ்சிட்டு இருக்காங்க. கேம் ப்ளே பண்ணுவேன் கேட்குறாங்க. அப்போ அந்த கேம் முடிஞ்ச போய் ஹாப்பினஸ் அந்த பையன் சொல்கிறான் எனக்காக தெரியாது அந்த கேமோட யூஸ் இல்லை சரியா, எனக்கு நீ படிக்க தான் இது பண்ணக்கூடாது அப்படிதான் சொல்லிட்டு அவங்க அப்பா அந்த அடிச்சது பையன் ஆல்மோஸ்ட் ஃபெயிண்டர் ஆகும்போது அவங்க அப்பா விட்டுட்டு ரூம் லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜிம்மு காய் பார்க்க அந்த பையன் வாங்கியிருக்கான். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 1 hour வாங்கியிருந்திருப்பான். அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு கொஞ்சம் மெதுவாக இருந்துருக்கான். வந்து உட்காரான். அந்த கேம் பார்க்குறான். ஒரு மாதிரி பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறான். இப்போ இவங்க பார்க்குற என்ன சொல்லிட்டு இப்போ அந்த பையன் வந்து லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறான். இப்போ காய்க்கு ஜிம்முக்கு ஒரு மார்க் என்ன சொல்லிட்டு இப்போ அந்த லெட்டர் அந்த பையன் எழுதி முடிச்சுட்டு அந்த லெட்டர் அப்படியே ஃபோல்ட் பண்ணிட்டு அப்படியே அந்த பேக்கில் வச்சுட்டு அப்படியே கேம் பார்க்குறான். கேம் நான் வந்து ஓப்பன் பண்ணுறான். அந்த கேம் லாஸ்ட் ஒரு சைஸில் அவன் இருந்திருப்பான் வின் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்போ அவங்க அப்பா வந்து பாரு இப்போ அந்த கேம் அந்த பையன் வின் பண்ணிட்டு தான் அந்த நைஃப் என்ன பண்ணுறாங்க எடுத்து ஹேண்டில் அந்த நெக்கில் வச்சுட்டு அப்படியே வந்து கட் பண்ணிக்கிறான். இப்போ ஜிம்மு காய் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக போய்ட்டு அவங்க பார்க்க முடியல. இந்த பையன் எதுக்காக அப்படி பண்ணாங்க, அப்பா அடிச்சதுக்காக சூசைட் பண்ணாங்க. சூசைட் நல்ல விஷயம் கிடையாது. செகண்ட் எதுக்காக அப்படி பண்ணால் என்னவா இருக்கும் அப்படி ஜிம்மு பார்க்குறாங்க. எனக்கு இப்போ நம்ம அந்த பையன் சொல்லலாம் இருக்கும். இப்போ லெட்டரில் பார்த்தாலும் தெரியும். சரி இப்போ அந்த கவர் எடுத்து பார்க்குறாங்க. லெட்டர் ஒன்று இருக்குது. என்ன பொண்ணு ஒரு பென்ட்ரைவும் லெட்டர் தான் கொடுத்துருக்கா. இப்போ அந்த லெட்டர் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்பா எனக்கு தெரியும் ஓகேவா, நீங்கள் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்க. பையன் ஒரு ஹியூமன் மதிக்க மாட்டேங்க. ஏதோ நான் வந்து ஒரு பொருள் என்னை வச்சு இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்க. ஏதோ வந்து இப்போ மணி சம்பாதிக்க நினைக்கிறீங்க. நான் வந்து மிஷின் கிடையாது பசங்க, ஒரு மனுஷன் ஒரு நார்மல் ஹியூமன் தான். எனக்கு எவ்வளோ டார்ச்சர் பண்ணி தெரியுமா. எனக்கு படிக்க பிடிக்கணும்னு சொல்ல மாட்டேன். ஆனால் எனக்கு பிடிச்சதை நான் படிக்கணும். நீங்கள் எனக்கு பிடிக்காத கோர்ஸ் எடுத்து படிக்க வச்சுருக்கீங்க. எனக்கு நான் அந்த படிப்பு படித்தா அப்ராட் போக முடியும், ஏன்னா மணி என் பண்ண முடியும். உங்கள் வீட்டுக்கு நீங்கள் நினச்சி வீடு வாங்கணும், கார் வாங்கணும், ரிச்சஸ்ட்டாக நீங்கள் இருக்கணுக்காக என்னை டார்ச்சர் பண்ணுறீங்க. உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு கிடைக்காத எல்லாமே என் மேலே வச்சு நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி தெரிவிக்கிறீங்கப்பா. சத்தியமாக முடியாது. இந்த லைஃப்பில் ஹெல்த் மாதிரி இருக்குது. ஸ்கூலில் நீங்கள் ரிச்சஸ்ட் ஸ்கூலில் சேர்த்து வச்சுருக்கீங்க. ஆனால் அங்கே உள்ளவங்களாம் நீங்கள் மிடில் கிளாஸ் பையன், நீ எப்படி வந்துருச்சா, நீ வந்து ஃபஸ்ட் ரேங்க் வருவா சொல்லி என்னை போய்ட்டு புள்ளி பண்ணுறாங்க. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட யாருமே இல்லை சார். அது கூட பரவாயில்ல, பரவாயில்ல தாங்கி பையனா உங்கள் ட்ரீம் அச்சீவ் பண்ண நினைக்கிறேன். ஆனால் என்னையும் தங்கச்சி கூட ஒரே மாதிரி பார்க்க மாட்டீங்க. அவளும் ரொம்ப நல்லா படிக்கிறான். ஆனால் நீங்கள் அவளை சாதாரண ஸ்கூலில் சேர்த்துருக்கீங்க. அவளுக்கு நல்லா படிக்க திறமை இருக்குது. அப்படி கூட நீங்கள் அவள் நம்ப மாட்டீங்க. எனக்கு நான் பையன் நான் தான் அந்த நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே கொடுக்குறீங்க. ஆனால் எனக்கு இந்த பிள்ளைக்கு ஒரு மாதிரி ஒரு பெனிஃபிட் மாதிரி கொடுத்துருக்கீங்க. பையன் ஏதாவது கொடுத்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் இது நீங்கள் போய்ட்டு பாஸில் பண்ணலப்பா. நீங்கள் பாஸில் பண்ண கூட என்ன பண்ணிடுவாங்க. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ கேரிங் இல்லைப்பா. நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ண தெரியலப்பா. எனக்கு டிப்ரெஷனாக இருக்குப்பா. எனக்கு இந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணி படிக்க பிடிக்கல. சரி எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, நல்ல ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு எனக்கு யாருமே இல்லைப்பா. எனக்கு இருக்க ஒரே ஒரு ஹாப்பினஸ் தெரியுமா அந்த கேம் மட்டும் தான். இந்த கேம் தான் எதுவுமே ஹாப்பியாக இருந்தாலும் அந்த கேம் கூட ப்ளே பண்ண சொல்கிறீங்களா. இந்த அளவு அடிக்கிறீங்களே, என்ன இவ்வளோ காயப்படுத்துறீங்களா. உங்களுக்கு என்ன விட மனிதன் பாருங்களா அப்படி தான் நீங்கள் நினைக்கிறீங்க. பதில் சொல்கிறான் எழுதியிருக்கான். இதுக்கப்புறம் இந்த லைஃப்பில் வாழ மாட்டேன் சரி. எனக்கு நீங்கள் என்ன புரிஞ்சிக்கல. ஜஸ்ட் எனக்காக ஒரு 5 minutes நான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் வந்து 24/7 படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு தூங்குற கூட 3 hours டைம் கொடுக்குறீங்க. அது கூட இந்த தூக்கம் கூட பத்த மாட்டேன் தெரியுமா. நல்லா தூங்குறதப்போ ஃபஸ்ட்டு ஹெல்த்தியாக இருக்க முடியாது. ஹெல்த்தியாக நல்லா படிக்க முடியாது. நீங்கள் என்னை படிக்கிறதுக்கு மட்டுமே வந்து சொல்கிறீங்க. நான் ஒரு சின்னதாக ஒரே ஒரு மார்க் கம்மியாக தான் சொல்கிறீங்க. லாஸ்ட்டாக அடி என்ன மறக்க முடியாது தெரியுமா. ஆனால் என்னோட கம்மியாக இருக்க எடுத்துருக்க பசங்களோட அவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டாங்க. நீங்கள் நான் ஏன் கம்மியாக சொல்லிட்டு அந்தளவுக்கு எனக்கு அடிக்கிறீங்கப்பா. உங்களுடைய ஆசையெல்லாம் எங்கே வச்சு திணிக்கிறீங்க. சத்தியமாக முடியல வைக்க இந்த லைஃப் எனக்கு வேணும். அதுக்கப்புறம் இந்த
வாழ விரும்பவே இல்லை. ஏன்னா இந்த டே வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹெல்மாக இருக்குது. நான் ரொம்ப சந்தோஷமாக அந்த கேம் ப்ளே பண்ணுறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த ஒரு ஹாப்பினஸ் கூட எனக்கு கிடைக்கலப்போ நான் எதுக்காக மற்றவங்களுக்காக வாழணும்? ஃபஸ்ட்டு எனக்காக நான் வாழ முடியாதப்போ எனக்கு மற்றவங்களுக்காக வாழ விரும்பல. எனக்கு லைஃப் வேணா ஓகேவா? தற்கொலை பண்ணுறது குழந்தை எனக்கு தெரியும். ஆனால் நம்ம லைஃப் நமக்காக வாழ முடியாது போகிறப்போ எதுக்காக நம்ம மற்றவங்களும் எதுக்காக வாழணும்? எனக்கு இந்த லைஃப் வேணாம். எனக்கு இந்த மாதிரி ஒரு அப்பாவும் வேணாம், எனக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்கூலும் வேணாம், இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் வேணாம், எனக்கு யாரும் வேணாம் ஓகேவா? என் லைஃப்பில் எனக்கு பிடிச்சது பண்ண முடியாமல் போகிறப்போ அப்படி லைஃப்பில் வாழ்ந்து எனக்கு மீனிங்கே இல்லை ஒரு லைஃப் ஓகே. மீனிங்லெஸ் லைஃப் எனக்கு வாழவே வேண்டாம் ஓகேவா? இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து நான் ஃப்ரீடமாக போகணும்னு நினைக்கிறேன். எனக்கு சின்ன பசங்க வந்து ஃப்ரீடமாகவே இல்லை. நான் வந்துட்டு என்னோட பர்சன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அந்த கண்ட்ரோல் வந்து நான் ஃப்ரீடமாக ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த ஒரு ஹாப்பினஸ் கேம் பண்ணுறது, அந்த கேம் தான் லவ் பண்ணுற வேறு எதுவுமே இல்லை சரியா? இந்த கேமில் தான் என்ன எனக்கு ஒரு ட்ரீம் இருக்குன்னு கண்டுபிடிச்சேன். எனக்கு ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும் ஆசை. ஆனால் நீங்கள் என்னை அப்படி கூட ஆக விட மாட்டேங்க சரியா? எனக்கு அது ஒரு வேஸ்ட் நீங்கள் நினைப்பீங்க. நான் ஃபஸ்ட் டைம் ஒரு விஷயம் பண்ணேன். நான் உங்கள்கிட்ட ஆசை வந்துட்டு காமிச்சேன், நீங்கள் தூக்கி போட்டீங்க சரியா? வந்துட்டு ஒரு அதே ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட் ஸ்கூலில் கொடுத்த ஸ்கூலில் என்கரேஜ் பண்ணாங்க. ஆனால் நீங்கள் என்னை தூக்கி போட்டீங்க. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்வேர் படிக்கணும், அப்போ தான் லைஃப்பில் அச்சீவ் பண்ணுவேன், அப்போ தான் லைஃப்பில் வந்து முன்னாடி போவேன் அப்படி மட்டும் நினைக்கிறீங்க சரியா? எனக்குள்ள திறமையை எனக்கு பார்க்கலப்பா. சுற்றுமா மற்றவங்க சொல்கிறது மட்டுமே டிபெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் தான் ரொம்ப டிப்ரெஷன் ஆயிருக்கேன். அதுக்கப்புறம் லைஃப்பில் வாழ விரும்பல. என்னோட சாவுக்கு ரீசன் முதல்ல இல்லை மொத்தமாக ரீசனுமே என் அப்பா மட்டும்தான். அவரோட எனக்கு பண்ண டார்ச்சரும் எனக்கு இந்த லைஃப் வந்து வாழ பிடிக்காம போனது ரீசனுமே அவர் மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அடிச்சு தான் இறந்து போயிருப்பான். இப்போ அந்த பையன் இறந்து போகிறப்போ லெட்டர் அடிச்சுட்டு இறந்து போயிருப்பான். இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அப்புறம் அந்த பையன் சொல்கிறாங்க அவன் இறந்து பேசி அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காம அந்த பையன் வந்து அவங்க அப்புறம் டிப்ரெஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு பசங்க படின்னு சொல்லி எவ்வளோ படிப்பாங்க ரொம்ப படிச்சோட பைத்தியம் பிடிச்சிருமே சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. இப்போ என்ன காய் பண்ண போகிறோம் சொல்கிறாங்க. இதான் நமக்கு எப்படின்னு சரியாக சொல்கிறாங்க. அடுத்து எப்படி கிடச்சிட்டு கேட்டால் சொல்கிறாங்க நம்ம பார்த்துக்கலாம் ஓகே சொல்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு எதாவது ஆபத்து கிடைச்சின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாமா அந்த பொண்ணு உனக்கு எப்படி தெரியும்? அந்த பொண்ணு எப்படி ஹெல்ப் பண்ணா நீ சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. இப்போ ஜிம்மே அது வாங்க சொல்கிறாங்க. அதே 6 months பிஃபோர் சொல்கிறாங்க. நான் வந்து பைக்கில் போயிட்டு தான் சொல்கிறாங்க. நான் பைக்கில் போய் ஷார்ட் கட் தானே போக சொல்கிறாங்க. அம்மா நான் வந்து ஷார்ட் கட் வழியாக போகும்போது பைக் பஞ்சர் ஆகிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க சரி ஒரு மெக்கானிக் ஷெட் கொடுத்து அவங்க சொன்னாங்க நான் நாளைக்கு தான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எப்படி போகிறதுன்னு கேட்டு அவங்க சொன்னாங்க இங்கே கொஞ்சம் தள்ளி போனாங்க ஒரு பஸ் ஸ்டாப் வரும் பஸ் பிடிச்சி போப்பா சொன்னாங்க. சரி நானும் அவங்களோட பைக் கொடுத்து அந்த பஸ் ஸ்டாப் போகிறது நடந்து வந்துட்டு இருக்கா சொல்கிறாங்க. நடந்து வந்து சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஒரு சப்வே தான். அப்புறம் அப்படியே ஆமாம் ஒரு குட்டி சப்வே நடந்து வந்துட்டு இருந்தேன். அப்படி வரும்போது தான் அங்கே ஒரு பொண்ணு ஒன்று ஹேண்டை பிடிச்சா சொல்லிட்டு காம ஒரு ஹேண்டை பிடிச்சா அந்த பொண்ணு ஸ்கூல் ட்ரெஸ் போட்டுருந்தா சொல்கிறாங்க. ஸ்கூல் ட்ரெஸ் ஆமாம் நான் பார்த்து பொண்ணு எனக்கு ஹேண்ட் பிடிச்சி எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன சொல்லி பார்த்தேன் அந்த பொண்ணு வந்துட்டு அண்ணா சொல்லிட்டு கூப்பிட்டா. நான் வந்து திரும்பி பார்த்தேன் எனக்கு பின்னாடி அந்த பொண்ணுக்கு பின்னாடி பார்த்தா 4 பேட் பாய்ஸ் வந்தாங்க சொல்லிட்டு பேட் பாய்ஸ் அவன் பார்த்து கண்டுபிடிக்கலாம் அவங்க பேட் பாய்ஸ். அந்த பொண்ணு வந்து கை பிடிச்சா அப்போ அந்த பொண்ணோட ஃபஸ்ட் நான் பார்த்து ஐடி கார்டு தான் அந்த பொண்ணு. நான் அந்த பொண்ணோட ஐடி கார்டு பார்க்கும்போது நேம் வந்து ஜூஹின்னு போட்டுருந்துச்சு. நானும் சரி ஜூஹி என்ன பண்ணுறா சொல்லி நான் கேட்டேன். அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு அண்ணா நீ வண்டியா லேட் ஆகிடுச்சா சொல்லிட்டு அந்த பொண்ணு என்கிட்ட கேட்டேன். நானும் ஆமாம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சாரி பைக் பஞ்சர் ஆகிட்டேஸ்லாம் சொன்னேன். ஏதோ ஒரு ரீல் சிஸ்டம் பிரதர் மாதிரி பேசியிருப்பாங்க. எனக்கு அந்த பசங்க பேட் பாய்ஸ்னு புரியுது. அந்த பசங்களை அந்த பசங்க பேசி பார்க்கணும் அந்த பொண்ணு பேசுகிறேன்னா ஜிம் புரிஞ்சுக்கிட்டே அதுக்கு மாதிரி ஆக்டிங் பண்ணியிருப்பாரு. இப்போ அந்த பசங்க பார்க்குறாங்க எப்படி கூப்பிட்றாங்க இப்போ ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீ அவரோட அண்ணன் நான் சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஆமாம் நான் அவரோட அண்ணன் தான் அவன் தாங்க சார் சொல்லிட்டாங்க. அதுக்கு வந்து பார்த்து இல்லையே சொல்லிட்டாங்க. எப்போவும் பஸ்ஸில் வரும்போது தனி தான் வருவா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறேன் நான் பைக்கில் வருவேன் பஸ்ஸில் வருவேன் என் தங்கச்சி சொல்லிட்டாங்க. இப்போ அதுக்கு நான் கேட்குறாங்க. இப்போ அந்த பையன் பார்க்குறாங்க ஓ தங்கச்சி அவர் சொல்லி பார்த்துருக்காங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க பாரு என் ஃப்ரெண்டு தங்கச்சி லவ் பண்ணுறாங்க சொல்லிட்டாங்க. என்ன பார்த்தா அவன் பார்த்து அப்படி பொறுக்கி மாதிரி இருக்கான் பார்க்கறதுக்கு தெரியுது பேட் பாய்ன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜிம் கேட்குறாங்க சரி அதே நீ சொல்கிறாரு கேட்குறாங்க எங்கள் ஃப்ரெண்டோட லவர் எங்கள் ஃப்ளவர் மாதிரி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அப்படி இருக்கோம் ஒரு பொண்ணை தப்பாக பேசுகிறப்போ என்ன சொல்கிறாங்க ஆமாம் எங்கள் ஃப்ரெண்டோட லவர் எங்கள் ஃப்ளவர் மாதிரி கொஞ்சம் அனுப்பி வைக்க என்கிட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஆமாம் மச்சான் பேசணுமா அவகிட்ட சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க பாரு ஃபஸ்ட் ஸ்கூல் படிக்கிற சின்ன பொண்ணு சரியா அப்படி இருக்கும் அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் பார்க்குறதுக்கு பொறுக்கி ரவுடி மாதிரி இருக்கீங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க ஆமாம் எனக்கு பொறுக்கி ரவுடி தான் ஏன் பொறுக்கி ரவுடில் லவ் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. பொறுக்கி ரவுடில் லவ் பண்ணலாம் சரியா சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க இப்போ ஜிம்முக்கு கோவம் வருது. ஜிம் பார்க்குறேன் எனக்கு தப்பாக பேசி பழக்கம் ஓகேவா தப்பாக பேச வைக்காதீங்க ஜிம் சொல்கிறாங்க. என்ன பண்ணுவாங்க கேட்குறாங்க பார்க்க தம்மா தொட்டு ஆனால் சும்மா சொல்லக்கூடாது நீயும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க தங்கச்சி விட அப்படி சொல்லிட்டு அந்த பையன் அந்த பசங்க ஜிம்மு போய் தப்பாக பேச வர ஜிம்முக்கு கோவம் வந்து ஜிம் பார்க்குறாங்க. இவங்க யார் சார் ஜிம் மெதுவாக கேட்கணும் பொண்ணுகிட்ட இவங்க பொறுக்கி பசங்க டெய்லியுமே பஸ்ஸில் போகிறப்ப டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஆனால் டெய்லி கண்டக்டர் டிரைவர் யாரோ ஒருத்தவங்க சர்வ் பண்ணுவாங்க. அன்றைக்கி என்ன பஸ்ஸு காசுலாம் நடந்து வந்தேன்னா அது இவங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. ஸ்கூல் பக்கமும் கரெக்டாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் படிக்கிறேன் அந்த பொண்ணு படிக்கிற ஒரு சாதாரண ஸ்கூல் தான் அவர் எப்படியாவது தமிழ் மீடியம் மாதிரி அந்த ஸ்கூலு அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் தான். அங்கே பெருசாக ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாது. பொண்ணுக்கு பாதுகாப்பே இல்லை. ஸ்கூலுக்கு வெளிலாம் வந்துட்டு பெருசாக கண்டுக்க மாட்டாங்க யாருமே. ஸ்கூலில் மட்டும் கொஞ்சம் பாதுகாப்பு இருக்கும். அந்த பொண்ணு இப்போ டெய்லியும் 4 பேரும் சுற்றிட்டு பொறுக்கி மாதிரி சுற்றிட்டு போய் பிரச்சனை பண்ணுவாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க அப்பாவோ அண்ணவோ யாரும் கூட்டி ஜாப் பண்ணுறது யாருமே வந்து பண்ண மாட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க டெய்லி தான் பிரச்சனை பண்ணுறாங்க. இன்றைக்கி நான் பஸ்ஸு காசு நடந்ததுன்னா ஆனால் இதை பண்ணுறவங்க பயந்துட்டாலும் உங்கள் ஹேண்ட் பிடிச்சா என்ன ஹெல்ப் பண்ணுங்க அது போட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம் வந்து ஓகே சொல்லிட்டு அவருக்கு போட்டு ஆஃபீஸ் கட்டி போட்டு கொடுக்குறாங்க பிடிச்சி சொல்லிட்டு இப்போ ஹேண்ட் வாட்ச் போட்டு அதையும் கட்டி கொடுத்துட்டு ஷர்ட்டை லைட்டாக ஃபோட் பண்ணி விடுறாங்க. இப்போ அவங்களும் பேர் பார்க்குறாங்க பாடா சொல்லி பார்த்துருக்காங்க. ஏன்னா நீ பார்க்க தம்மா சொல்லிருக்கா நீ என்ன பண்ணுவோம் சொல்லி கேட்குறாங்க. இப்படின்னு கோவம் வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பொண்ணு அவள் விருப்பமே இல்லாமல் அப்படி ஃபாலோ பண்ணுறது தப்பு. செகண்ட் லவ் பண்ணுறது ரொம்ப தப்பு. லவ் பண்ண சொல்கிறது தப்பு. செகண்ட் ஃபாலோ பண்ணுறது அதை விட தப்பு சரியா. அதுவும் அவள் ஸ்கூல் படிக்கிற சின்ன பொண்ணு சரியா நீங்கள் பொறுக்கிங்க சரியா சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்க ஆமாம் பொறுக்கிதான் சொல்லுவாங்க. வேறு என்ன சொல்லுவாங்க ஜென்டல் பண்ண சொல்லுவாங்களா ஜிம் கேட்குறாங்க. டே இங்கே பாரு இருக்கிறதுக்கு நாங்கள் ஒரு அடைய வச்சு தாங்க வாசி கேட்குறாங்க. ஜிம் பார்க்க அப்போ எங்கள் அடி பார்ப்போம் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ அது பையனும் உங்கள் ஒரு அக்கறை வராங்க. ஜிம் அந்த ஹேண்டை பிடிச்சி லைட்டாக ஒரு முறுக்குறாங்க. அவ்வளோதான்
பையன் துடிச்சிட்டு இருக்கான் வழியில். எனக்கு ஜிம்முக்கு டேக் கொண்டு நல்லா தெரியும். அவர் கற்று வச்ச மொத்த விட்டு இங்கே இறக்குறாரு. ஜிம்மில் அம்மா கற்றுக் கொடுத்துருப்பாங்க, டேக் கொண்டு கிளாஸ் அனுப்பியிருப்பாங்க. ஜிம்மில் அவங்க அம்மா கிட்ட கொண்டு ரீசனுக்காக வந்து கற்று வச்சுருப்பாரு. இப்போ இந்த பொண்ணை பார்த்து ஸ்டன் ஆயிரம் இந்த பக்கம் ஜிம்மில் வந்துட்டு ஒரு பதம் இடப்படா சரியா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மில் வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையன் இப்போ 4 பேரையும் ஒரே டைம் அடிக்கிறாரு. அவங்க வழி தாங்களும் துடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு அடி பக்கத்தில் ஒரு கட்டை இருந்திருக்கும். அந்த கட்டை எடுத்து வெளுத்து வாங்குற மொத்த கோவத்தையும் என்ன சொல்லிட்டு தப்பா ஒரு பையனை தப்பா ஒரு தப்பான ஒரு பார்வை பார்த்தா அப்படின்னா சரியா லவ் பண்ணுற வேற தப்பா உன மாதிரி பார்க்கறது வேற சரியா அசிங்கம் முடிச்சாரு. ஜிம் தான் அப்படி அடிக்கிறாங்க. அடி வெளுத்து மூக்கில் வர ரத்தம் கொட்டிட்டு இருக்கிறது பசங்களுக்கு. இனி ஒரு டைம் என் தங்கச்சி பண்ணி நீங்கள் சுத்தத்தை பார்த்து தங்கச்சி பண்ணல வேற யாருக்குள்ளே சுற்றி இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுறதை பார்த்து தொலைச்சிருவான் சரியா. ஜிம் தான் வந்துட்டு அடிச்சு போட்டு கடையை தூக்கி போகிறாங்க. அந்த பசங்க நடக்க கூட அப்படி 4 பேர் படுத்துருக்காங்க. எனக்கு உனக்கே விழுந்துட்டானுங்க. அது சப்வே தானே ஹெல்ப் பண்ண கூட இருக்க மாட்டாங்க. அது இவங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுவா. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நீ ஓகே எனக்கு போகலாமா சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க 2 பேருமே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜிம் கொஞ்சம் தூரம் கேட்குறாங்க. ஏமா அவன் உன் அப்பா யாரும் நம்ம அம்மா எடுத்து கூட வரமாட்டாங்க சொல்லிட்டாங்க. இல்லைண்ணா என் அம்மா அப்பா என் அம்மா வந்து பக்கத்தில் ஒர்க் போயிட்டு இருக்காங்க. என் அப்பா வந்துட்டு என் அண்ணா கூட பண்ணுவாங்க சொல்லிட்டு காம எனக்கு அண்ணா இருக்கான். அவன் வந்து ஸ்கூல் பஸ்ஸில் போவான் சொல்லிட்டு காம 12th படிக்கிறான். அந்த பொண்ணு 10th படிச்சுட்டு இருக்கான். என் அண்ணா 12th படிக்கிறான். அவனுக்கு வந்து எல்லாமே என் அண்ணா என் அப்பாவுக்கு பண்ணி வர சொல்லிட்டாங்க. ஏன் நீ தானே பொம்பளை உனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. இல்லை நான் என் அப்பா பொறுத்த வரைக்கும் என்ன தான் நல்லா படிப்பான் நல்லா படிக்கிறாங்க. நான் நல்லா படித்தாலும் என் அப்பாவுக்கு பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா நல்லா படித்தாக்க ஃபேமிலியெல்லாம் பார்த்துப்பான். எல்லாமே பிடிச்சதெல்லாம் பண்ணுவான். ட்ரீம் அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் பேர் அவனுக்காக என்ன பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஒரு ஆர்மி ஸ்கூல் தான் படிக்கிறேன். அப்போ சொல்லி பொண்ணு நிறைய சொல்லிட்டேன். எனக்கு ஆமாம் எங்கள் வீட்டில் பாஸ் பாட்டி பார்ப்பாங்க. என் அப்பாவுக்கு எவனுக்கு கொஞ்சம் பாசம் கேர் எதுவுமே இல்லை. இவனுக்கு பஸ்ஸு காசு கூட கொடுக்காம விட்டாரு. அதனால நடந்து வர சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. இப்போ ஜிம்முக்கு கொஞ்சம் மணி பொண்ணு கையில் கொடுக்குறாங்க. ஆனால் வேற என்ன சொல்கிறீங்க, நீ வச்சுக்கோ சரியா, நீ பஸ்ஸில் வந்து சேஃபாக வா சரி, இந்த மாதிரி நடந்து வராது இப்போ சேஃபாக இருக்காது இப்படி தான் சொல்லிட்டாங்க. ஆனால் தேங்க்யூ சொல்லுங்க தேங்க்யூ எனக்கு சேஃபாக ஜிம் சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணுமே சரி சொல்லிட்டாங்க. இப்போ நீ போயிட்டு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் சொல்லிட்டாங்க. வீடு எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு 2 ஸ்ட்ரீட் தள்ளி சொல்லிட்டாங்க. ஜிம் மெனக்கிட்ட அந்த பஸ் ஸ்டாப்லாம் தாண்டிடுச்சு. அங்கே ஜிம் போயிட்டு அந்த பொண்ணை விட்டுட்டு அந்த பஸ் அந்த பொண்ணு ஸ்ட்ரீட் வரைக்கும் போயிட்டு விட்டுட்டாங்க. பாருமா சேஃபாக போகணும் சொல்லி சொல்லிட்டாங்க. ஆனால் தேங்க்யூ நான் இப்போ வந்து உதவி மறக்க மாட்டேன் சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லக்கூட வைக்க நீ அண்ணன் சொல்லிட்டு எனக்கு ஒரு அண்ணன் தானே சொல்லிட்டு என் தங்கச்சி மாதிரி ஜிம்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு என்ன தேங்க்யூ சொல்லிட்டு போயிருக்கா. அந்த சார் ஜிம்னு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு அவர் இப்போ தான் பார்க்குறாரு. இப்போ நம்ம ஜிம்மி செலவும் காய் பார்க்குறேன். ஏன் மூச்சு கூட சண்டைலாம் போட்டுச்சு ஆசட்டும். ஆமாம் ஒரு பொண்ணை பார்த்து தப்பாக பேச சொல்கிறாங்க. இப்போ மேக்கப் பார்க்குறேன். உன்னை பார்த்து யாரும் தப்பாக பேசுகிறாங்க. அவங்க சொல்கிறேன் நான் கை காலை உடச்சின்னு சொல்லிட்டாங்க. அந்த பொறுக்கி எங்கே இருக்கணும் எந்த சைடில் இருக்கணும் ஜிம்மி சொல்லிட்டாங்க. இப்போ அதுவும் உங்களுக்கு தேவையில்லை. இப்போ நம்ம காய் தான் சரி ஓகே. இப்போ என்ன பண்ணலாம் சொல்லிட்டாங்க. இந்த ப்ரூஃப் வந்து நம்ம வாங்கிட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் என்ன ஒரு வண்டி மட்டும் தான் இருக்குது. எனக்கு 4 நாளைக்கு வந்து கோர்ட்டுக்கு ஹேரிங் கூப்பிடுவாங்க சொல்லிட்டாங்க. ஆமாம் இப்படி ஒரு ப்ரூஃப் நம்மளே இருக்குன்னு தெரியக்கூடாது சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இந்த பொண்ணுக்கு ஜிம் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு எப்படி ப்ரூஃப் வந்து கிடச்சி சொல்லி ஜிம் சொல்லி கேட்குறாங்க. இப்போ அந்த பொண்ணு பார்க்குற அண்ணா என் அண்ணா வந்து இறந்து ரொம்ப நேரம் சவுண்ட் இல்லாமல் சொல்ல என் அப்பா தான் போய் ரூம் டாக்டர் பார்க்கும்போது வந்துட்டு என் அண்ணன் வாங்கி கிடந்தாங்க. வந்து கத்தியோட நெக் கட் பண்ணி இப்படி சாஞ்சிதாங்க. பிளட் கீழே வந்து ட்ராப் ஃபுல்லாக பிளட்டுக்கு அந்த ஃப்ளோர் ஃபுல்லாக பிளட்டாக இது இருக்கும். என் அப்பா பார்த்தா அவருக்கு எனக்கு அவருக்கு ஃபஸ்ட்டு கோவம் நான் உனக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணி வந்து இறந்து போயிட்டு வேஸ்ட்டு இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது கோவம் நான் தவிர அழகவே இல்லை. எங்கள் அம்மாவுக்கு எனக்கு ரொம்ப ஹார்ட் ப்ரோக் ஆகிடுச்சு. அப்புறம் என்ன பண்ண சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு நாங்கள் நினச்சோம். ஆனால் எங்கள் அப்பா சொல்லாமல் இறந்து போயிட்டான். அவன் இறந்து பண்ணால் வந்துட்டு வேஸ்ட்டாக அந்த டெத்தை கூட நான் வேஸ்ட்டாக ஆக்க மாட்டேன் சொல்லிட்டு அவன் டெத்தை கூட நான் வேஸ்ட் ஆக மாட்டேன். அதே மணியை மாற்றணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அந்த கேம் அவர் பார்க்குறேன். அந்த கேமிங் கம்பெனி எவ்வளோ கம்பெனி தெரியும். இதை வச்சு நான் வந்துட்டு மணி சம்பாதிச்சிருவேன் சொல்லிட்டு அவர் சொல்லிப்பாரு. ஏன் நான் வந்துட்டு இவனால் லாஸ் பண்ண எல்லாத்தையும் நான் வந்துட்டு ரிட்டர்ன் எடுத்துருவேன் அப்படி சொல்லிட்டு தான் அவங்க அப்பா வந்துட்டு இந்த மாதிரி அவங்க பையன் இறந்துட்டு ஒரு சிசிடிவி அவங்ககிட்ட சிசிடிவி இருக்கும். அதை எடிட் பண்ணி அந்த பர்டிகுலர் மூமெண்ட் மட்டும் எடுக்கிறாங்க. அவங்க அந்த பையன் லெட்டர் எழுதி அவங்க அப்பா வந்து பெருசாக ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் அந்த பையன் நைஃபை கட் பண்ணிக்கிட்டு அந்த கேம் ப்ளே பண்ண ஒரு பர்டிகுலர் வீடியோ மட்டும் ஒரு கட் பண்ணி எடுத்துப்பாரு. மற்ற வீடியோ அந்த பொண்ணு வந்து பக்கம் ஒரு ஃபுட்டேஜாக எடுத்துருப்பா. எனக்கு அப்பா கண்டிப்பாக யாருக்கும் பெரிய டார்ச்சர் கொடுக்க போகிறான்னு தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு. அதனால் வந்து பண்ணி எடுத்துருப்பா. இப்போ நம்ம ஜிம் அந்த பொண்ணு சொல்கிற ஜிம் பார்க்குறாங்க. தேங்க்யூமா சொல்லிட்டாங்கன்னா எனக்கு சரி உனக்கு எதுவும் வரா சரி. அப்புறம் நீ கண்டிப்பாக பெஸ்ட் ஸ்கூலில் படிப்பா சரி சொல்லிட்டாங்கன்னா சரி நிஜமாக நீ ஒரு பெஸ்ட் ஸ்கூலில் படிக்கும் இதெல்லாம் பெஸ்ட்டாக கிடைக்கும் புரியுதா சொல்லிட்டாங்க. தேங்க்யூ நான் அப்போ சொல்லிட்டாங்க. சரி ஓகே பொண்ணு ஜிம் கட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம காய் வைக்கும் நெக்ஸ்ட் டே அந்த இப்படினாக்கா அந்த லாயர் போய் பார்க்குறாங்க. லாயர் வந்து ப்ரூஃப் கொடுக்குறாங்க. லாயருக்கு ரொம்ப ஹாப்பிங்க பாருங்கள். இது ஒன்றை வச்சு நம்ம கம்பெனி ரிட்டர்ன் எடுத்துலாம் சரியா சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ நான் ஹேரிங் வருது அன்றைக்கி கூட நம்ம டே டேவோட ஹாஸ்பிட்டல் ஸ்டில் இருக்காரு டிஸ்சார்ஜ் ஆகலை. அவர் கோர்ட்டுக்கு வரல. இவங்க டேவோட ஃபேமிலி வந்திருப்பாங்க. நம்ம காய் இருக்கார்ல காய் தான் இன்னொரு பாட்டு வந்து காய் தானே அவர் இருக்காரு. இப்போ அந்த பையனுக்கும் நம்ம காயோட அப்பா கூட ஆர்மியில் போயிட்டு இருக்கு. 2 பக்கம் லாயர் கேட்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மில் காய் வந்துட்டு சொல்கிறாரு. இப்போ கொஞ்ச நேரம் வரைக்கும் ப்ரூஃப் காமிச்சிக்க மாட்டாங்க. இந்த பாஸ் எல்லாமே நம்ம காய் மேலே பழி போகிறாங்க. இவரும் இவங்க பாஸ் வந்துட்டு ஒரு கம்பெனி உருவாக்கியிருக்காங்க. அந்த கேம் வச்சு தான் என் பையன் லைஃப் வந்து போயிடுச்சு. என் பையன் யாருக்கு அவரும் உயர்ந்த எல்லாம் படிப்பா தெரியுமா அப்படி சொல்லிட்டு நிறைய அழகாரு ஃபேக் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ காய் பார்க்குறீங்க போது நிறுத்தி அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ ஜட்ஜ் பார்க்குறேன் என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. மேடம் எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ கேளுங்க சொல்லிட்டு இப்போ அந்த வீடியோ ஃபுட்டேஜ்லாம் கொடுத்துட்றாங்க. இப்போ இவங்க கூட என்ன பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ஜட்ஜ் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணி காமிக்கிறாங்க. அந்த வீடியோவை அந்த ஃபுட்டேஜை பார்த்து வந்து பையனுக்கு அப்பாவுக்கு ஷாக்காக இருக்குது சொல்லிட்டு அவங்க பையனை நீங்கள் அடிச்சு கொண்டு இருக்கீங்க சரியா. பெற்ற பசங்க இருந்தாலும் அவங்க ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் பண்ண வைக்கிற சரியா. ஒரு மேரேஜை ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வைக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஸ்டடிஸாக இருக்கட்டும் அவனோட லைஃப்பில் ஒவ்வொரு டிசிஷனும் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி எடுக்க வச்சிருக்கீங்க. அந்த
டிப்ரெஷனில் போனதுக்கு ரீசன் நீங்கள் தான் சரியா ஒன்றும் சொல்ல நீங்கள் தான் முதல்ல குற்றவாளி அப்படி சொல்கிறாங்க. வேலை பார்க்குறேன் ஆமாம் நீங்கள் தான் உங்கள் பையன் வந்து ஃபோர்ஸ் பண்ணிருக்கீங்க நீங்கள் வந்து தற்கொலை பார்த்து முயற்சி நீங்கள் தூண்ட வச்சிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை வச்சுட்டாங்க அந்த பையன் கேமே ப்ளே பண்ணால் கூட அவங்க மைண்ட் ரிலாக்ஸேஷனாக பண்ணியிருப்பான். நீங்கள் எப்படி பண்ணலாம் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்பெனி மேலே பழி போட்டிருக்கீங்க. அந்த கம்பெனி 15 days ரன் ஆகாமல் ரீசன் நீங்கள் தான். அப்படி தான் உங்கள் மேலே நஷ்டம் வழக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க கண்டிப்பாக 6 month நீங்கள் பண்ண தப்பின்னு ஒரு பர்சன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 6 month உங்களுக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க. ஏன்னா பொய் வழக்கு போட்டதுக்கும் இந்த மாதிரி ஒரு இன்னசென்ட் சோல் மேலே வந்து ஒரு கேஸ் போட்டு இதுமாதிரி பண்ணதுக்கும் அவங்க பையனை டிப்ரெஷனில் இது பண்ணதுக்கும் எல்லாருக்கும் சேர்த்து கேஸ் போட்டாங்க. ஒரு 6 month ஜெயில் தண்டனை அனுபவிக்குன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இப்போ அந்த கேஸில் வின் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு செம்ம ஹாப்பி நம்ம வின் பண்ணிட்டோம் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ காய் சுற்றுற ஜிம்மில் வச்சுக்கிட்டு வின் பண்ணிட்டோம்டா ஜெயிச்சிட்டோம்டா நம்ம சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க ஆமாம் நம்ம டேட்டை சொல்லணும்னு சொல்கிறாங்க. ஓகே டேட் நான் சொல்லிக்கிறேன் ஓகே பார்த்துக்கலாம் நீங்கள் தூங்கி ரொம்ப டேஸ் ஆச்சு 15 days ஆகிடும் நம்ம தூங்கி இப்போ ரெஸ்ட் கேஸ் சொல்கிறாங்க. அப்படியே சொல்லிட்டு காயும் சொல்லி நீ போ வீட்டுக்கு போ சரி சொல்கிறாங்க. சரி போவா சொல்கிறாங்க. ஜிம் தான் காய் பார்க்குறது அந்த பொண்ணு பார்க்க சொல்லி பொண்ணு வேலை வந்துருப்பாங்க. அந்த பொண்ணு அவங்க அம்மா கோர்ட்டுக்கு வந்துருப்பாங்க. இப்போ காய் போயிட்டு அவங்க அம்மா கிட்ட ஒரு பெரிய அமௌண்ட் கொடுக்குறாங்க. தம்பி பாருங்க எதுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இல்லை அவங்க பொண்ணு ஃபியூச்சர் கேரண்டி ஓகே உங்கள் பொண்ணு நல்லா ஸ்கூல் படிக்க வைங்க அவருக்கு என்ன கொடுக்குறது பண்ணுங்க சரி உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க காய் சொல்கிறாங்க. அப்படியே பார்த்துருங்க நீங்கள் ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க சரி இந்த ப்ரூஃபை கொடுத்துருக்கீங்க அது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. மட்டுமே உங்கள் பொண்ணு தங்கச்சி மாதிரி அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க என் அப்பா எனக்கு எதுவும் பண்ணது இல்லைன்னா சொல்கிறாங்க. உனக்கு என்ன என்கிட்ட கேட்கலாம் அப்படி ஜிம் சொல்கிறேன் என்கிட்ட கேட்கலாம் ஜிம் சொல்கிறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு 2 பிரதர் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. உங்கள் பிரதர் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது புரியுது ஓகேவா. ஆனால் சொல்கிறாங்க நீ இருந்தாலும் அச்சீவ் பண்ண நினைக்கிற அச்சீவ் பண்ண வைக்க ஹெல்ப் பண்ணுவோம் ஜிம்மில் காய் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் தேங்க்யூ சொல்கிறேன் 2 பேர் மேலே தேங்க்ஸ் சொல்லிட்டு இப்போ ஜிம் வந்து வீட்டுக்கு போயிடாரு. இதை நடத்துக்கு ஜிம் வந்துட்டு அப்படி தூங்கிட்டு இருக்காரு. அப்படியே அதெல்லாம் நினச்சி பார்த்து ஜிம் தூங்கிடாரு. இப்போ ஈவினிங் தான் நம்ம ஜிம் ரைஸ் பண்ணி உட்காந்து டே ஜிம் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. டே அப்படி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க சொல்கிறாங்க என்ன பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுற சொல்கிறாங்க. ஏன்னா டே பக்கத்தில் உட்காந்து ஜிம்மில் ஹெட் அழகாக ரப்படி விட்டுருப்பாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது டீப்பா ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க நான் தூங்கினியா சொல்கிறாங்க. நான் தூங்கிட்டேன் எவ்வளோ நேரம் சொல்கிறாங்க. நீங்கள் டே ஃபுல்லாக தூங்கிருக்கா சொல்கிறேன். இந்த மார்னிங் தூங்கிருப்பாரு ஈவினிங் வரைக்கும் தூங்கிருக்காரு அவர். ஜிம் பார்க்குறது நல்லா தூங்கிட்டேன் நான் நல்லா தூங்கிட்டேன் எந்திரி சொல்கிறாங்க. ஜிம் வந்துருக்காங்க போய்ட்டு போய் சர்ச் பண்ணிட்டு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க போய் போய் சர்ச் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. ஜிம் போய்ட்டு போய் சர்ச் பண்ணுறாங்க. பட்டி வந்து கரைச்சி படுத்து ஃபேஸ் தான் வைப் பண்ணி விடுறாங்க. ஜிம்முக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது உண்மை நம்ம டே தான் சொல்லிட்டு டேலாம் ஒரு பர்சனுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் எப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணது இல்லைனா ஹெல்ப்லாம் பண்ண வேறு விஷயம் மாதிரி ஹெல்ப் அதெல்லாம் பண்ணுவார் கேரிங்காக இருப்பார். ஆனால் இப்படிலாம் பண்ணி பார்த்துட்டு ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் தான் இதே சொல்லிட்டாங்க. நான் தான் ஏன் டே கேட்குறாங்க. அதே சொல்லிட்டாங்க சொல்லி நான் தான் என்ன வேணும் டே கேட்குறாங்க. இதை வேணாம் சொல்லிட்டாங்க 1 second சொல்லிட்டாங்க. ஒரு டெலிவரி ஒரு ஜிம் டே போய்ட்டு பிக் பண்ணிட்டு வராங்க. எனக்கு ஒரு ஃபுட் ஆர்டர் வந்துருக்கும் அது வந்து ரிசீவ் பண்ணி டெலிவரி பண்ணிப்பாங்க. ஜிம் டே போய்ட்டு ரிசீவ் பண்ணுறாங்க. அந்த எங்கள் பார்த்தா காஃபி ஜிம்முக்கு பிடிச்ச அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை அதுக்கப்புறம் அவருக்கு பிடிச்ச பர்கர் எல்லாம் இருக்குது. டே பார்க்குறாங்க சாப்பிட்றியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க பசிக்க சாப்பிட சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க சாப்பிட சொல்கிறாங்க. நான் சாப்பிடவா சாப்பிட சொல்கிறாங்க. டே வந்து ஃபீட் பண்ணி விடுறாங்க. ஜிம் சாப்பிட்றாங்க. நானும் சாப்பிட்றதில்ல சாப்பிட்றது ஃபீட் பண்ணி விடுறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜிம் பார்க்குறது நினச்சி கூட பார்க்கல உங்களுக்கு சொல்கிறாங்க. நான் என்ன நினைச்சி அப்படி யாரும் சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க. நான் தூங்குறது கூட சொல்கிறேன் தூங்குறது கூட ஃப்ளாஷ் பேக் நினச்சி பார்த்தியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ஃப்ளாஷ் பேக் நான் என்ன பண்ணான்னு கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே ஆன்சர் பண்ணி கூட உங்களுக்கு பயந்துட்டா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அது ப்ராப்பராக சொல்லி நினச்சேன் ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ டேஸ் இவ்வளோ நடந்து சரியாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஓகே ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் கம்பெனி அகைன் ஃப்ரீ ஓப்பன் ஆனது நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டுக்கிட்டே ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறவங்க அப்படின்னா ஜிம்முக்கு அவ்வளோ பியூராக ஃபுட் ஹார்ட் அதற்கு ரொம்ப பிடிக்கும். டே பார்க்குறங்க நம்ம கம்ப்யூட்டர் ரொம்ப சஃபர் ஆனாலும் நீ தான் இருக்கி என்ன சரி பண்ணிட்டே சொல்லி நான் மட்டும் இல்லை காய் மெக்கு நாங்கள் எல்லாரும் ஜிம்னு சொல்லிட்டாங்க. டே பார்க்குறங்க அப்படி கூட ப்ரைஸ் பண்ண விட மாட்டாங்களா சொல்கிறாங்க. பரவாயில்ல ஜிம்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ டேவும் அழகாக ஃபுட்டை ஃபீட் பண்ணுறாங்க. ஜிம் சாப்பிட்ருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் இவ்வளோ டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. யாரும் நம்ம காய் தான் டே அப்படி சொல்லிட்டாங்க. பார்த்தா டேக்கு ஷாக் ஆகிடுது காய்க்கு ஷாக் ஆகிடுது. எனக்கு டே யாருக்கு மேலே பண்ண மாட்டாரு அவர் ஜிம்முக்கு மேலே கொஞ்சம் கேரி இருக்குன்னு அவருக்கு தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு பார்த்தது இல்லை என்னடா பண்ணுற டே சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறாங்க ஏன் பார்த்தா தெரியல சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜிம் பார்த்தா டே அமைதியாக சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. டே வந்து ஆக்கா டே ஃபீட் பண்ணுறாங்க. ஜிம் வாங்கிக்கிறாங்க. டே காய்க்கு ஒரு மாதிரி என்ன நடக்குது எனக்கு புரியலையே சொல்கிறாங்க. மூச்சியை சொல்கிறாங்க. காய் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க சதை சொல்கிறாங்க. சாப்பிட்ருக்கா சொல்கிறாங்க. இல்லை இந்த கார்டி உனக்கு என்ன ஃபீட் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. ஃபீட் பண்ணுறாரு ஜிம் சொல்கிறாங்க. அதான் கேட்குறேன் ஏன் ஃபீட் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் காய் பார்க்குறேன் டே பார்க்குறேன் ஏன் ஃபீட் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. இல்லைடா நீ எதுக்காக ஃபீட் பண்ணி தெரிஞ்சிக்கலாமா அப்போ சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. அப்புறமா டே பார்க்குறாங்க ஒய்ஃப் ஃபீட் பண்ணுறா சொல்லிட்டாங்க. இது ஒய்ஃபா சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. ஜிம்மின் உனக்கு இப்போ க்ரஷ்ன்னு எனக்கு தெரியும் ஆனால் நீ க்ரஷ்ஷாக தானே பாப்பா தாண்டி பார்க்க முடியாது சொல்லிட்டாங்க. நான் க்ரஷ்ஷாக தான் பார்க்குறேன் இப்போவும் சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அவர் தான் என்ன லவ் பண்ணுறாரு ஜிம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் லவ் பண்ணுறாரு ஜிம் சொல்கிறாங்க. அப்போ நீ சொல்கிறாங்க நானும் அப்படி சொல்கிறாங்க. எந்த காமா சொல்கிறாங்க. டே எல்லாம் சொல்லிருக்கு அவனை க்ரஷ்ஷாக பார்க்குறான் அவன் ஒய்ஃபை பார்க்குறேன் பொதுவாக சொல்கிறேன். எந்த காமா அவன் க்ரஷ்ஷாக பார்க்குறான்டா நான் அவன் ஒய்ஃபை பார்க்குறேன்டா டே சொல்கிறாங்க. டே உண்மை டைம் இது நீ தானடா சொல்கிறாங்க. நான் தான்டா ஏன் அப்படி கேட்குறாங்க. எனக்கு நம்பவே முடியல நேற்று வரைக்கும் யாருமே சொல்கிறாங்க 3 years எனக்கு பிடிக்கும் நான் சொல்கிறேன். எனக்கு 3 years எனக்கு பிடிக்கும் எப்போ நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணலாம் எனக்கு அப்போ தான் பிடிக்கிறா சரியா. நான் எவ்வளோ தான் ப்ளேஸ் கொடுத்தாலும் அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டேன் சரியா. எனக்கு அதுதான் ஜிம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் டே சொல்கிறாங்க. ஜிம்க்கு விட சரியாகிறாங்க. காய் பார்க்குறாங்க கடவுளே எல்லாம் புதுசாக இருக்குது சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் டே பார்க்குறாங்க ஏன் கேட்குறாங்க. இல்லைடா இதுக்கு ஒன்றே அப்படி பார்த்துட்டு ஜிம் பார்த்துட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் ஏன் நான் ஏன் டே கூட கூடாதா ஜிம் கேட்குறாங்க. அப்படி சொல்லிட்டு போச்சு இங்கே பாரு சொல்கிறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. அப்படிடா உனக்கு ஓகே
நினைக்கிறியா சொல்லிட்டு நீ எல்லாம் ஃபன் டைப் ஜாலியாக இருப்ப நீ உருண்டல் பண்ணுறது கண்டிப்பாக உனக்கு வேணாண்டா சொல்லிட்டாங்க. இல்லை நல்லா தான் பார்த்துப்பாரு ஜிம் சொல்லிட்டாங்க. அடி இப்போ வேணாம் அவங்க பெட்டராக பார்க்கலாம் சொல்லிட்டு காய் சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க காய் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க அடி உண்மை சொல்லி உண்மைன்னு சொல்லிட்டு இருப்பேன்டா இவனு ஃபன் பண்ணுற டைப்டா சொல்லிட்டு காய் சொல்லிட்டாங்க. நான் பார்த்துருக்கேன் ஓகே ஒய்ஃப் நான் பார்த்துக்கோன் டே சொல்லிட்டாங்க. உங்கள் ஒய்ஃப் முடிவு பண்ணிட்டியா சொல்லிட்டு காய் சொல்லிட்டாங்க. ஆமாம் டே சொல்லிட்டாங்க. ஜிம் ஹாப்பியாக இருக்குது ஜிம் தான் ஷை ஆகிறாங்க. டே பார்க்குறாங்க கடைசிட்டு ஃபுட் பண்ணுறாங்க. ஜிம் சாப்பிட்ருக்காங்க காய் பார்க்குறாங்க சரி கொடுங்க சொல்லிட்டு சாப்பிட்ருக்காரு. இப்போ ஒரு பசங்க வராங்க. டே காய் சொல்லிட்டாங்க. பார்த்தா நம்ம இவங்க 3 பேர் திரும்பி பார்க்குறாங்க. என்ன இப்படிலாம் சாப்பிட்றீங்க பார்ட்டி ஆசை கேட்குறாங்க. காய் பார்க்க ஏன்டா ஒரு காஃபி ஒரு பர்கர் சாப்பிட்டு ஒரு பார்ட்டியாடா சொல்லி கேட்குறாங்க. இப்போ காய் மெக்க பார்க்குறாங்க என்ன விட்டு சாப்பிட்றீங்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டே காய் பார்க்குறேன் சரி டே கிட்ட பார்ட்டி கேட்க சரியா சொல்லிட்டாங்க. எதுக்கு சொல்லிட்டாங்க நம்ம கம்பெனி ஓப்பன் ஆயிருக்கு அதுக்கு ஆசை கேட்குறாங்க. ஆமாம் அதுக்கு தான் சொல்லிட்டாங்க. அதுக்கும் அப்போ என்ன சொல்லிட்டாங்க ஜிம் தான் காய் சொல்லாம் ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ மெக்க பார்க்குறேன் என்ன சொல்லலாம் சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லை மெக்கு ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறாங்க உங்களுக்கு இருக்கிற பார்ட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. பார்ட்டி எதுக்கு டே ஜிம்னு சொல்லிட்டாங்க. டே தான் அதே சொல்லி போய் க்ளோஸ் ஆகுறாங்க. மெக்கு காய்க்கு ஒரு மாதிரி காய்க்கு வந்து ஒரு மாதிரி ஷாக் இல்லை. இப்போ மெக்கு ஷாக் இருக்கு என்ன பண்ணுறாரு டே சொல்லிட்டுமா காய் மெக்கு பார்க்குறாங்க. இப்போ ஜிம் சொல்லிட்டு பார்க்குறாங்க ஜிம் சொல்லிட்டாங்க. பார்க்கட்டும் டே தான் க்ளோஸாக இருக்கிறாங்க. ஹிப்பில் கை வச்சு ஜிம் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரெஸ்டாரண்ட் போயிட்டு சொல்லிட்டாங்க சாப்பிடலாமா நல்லா ஃபுட்டு எதெல்லாம் சாப்பிடலாமா சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க எனக்கு ஜிம் பார்ட்டிலாம் வேணாம் ஓகே ஜஸ்ட் நார்மலாக ஒரு பார்ட்டி எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருக்கு எனக்கு எதுவுமே இப்போ எந்த ஒரு டிப்ரெஷன் கொடுக்காம ரொம்ப ஹேண்டில் பண்ணிக்கிங்களே சொல்லிட்டாங்க. அது தேங்க்ஸ் பண்ணுறதுமா சொல்லிட்டாங்க. இதுக்காக தேங்க்ஸ் பண்ணுவாங்க நம்ம கம்பெனிக்காக நாங்கள் அப்படாமல் வேறு யார் பண்ணுவோம் ஜிம் கேட்குறாங்க. நாங்கள் தானே பண்ணுவோம் சொல்லிட்டாங்க. ஜிம் டே பார்க்குறாங்க புரியுற தங்கம் இருந்தாலும் ஒரு சின்ன அப்ரிஷியேட் சொல்லிட்டாங்க. அதெல்லாம் ஒன்று வேணாம் சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு வந்துட்டு டின்னர் சாப்பிட்றதுக்கு இவங்க கூட சேர்ந்து சொல்லிட்டாங்க. அப்படியா ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ காய் பாருங்க டே நாங்கள் 2 பேரும் இருக்கோம்டா சொல்லிட்டாங்க. அது எதுக்கு இருக்கு ஏஞ்சி கொண்டு தான் சொல்லிட்டாங்க. என்னத்துக்கு ஏன் அதுக்கு ஏஞ்சி போங்கடா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குற சொல்லக்கூடாது தப்பு காய் மேற்கும் வருத்தப்படுவாங்க ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க இப்போ அவங்க தெரிஞ்சுட்டாங்க இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வருத்தப்படுவோம் தெரிஞ்சு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க அவங்க போட்டோம் ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம காய் டே பார்க்குறாங்க அப்படி சொல்லிட்டாங்க ஆமாம் சொல்லிட்டாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க பாவி சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ டே தான் சார் ஓகே நைட் வாங்க டின்னர் போகலாம் சார் டின்னர் போகலாம் மாமா சொல்கிறாங்க சார் டே போய் ஒரு 7 o'clock ஜிம்மி நம்ம டே நிம்மி காய் மெக்கிழமை வந்துருக்காங்க மற்ற ஸ்டாஃப் எனக்கு கூட்டி வரல எனக்கு அவங்கள பார்க்க கூட இல்லையா நான் கூட்டிகிட்டு போகல இவங்க மட்டும் தான் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு 5 பேர் கூட்டிட்டு போகிறாங்க கூட்டி போய் பார்ட்டியில் உட்கார ஒரு மாதிரி சின்னதாக நல்ல ஒரு 5 ஸ்டார் கூட கூட்டி போகிறாங்க 1 ஸ்டார் கூட கூட்டி போயிட்டு அழகா நம்ம டின்னர் தராங்க ஜிம் பார்க்குறது மாதிரி ஹோட்டலுக்கு வந்ததே டே சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க அப்படியா சொல்கிறாங்க உனக்கு என்ன பிடிக்கும் ஸோ டேக்கு தெரியும் ஜிம்முக்கு எப்படி சில ஃபுட் ஆர்டர் பண்ணுறாங்க காய் பார்க்குற டே நாங்களும் பண்ணா எங்களுக்கு பிடிச்சி ஆர்டர் பண்ணலாம் சொல்கிறாங்க. சரிடா சொல்லிட்டு காய் டே மார்ச் பண்ணுறாங்க சாப்பிடே டே ஃபிட் பண்ணிவிடுறாங்க. ஜிம் பார்க்குறேன் நானும் சாப்பிட்றேன் ஜிம் சொல்கிறாங்க நான் சாப்பிட்றேன் ஃபிட் பண்ணி சாப்பிடுறதே தான் ஃபிட் பண்ணுறாங்க. இதை பார்க்க நிமிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படியே ஆமாம் உங்களுக்கு ஜிம்மியும் ஒரு கப்பலை பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்கிறாங்க. சீக்கிரமே வந்துட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பார்ப்பீங்க சொல்கிறாங்க. இப்போ இவங்க பார்க்க நாங்களும் வெயிட் பண்ணுறது டேக்காக சொல்லிட்டு இப்போ ஜிம் பார்க்குறாங்க அப்படியே டே சொல்கிறாங்க கொஞ்சம் டேட் பண்ணலாம் சொல்கிறாங்க. உங்களுக்கு டேட்லாம் பிடிக்காது டே சொல்கிறாங்க எனக்கு டேட் பண்ண பிடிக்காது உங்க கூட போக பிடிக்கும் சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறேன் என்ன பேசுகிறான் பார்த்தியா லவ் வந்து தானே ஒரு கவிதைலாம் சொல்கிறாங்க. கவிதையில் டைலாக் சரியா சொல்கிறாங்க. ஆமாம்மா சொல்லிட்டு காய் சொல்லிட்டுருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் டே ஒரு அழகாக சாப்பிட்டுக்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் சரி ஓகே டே நம்ம ஃபுல்லாக சாப்பிட்டு ரொம்ப தேங்க்ஸ் டே சொல்கிறாங்க. எனக்கு சொல்லி ரொம்ப தேங்க்ஸ் டே நிறைய சாப்பிட்டுருக்கேன் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க அவ்வளோதான் தேங்க்ஸ் கொடுத்தேன் வேறு எதுவும் இல்லையா சொல்கிறாங்க. வேறு என்ன வேணும் ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறேன் என்னென்னு கூட சொல்கிறாங்க. என்ன கொடுக்க ஜிம் கேட்குறாங்க. இப்போ காய் பார்க்குறேன் எதனா கொடு அப்படி திரும்பிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறேன் சரி ஓகே மேக் சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் நான் ஜிம் ட்ராப் பண்ணுறேன் சொல்கிறாங்க. அப்படியே நான் ட்ராப் பண்ணி நீனும் காய் போயிருங்க நீங்கள் நீ சொல்லிட்டு நான் போய்க்கிறேன் சார் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு தனியாக உட்காரங்க காரில் ஜிம் டே ஒரு காரில் உட்காராங்க. நானே போய்க்கிறேன் சொல்கிறாங்க. பரவாயில்ல என் கூட ஃபஸ்ட்டே தான் பார்க்க கூட்டிகிட்டு போகிறாங்க. என் பாய் ஃப்ரெண்டை நான் ட்ராப் பண்ணணும் சரியா சொல்கிறாங்க. ஜிம்மே சரி சொல்லிட்டேன் ஆண்டி தப்பு தெரியுங்களா சொல்கிறாங்க. தெரியும் அம்மாவுக்கு சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு 2 பேர் போயிட்டு இருக்காங்க. ஃபைன் இல்லை நம்ம ஜிம் இதில் வீட்டுக்கு முன்னாடி டே கார்ட்டில் ஸ்டாப் பண்ணுறாங்க. தேங்க்யூ டே சொல்கிறாங்க. எதுவும் கொடுக்காம வர சொல்கிறாங்க. என்ன கொடுக்கணும் ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க எதாவது கூட சொல்கிறாங்க. அதான் என்ன ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க உண்மை தெரியலையா தெரியாமல் கேட்குறியா கேட்குறாங்க. தெரியாமல் தான் கேட்குறாங்க ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க கிஸ் சொல்கிறாங்க. கிஸ் சொல்கிறாங்க சொல்கிறாங்க கிஸ் கொடுறா டே கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க டே ஜிம் பார்க்குறாங்க. அது டே சொல்கிறாங்க கிஸ் கொடு அப்படியே கேட்குறாங்க. இப்போ வேணுமா சொல்கிறாங்க சொல்கிறாங்க. அந்த நைட் எனக்கு மறக்க முடியும் தெரியுமா எப்படா மேரேஜ் ஆகும் எப்போ அந்த மாதிரி நைட் எனக்கு வரும் இருக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்ன பேசுன்னு சொல்கிறாங்க. உண்மை சொல்லு உனக்கு ஞாபகம் இல்லையா சொல்கிறாங்க. இருக்குதான் அது சொல்கிறாங்க. எல்லாமே இருக்குதான் இருந்தாலும் சொல்கிறாங்க. பாரு எனக்கு ஞாபகம் சரி எப்படா அந்த டேட் வரும் ஆசையாக இருக்குது ஆனால் கூட வச்சு டேட் பண்ணணும் எனக்கு அஃபர்டபுளாக வச்சுக்கணும் நிறைய வெளியே கூட்டிட்டு போகணும் ஓகே ஹாப்பியாக வச்சுக்கணும் டே சொல்கிறாங்க. அதெல்லாம் வேணாம் எனக்கு கூட தானே போதும் ஓகே அவங்க கூட தான் ஹாப்பியாக இருக்கும் ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ஹாப்பியாக இருக்குது இது கேட்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப லக்கி பர்சன் நினைக்க சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க எனக்கு நீ அவ்வளோ லக்கியான ஒரு ஜாமாச்சே சொல்கிறாங்க. ஜிமிந்தா சரி சொல்லிட்டு ஜிம்மில் போகலான்னு பார்க்குறாங்க. ஓ இன்னும் சொல்கிறாங்க கிஸ் கொடுத்து தான் போகிறேன் சரியா சொல்கிறாங்க. டே அதே சொல்கிறாங்க கிஸ் கொடுத்து தான் நீ போகணும் ஜிம்மி சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க ஜிமிந்தா சரி ஐஸ் க்ளோஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஏன் நான் உனக்கு கிஸ் பண்ணும்போது ஐஸ் க்ளோஸ் பண்ண அப்படின்னா சொல்கிறாங்க. எந்த எனக்கு ஷையாக இருக்கா சொல்கிறாங்க. ஷையாக ஆகுது அப்படியே கூட சொல்கிறாங்க. ஜிமிந்தா அதே சொல்கிறாங்க ப்ளீஸ் கொடுறா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி சரி ஓகே சொல்லிட்டு ஜிம் இப்போ பெக் பண்ணிட்டு டேபிள் இப்போ பெக் பண்ணுறாங்க.
இது பெக்கு எனக்கு இது கிஸ்ஸு சரியாக சொல்கிறாங்கக்கா. அதே சொல்லிட்டாங்க டீ பார்க்குறேன் உடனே கேட்குறது ஸ்டே விட்டு ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணிட்டாங்க. ஜிம்மி பேக் கிஸ் பண்ணிட்டாங்க. ரெண்டு பேரும் டீப்பாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. டீ பார்க்குறாங்க இது போதும் சரியாக சொல்கிறாங்க. ஜிம்மி தான் சரி போ வா சொல்கிறாங்க. நான் இவ்வளோ வர வாக்கிக்கிறேன் சொல்கிறாங்க. இல்லை வீட்டுக்குள்ள வர வாக்கிக்கிறேன் வேண்டாம் அம்மா நினச்சி போகிறாங்க சொல்கிறாங்க. நாட்டுக்கு தெரியல இருந்தாலும் மேரேஜ் முன்னாடி வரைக்கும் அப்படிலாம் வேணாம் சரியாக சொல்லிட்டு டீ பார்க்குறாங்க. ஓகே நீ என்ன சொல்கிறப்ப கேட்குறேன் சரியாக சொல்லிட்டு குட் நைட் கேட்டுட்டாங்க. குட் நைட் ஹாப்பின்னு சொல்லிட்டாங்க. ஓகே குட் நைட் ஹாப்பின்னு சொல்லிட்டாங்க. டேக் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே ஒய்ஃபி அப்படி சொல்லிட்டே சொல்லிட்டாங்க. ஜிம்மி பாய் சொல்லிட்டு ஓடி போய் ஷை ஆகிட்டு எனக்கு ஜிம்மி பார்க்குற ஜிம்மி அப்படி கூட ஷை ஆகிட்டு வராங்க. ஜிம்மி எல்லாம் சொல்லிட்டாங்க அம்மா சொல்லிட்டாங்க. எனக்கு சொல்லிட்டாங்க அம்மா டே ஜாப் பண்ணாங்க சொல்லிட்டாங்க. அப்படியே சொல்லலாம் வீட்டில் கூட்டிட்டு வரலாம் சொல்லிட்டாங்க. இல்லை அவங்க போயிட்டாங்களா ஆமாம் சொல்லிட்டாங்க. இப்போ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துக்கலாம்லாம் சொல்லிட்டாங்க. பரவாயில்லம்மா ஜிம்மி சொல்லிட்டாங்க. ஜிம்மி நமக்கு ஹாப்பியாக இருக்குது. ஏப்பா அவங்க அப்பா அக்செப்ட் பண்ணிப்பாங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்கம்மா அவங்க ரொம்ப நல்லவங்க தான் சொல்லிட்டாங்க. அப்படியே அம்மா சொல்லிட்டாங்க சரி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம் நம்ம பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் மாறி ஜிம் அழகாக இருக்காங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன தாங்கும் எப்பவும் விட எனக்கு ரொம்ப அழகாக இருக்கா சொல்லிட்டாங்க. அப்படியே அம்மா ரொம்ப அழகாக இருக்காங்க பாஸ் ஜிம் நம்ம தான் கொஞ்சம் பையன் எடுத்துட்டு ஜிம் நெக்கிட்ட வைக்கிறாங்க கண்டுபற்றக்கூடாது சொல்லிட்டு. இப்போ நம்ம டே பார்த்தா எப்பவும் கேஷுவலாக ஒரு ரெடி ஆகிட்டுப்பாரு. நீங்கள் பார்த்தா ரொம்ப ஒரு சீவமாக ரெடி ஆகல ரொம்ப ஹேண்ட்ஸமாக ரெடி ஆகிட்டுருக்காங்க. இப்போ ரெடி ஆகிட்டு கீழே வராங்க. நம்ம டே நம்ம பார்க்குற கேட்டே சொல்லிட்டாங்க என்னம்மா சொல்லிட்டாங்க என்ன நீங்கள் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கா சொல்லிட்டாங்க. ஏம்மா சொல்லிட்டாங்க எது இப்போ அவனை பார்க்க டேட்டிங் போகிற மாதிரி இருக்குது சொல்லிட்டு டேட்டிங் போகிற மாதிரி இருக்குது ஆமாம் சொல்லிட்டாங்க. இப்போ உங்கள் பொண்ணு இருக்கா அங்கிள் சொல்லிட்டாங்க. டே பார்க்க என்னடா சொல்லிட்டாங்க. ஜூன் அது நம்ம டேவுடைய அண்ணாவோட பையன் பொண்ணுடா ஓகேவா நம்ம ஜூனோட ஜீனோட பொண்ணு என்ன ஜூனா சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்களை பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்க சொல்லிட்டு அப்படியே வச்சுங்க எப்பவும் பார்த்தா உருன்னு பேசிட்டு பனிக்காலத்து ஃபேஸ் இப்போ நம்ம டேஸ்ட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்க ஒரு 3 years இருக்கும். நீங்கள் பார்க்குறது உருன்னு போயிட்டு இருக்கும். அதை கோச் வேர் பண்ணாக்கா இதை உண்மை இருப்பீங்க பார்க்கறதுக்கு பாடி கார்டெலாம் இருப்பாங்க அப்படி. ஆனால் நீங்கள் இன்னைக்கு பார்த்தா அழகாக இருக்க சொல்லிட்டாங்க. அப்படி அதை டேஸ்ட் கொஞ்சிட்டாங்க. அங்கிள் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணுறீங்க என்ன விஷயம் இப்போ பேபி கேட்குறா. சரி நீங்கள் சொல்கிறேன் சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா ஃபைன் இப்போ அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. செகண்ட் டேக்கு ஒரு மேரேஜ் பண்ணிச்சிடும். அப்போ தான் வந்துட்டு டே வந்துட்டு லைஃப்பில் இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பான். எனக்கு ஒர்க் ஒர்க்ஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறான். செகண்ட் வந்துட்டு அவனுக்கு லைஃப் என்ஜாய் பண்ண முடியல. அந்த இந்த டைமில் தான் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ டேயோட மேரேஜ் ஜிம்மிந்தா டே நம்ம பாய் மா சொல்லிட்டாங்க. சாப்பிட்டு போட இல்லாமல் பஸ்க்கு வச்சுட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் டேயோட சரி ஓகே சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் ஜிம்னா அழகாக டேரெக்டாக வராங்க வீட்டுக்கு ஆஃபீஸ் பண்ணிட்டு டேக்கு தேவை ஃபைல்ஸ் எடுக்கிறாங்க. இன்றைக்கி மார்னிங் இந்த மீட்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் ஃபைல்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு சரி போகலாம் சொல்லிட்டு டேவோட கேபின் போகிறாங்க. இன்னும் வரல போல ஜிம் போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு போய் வைக்கிறாங்க. ஃபைலை வச்சுட்டு ரன் பண்ணுறாங்க. சடனாக ஒரு பர்சன் ஜிம்மில் ஹேக் பண்ணுறாங்க. ஜிம் பயப்படுறாங்க. குட் மார்னிங் சொல்கிறாங்க. வந்துட்டிங்களா சொல்லிட்டு எங்கே தீங்க சொல்கிறாங்க. டோர் பண்ணி ஒழிஞ்சுதான் சொல்கிறாங்க. டோர் பண்ணி ஒழிஞ்சுட்டீங்க எதுக்கு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஹேக் பண்ணதான் சொல்கிறாங்க. சீக்கிரம் ஹேக் எப்படி இருக்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ ஜிம் க்யூட்டாக செய்கிறாங்க. டே பார்க்குறாங்க என்ன இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கா சொல்கிறாங்க. நான் ஆமாம் சொல்கிறேன் ரொம்ப இன்னைக்கு அழகாக இருக்கா சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்புறம் எப்போ முதல்ல இருக்கா சொல்கிறாங்க. இல்லையே ஜிம் பார்க்குறேன் கொஞ்சம் டச்சப் பண்ணா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் கொஞ்சம் லிப்பாக பட்டா கொஞ்சம் டிப்பாக டச்சப் பண்ணேன் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க எதுக்காக எப்போ முதல்ல சொல்கிறாங்க. அதே சொல்லிட்டாங்க சார் சொல்லிட்டாங்க. ஜிம்ல ஒன் செகண்ட் இருந்தால் ஜிம்ல ஹக்கர் யூஸ் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா டே ரொம்ப டோட்டலாக டிஃப்ரெண்ட் பண்ண அட்ரஸ் பண்ணுறது இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. எங்கே உங்கள் டைலாம் இது என்ன டிஃப்ரெண்ட் ஆஸ்ட்டு கேட்குறாங்க. அதுவா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜஸ்ட் ஒரு பாஸ் மட்டும் இப்போ ஒரு பாய் ஃப்ரெண்டும் கூட இல்லை அவனுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணும்ல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. காசு சொல்கிறாங்க என் பாய் ஃப்ரெண்டு வேறு அவங்க பிள்ளைங்க பரவாயில்ல ரசிக்கிறான்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை டே தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க இருந்தாலும் யாரும் ரசிக்க கூடாது என்ன மட்டும் தான் ரசிக்கணும் என்ன மட்டும் தான் பார்ப்போம் சைட் அடிக்கணும் டே சொல்கிறாங்க. சரி ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அழகாக ட்ரெஸ் சொல்கிறாங்க. அழகாக இருக்கவும் அழகாக ஜிம் தான் டே ஷர்ட்டில் அழகாக ட்ரெஸ் பண்ணி விடுறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹேக் பண்ணிக்கிறாங்க. ஓ இன்னும் சொல்கிறாங்க இப்போ மேட்ச் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. நீங்கள் தானே சொன்னீங்க டேட்டிங்லாம் போகணும்னு சொல்கிறாங்க. சொன்னதான் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வெளியே சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க. ஒன்றா தானே இருக்கும் ஆஃபீஸில் அப்புறம் என்ன ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. அதுவும் கரெக்டாக தான் சொல்கிறாங்க. ஓகே உங்கள் மீட்டிங் இருக்க ரெடியாக இருங்க ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. மீட்டிங் இருக்கா ஆமாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த வெளியே போகிற நினச்சி சொல்கிறாங்க. டே ஆஃப்டர்நூன் போய்க்கலாம் சரியா சொல்கிறாங்க. ஆஃப்டர்நூன் ஆமாம் சரி ஓகே சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. டே வந்து மீட்டிங் போகிறாங்க. டே வந்து ஜிம்லேயே பார்த்துருக்காங்க. காய் பார்க்குறாங்க. லவ் தான் வந்துச்சு அவங்களே பார்த்துருக்காங்க. இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறலாம் பிஸ்னஸை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்து பார்த்துருக்காங்க. டே வந்து ஜிம் பார்க்குறேன். ஜிம் பார்த்தா அங்கே பாருங்க ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப பிடிச்சிக்கிட்டே அழகாக க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜிம்மில் பார்த்துட்டு ஜிம் மேக்கப் பார்க்குறாங்க. இப்போலாம் டே வந்து அழகாக ஸ்மைல் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஆமாம் இப்போ ஸ்மைல் இருக்குது இப்போ தான் தெரியுது சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஈவினிங் ஜிம் டிவியில் போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இன்றைக்கி எங்கே டே போகிறோம் சொல்கிறாங்க. எப்போவும் போல் பீச்சுக்கு சொல்லிட்டு பீச்சுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. பீச் தானே பிடிக்கும் வா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டே பீச்சுக்கு போகிறாங்க. பீச்சு பார்க்கு சொல்லிட்டு ரொம்ப அழகாக டேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் தான் டே விடுங்க டே ஜிம் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. அது வெளியில் ஒர்க் இருக்க டே விடுங்க நான் அடிக்கடி கேப்ல இருந்து தப்பாக நினச்சிப்பாங்க சரியா சொல்கிறாங்க. இப்போதைக்கு காய்க்கு மேக்கு நிமிக்கு தான் தெரியும் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேறு யாருக்கும் தெரியாது ஓகேவா கொஞ்சம் விடுங்க ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. யார் கேட்க போகிறா அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க பரவாயில்ல ஹபியோட ஆஃபீஸ் விட்டு உன்னோட ஆஃபீஸ் தான் நம்ம யார் கேட்க போகிறா டே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி போதும் விடுங்க ஜிம் சொல்கிறாங்க. ஏன் இப்போ தான் லிப்பாம் போட்டு விடுங்க ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறது இப்போ லிப்பாம் போட்டு அவங்க சொல்கிறாங்க. ஜிம் தான் இதான் சரி ஓகே அதையும் போட்டுக்கலாம் டே சொல்கிறாங்க. சரி இருக்கீங்க டே ஜிம் சொல்லிருக்காங்க. டே ரொம்ப ரொமாட்டிக்காக இருக்காங்க நினச்சி கூட பார்க்கல நீங்கள் எது ரொம்ப நினச்சா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க இல்லை மற்றவங்க சொல்கிறப்ப நீங்களும் அப்படி இருப்பீங்களா நீங்கள் ஜென்டமெல்லாம் இருப்பீங்க ஆனால் நான் அப்படி நினச்சினா ஆனால் இப்போ என்கிட்ட இப்படி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. நீ ஒய்ஃபில் அப்படி தான் இருக்க முடியும் சொல்கிறாங்க. உனக்கு சைட் பிடிச்சிருக்க அப்படி சொல்கிறாங்க. பிடிச்சிருக்கு தான் இருந்தாலும் என்ன சொல்கிறாங்க இருந்தாலும் ரொம்ப நாட்டியாக இருக்கீங்க ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்படியா நாட்டி சரி பிடிச்சிருக்கா கேட்குறாங்க. பிடிச்சிருக்கு ஜிம் சொல்கிறாங்க.
பக்கத்தில் ஜிம். சரி ஓகே வீட்டுக்கு போவா சொல்லிட்டாங்க. டீ பார்க்குறாங்க போகணுமா சொல்லி ட்ராப் பண்ணவா வேண்டாம் நான் மெக்கூட போகிறேன் ஜிம் மெக்கூட ஓடி போயிடாரு இப்போ டேவும் சரி ஓகே சரி விட்டுறாங்க ஃப்ரீடமாக பிடிக்கிற மாதிரி இருக்கிறாங்க. இப்போ எனக்கு வீக்கெண்ட் டே ஷாப்பிங் போகிறாங்க ஜிம்மில் நான் வரல டே சொல்லிட்டாங்க ப்ளீஸ் தான் வாடா சொல்லிட்டாங்க. ஜிம்மி சரி ஓகே சொல்லிட்டு ஜிம்மில் டே காய் வைக்கிறவங்க தான் போகிறாங்க ஷாப்பிங் பண்ணிட்டு ஃபன் பண்ணி சுற்றிட்டு இருக்காங்க. அழகாக டேஸ் பாஸ் ஆகிடுச்சு 2 months ஆயிடுச்சு. 2 months ஆஃப்டர் தான் ஜிம்மில் டேவும் அது சோஃபாவில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. டே ஜிம்மில் ஹக் பண்ணிட்டு அவரோட ஹெட் வந்து அவரோட செஸ்ட்டில் வச்சிருக்காரு. ஜிம்மில் ஒரு ஹெட்டை நம்ம டேவோட செஸ்ட்டில் வச்சுட்டு படுத்துட்டு இருக்காரு. ஜிம் டே ஹேர் ரப் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஜிம் டேக்கு ஒரு கால் ஜிம் பார்க்குறாங்க யார் ஜிம் பார்க்குறாங்க டே பார்க்குறாங்க தெரியலையே சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாங்க பார்த்தா கால் அம்மான்னு இருக்கு. இப்போ டே உங்க ஃபோன் பிக் பண்ணி ஸ்பீக்கர் போட்டுறாங்க. சொல்லுங்கம்மா டே சொல்லிட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மில் ஹேர் ரப் பண்ணிட்டு பேசியிருக்காங்க. ஜிம்லாம் க்யூட்டாக பண்ணிருக்காங்க டே மேலே. இப்போ நம்ம டேவிட அம்மா தான் டே சொல்லிட்டாங்க சொல்லுங்கம்மா சொல்லிட்டாங்க உனக்கு ஆஃப்டர்நூன் ஒர்க் இருக்கடா சொல்லிட்டாங்க. இப்போ டைம் 11 o'clock இருக்கும். இல்லையம்மா சொல்லிட்டாங்க ஏதாவது இருக்கான்னு பார்த்தா சொல்லிட்டாங்க. இப்போ டே கேட்குறாங்க ஜிம்கிட்ட இருக்கா கேட்குறாங்க. ஜிம் ஹெட்டை செக் பண்ணுறாங்க. அப்போ டே வந்துடும் இல்லைம்மா சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்போ நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கு எதுக்கு டே கேட்குறாங்க. அங்கே எனக்கு பிளைண்ட் இருக்க சொல்லிட்டாங்க. பிளைண்டரா சொல்லிட்டாங்க. ஜிம் டக்குனு வச்சுட்டாங்க. டே வந்துட்டு ஜிம் பார்க்குறாங்க. திரும்பி டே பார்க்குறாங்க என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. பாரு டே உனக்கு ஒரு அழகான பொண்ணு பார்த்துக்க சரியா அந்த பொண்ணுக்கிட்ட நீ பேச ஓகே கண்டிப்பாக பிடிக்க நான் நினைக்கிறேன் சொல்லிட்டாங்க. டேடாம்மா என்னம்மா பேசுறீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் டே கண்டிப்பாக அந்த பொண்ணு உனக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் சரியா ப்ளீஸ் டே எனக்கு போய் பாரு சொல்லிட்டாங்க. அம்மா பாருங்கள் எனக்கு கேட்காம எங்கள் பிளைண்ட் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா சொல்லிட்டாங்க. டே இருக்கிற அவனை கேட்குறோம் சொல்லிட்டாங்க. மனதை யாரும் டேட் பண்ண விளக்கம் பிடிக்காது அட்லீஸ்ட் அம்மா அரேஞ்ச் பண்ணால் கண்டிப்பாக பிடிக்கும் நினச்சேன் ப்ளீஸ் நான் புரிஞ்சு போடணும். நீ போயிட்டு அந்த பொண்ணு பாரு கண்டிப்பாக அந்த பொண்ணு கூட பிடிக்கும். அந்த பொண்ணு கூட பார்த்து பிடிச்சிடும் உனக்கு பிடிச்சா மட்டும் போதும் அப்படியே அம்மா சொல்கிறாங்க. அம்மா என்ன சொல்கிறீங்க ஆமாடா சரி அந்த டேபிள் நம்பர் சொல்லிட்டாங்க. ஜிம் டே பார்க்குறேங்கம்மா நீங்கள் அவசரப்பட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் அவசரப்பட்டீங்க எங்கள் பாரு உங்களுக்கு மேரேஜ் வந்துருச்சு ஓகேவா 3 வயசு பசங்க மேரேஜ் பண்ணி செட்டில் ஆகிறாங்கடா டேடாம சொல்கிறாங்க. அம்மாங்க பாருங்கள் நீங்கள் மேரேஜ் விஷயத்தை நீங்கள் அவ்வளோ அவசரப்படாங்க சரியா சொல்கிறாங்க. ஏன் கேட்குறாங்க இந்த ஜிம்முக்கு ஒரு மார்க்கு ஜிம் பார்க்குறாங்க. டே வந்துட்டு அவங்க பேசுகிறாங்க. அம்மா நான் அப்புறம் பேசுகிறேன் வாங்கி ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. டே அப்படி சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க அப்படி கட் பண்ணிடுறாரு. இப்போ நம்ம டே வந்து ஜிம்முக்கு காசு கம்ஃபர்டபுள் போகிறாங்க. இப்போ காய் விடுறாங்க. டேக்கு பாரு ஆண்டி கால் பண்ணாங்க சொல்லிட்டு ஃபோன் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம இப்போ இந்த அம்மா வச்சுக்கிட்டு சொல்லிட்டு டே வந்துட்டு ஜிம் எந்திரி சொல்கிறாங்க. எங்கே ஜிம் கேட்குறாங்க எந்திரி சொல்கிறாங்க. நான் வரல சொல்கிறாங்க. வாடா சொல்லிட்டு தான் ஜிம் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. இப்போ காய் பக்கம் என்ன கூட்டிட்டு போகிற சொல்லிட்டு நான் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு கூட்டிட்டு போகிறாரு. ஜிம் பார்க்குறது எங்கே போகிறோம் சொல்லி நீ வாமா சொல்லிட்டு கூட்டிட்டு போகிறாங்க. ஜிம் தான் வீட்டுங்க சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க. அப்புறம் மூஞ்சி தூக்காத வைக்க வா சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு காரை உட்காருக்கிறாங்க. இப்போ எங்கே போகிறோம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க அமைதியாக சொல்லிட்டு கூட்டிட்டு போகிறாங்க. எங்கே போகிறோம் சொல்கிறாங்க. உங்கள் மாமியார் வீட்டுக்கு சொல்கிறாங்க. மாமியார் வீட்டுக்கு ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் அவளோட மாமியார் வீட்டுக்கு போகிறோம் டே சொல்கிறாங்க. ஜிம் ரொம்ப பார்க்குறாங்க. டே குறுன்னு சொல்லிட்டு அது சொல்கிறாங்க. அமைதியாக வரையா அது டே சொல்கிறாங்க. ஜிம் எதுவும் சொல்லலை. இப்போ ஃபைன் நான் ஜிம் டே 2 பேரும் வீட்டுக்கு கொண்டு வராங்க. அப்போ கேம் பேரஸ்ன்னு போட்டுருக்க ஜிம் பார்க்குறாங்க. உங்கள் வீட்டுக்கு சொல்லிட்டாங்க. அப்போ அவனோட மாமியார் வீட்டுக்கு என்னோட வீட்டுக்கு தானே சொல்கிறாங்க. சொல்லிட்டாங்க அவனோட மாமியார் ஏரியா அம்மா தானே சொல்கிறாங்க. என்னமோ மாமியாரெலாம் பேசுகிறீங்க விட்டுவா சொல்லிட்டு மதுரைலான்னு சொல்லுங்கள் அதான் அழகாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ டேவும் சரி ஓகே உன மதர் இல்லை ஃபாதர் இல்லை ஒரு பிரதர் எல்லாரும் இருப்பாங்க வா கூட்டிட்டு வராங்க. எதுக்கு சொல்கிறாங்க எதுக்குடா எதுக்கு அப்புறம் புரியல சொல்கிறாங்க. டே அதை சொல்கிறாங்க வாட்சி பண்ணிட்டு டே தான் ஹார்ட் கூட்டு வராங்க. இப்போ டே விட்டு செக்ரட்டரி பார்க்குறாங்க என்ன பண்ணுறாரு. டே தம்பி பையனை கூட்டு வராங்க சொல்லிட்டு எனக்கு ஜிம் வீட்டுக்கு வந்ததே இல்லை அவ்வளோ பெரிய வீடு பேலஸ் மாதிரி அழகாக இருக்குது. இப்போ நம்ம டே தான் கூட்டி வராங்க வா சொல்லிட்டு ஜிம் தாங்க டே நான் அவசரம் விட்டுங்க சொல்கிறாங்க. வாடா கூட்டிட்டு வராங்க வேணா சொல்கிறாங்க. வா டே தான் கூட்டிட்டு வராங்க. நானும் பொறுமையாக இருந்தால் சரி நம்ம ஒரு ட்ராக்ல போனாக்க என் அம்மா ட்ராக்ல போகிறாங்கடா வாடா கூட்டிட்டு வராங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு பயமாக இருக்குது. டே கூட்டிட்டு வராங்க. வீட்டுக்குள்ள என்ட்ராகிற மாதிரி ஜிம் டே பண்ணி ஒழிச்சிக்கிறாங்க. டேவோட பாடி கொஞ்சம் பிக் சைஸாக இருக்கும். அவர் ஃப்ரெண்டு வச்சு டே ஜிம்னாக்கா ஒழிஞ்சு மறைச்சிருவார். அவர் ஹைட் ஆகிடுவார் அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ டே ஜிம் வந்துட்டாங்க. அம்மா சொல்லிட்டாங்க. டேவோட பார்க்குறேன் ஏன்டா என்னாச்சு உனக்கு இப்படி ஃபோனை கட் பண்ணிட்டு அந்த பொண்ணு வெயிட் பண்ணிருக்கா சொல்கிறாங்கம்மா கொஞ்சம் நிறுத்துக்கம்மா என்ன பேச விடுங்க சரியா சொல்கிறாங்க. என்ன டே அப்படி டே நம்ம கேட்குறாங்க. இப்போ டேவோட அப்பா அதுக்கப்புறம் டேவுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் அவங்க பிரதர் இல்லை அவங்களுக்கு அந்த குட்டி பாப்பாவில் உட்காந்துருக்கா. இப்போ டே பார்க்குறாங்க பாருங்கம்மா நீங்கள் வந்துட்டு மேரேஜ் அவசரப்படாங்க சரியா சொல்கிறாங்க. ஏன்டா டேவோட நம்ம கேட்குறாங்க நீ தான் லவ் பண்ணல டேட் பண்ணல அப்படி இருக்கும் நாங்கள் பார்க்காம வேறு யார் பாப்பா டேவோட நம்ம கேட்குறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. ஆமாட்டி ஆண்டி சொல்லிட்டு கரெக்டு தான் நான் கூட பொண்ணு போட்டு பார்த்தா நல்லா இருக்காது பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் அமையருங்க சொல்லிட்டாங்க. என்ன ஜின்னிக்கு டிஃப்ரெண்டாக பேச சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. பாருங்கம்மா நான் இவங்க லவ் பண்ண சொல்லிட்டாங்க. யாரும் பக்கத்தை பார்த்து யாருமே காணும். திரும்பி பார்த்து ஜிம் டேபிள் ஒழிச்சிட்டு இருக்காங்க. வா ஜிம்மி சொல்லிட்டு ஹெல்ப் முன்னாடி கூட்டிகிட்டு வராங்க. இப்போ டேவோட மக்கள் தெரியும் ஜிம்மி நான் அவங்க அந்த கோத்தில் பார்த்துருப்பாங்க. இவங்க தான் கொஞ்சம் காய் சொல்லிப்பாரு நிறைய இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஹெல்ப் பண்ணாங்க சொல்லிட்டு இப்போ நம்ம டேவோட பார்க்குங்க. ஜிம்மி நீ டேபிள் செக்யூரிட்டி தானே சொல்கிறாங்க. ஆமாண்டி ஹலோ ஜிம் லவ் பண்ணுறாங்க. ஹாய் பா சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு வந்துட்டு ஹாய் ஜிம்னு சொல்கிறாங்க. ஹாய் ஜின் ஹாய் அங்கே சொல்கிறாங்க. ஹாய் சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. இப்போ பாப்பா தான் ஹலோ அங்கிள் சொல்லிட்டு பாப்பா சொல்லிட்டு ஹலோ டாஜின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கிராண்ட்மா பார்க்குறாங்க. என்னப்பா சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. பாருங்கள் கிராண்ட்மா நான் இவ்வளோ லவ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. என்ன கவினை லவ் பண்ணுறேன் இவன் பேர் பாரிச்சு ஓகே ரொம்ப பிடிக்கும். அப்பா கிடையாது அம்மா மட்டும் தான். ஆண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. ஒரு ரொம்ப நல்ல பையன் ஓகே ஒரு லக்கி சாம் 3 years என் கூட ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு இவனை பற்றி எல்லாம் வீட்டு சொல்ல தெரியும் ஓகே இவனை தவிர வேறு யாருமே ஒய்ஃபாக இருக்க டிசோன் பர்சன் இல்லை சரியா. இவன் நான் இவங்க ஹஸ்பண்டாக இருக்க டிசோன் பர்சன் தெரியாது. எனக்கு அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு பெஸ்ட் பர்சன் பெஸ்ட் சோல் எனக்கு
ஓகேவா. இவன் நம்ம லைஃப்பில் ஹாப்பியாக இருப்பான். டே சொல்கிறாங்க. டே நம்ம பார்க்குறது என்ன டே சொல்கிறது காமான்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பயம் வந்துட்டு ஒரு அக்செப்ட் பண்ணிப்பாங்களோ பண்ணிக்கூடாது ஜிம்முக்கு பயந்து போயிட்டு டே பண்ணி யாரும் ஹைட் ஆகுறாங்க. இப்போ பாப்பா தந்துட்டு அங்கிள் ஹைட் ஆகிறீங்க வாங்க சொல்லிட்டு பின்னாடி கை பிடிச்சி இருக்கிறா. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்கிறா. ஜிம் பார்க்குறீங்க. அதே தேங்க்யூ டானா சொல்கிறாங்க. பயப்படாதீங்க கிராண்ட்மே நல்லவங்க தான் சொல்லி பேபி சொல்லிட்டு இருக்கா. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் ஜிம் பயப்படா ஜிம் நீ டே லவ் பண்ணுறியா கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. இங்கே பார்க்க உண்மையை சொல்ல லவ் பண்ணுறியா சொல்லி ஜிம் நம்ம டே நம்ம கேட்குறாங்க. ஆமாண்டி எனக்கு பிடிக்கும். ஆனால் சொல்கிறாங்க உங்களுக்கு பிடிக்கலாம் பரவாயில்ல ஆண்டி ஜிம்னு சொல்கிறாங்க. எனக்கு நான் ஒரு ஆர்மி செக்ரட்டரி தான். எனக்கு சின்ன பிறந்தது அம்மா மட்டும்தான். அப்பா சின்ன வயசு இறந்து போயிட்டாரு. அப்போ பெருசாக எதுவும் இல்லை. ஜிம் பயப்படுறாரு. இப்படியே பார்க்குறாங்க. எதுக்கு பயப்படுறா ஸ்டே ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிற 2 ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே சொல்கிறேன் எதுக்கு பயப்படுற நாளே அவங்க கூட நீங்களும் வேலை சொல்ல கூட கூட்டிகிட்டு போயிடுவோம் சரியா. அதுக்கு எதுக்கு பயப்படுற இந்த மாதிரி மைண்ட் பேசக்கூடாது ஓகேவா. என் ஜிமின் எப்பவும் போல்டாக இருக்கும் புரியுதா. டே சொல்கிறாங்க. இப்போ டேவோட அம்மாவுக்கு பார்க்க இதற்கு டே இந்த மாதிரி பேசுங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் விட்டு கொடுக்க மாட்டார். முதல் தடவை இப்படி போய் அவங்க அம்மாவை ஹாஷாக பேசினா கூட டே வந்துட்டு அப்படிலாம் பேச மாட்டார். அந்த மாதிரி கொஞ்சம் கோல்டாக கொஞ்சம் இதாக இருப்பார். ஆனால் இன்றைக்கி வந்துட்டு பார்க்குறேங்க டே பார்க்குற டேங்க சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க நீ உண்மையாக சொல்கிறாங்க நினச்சிட்டிங்க நம்ம ஃபேக்காக எதுவும் பாசம் லவ் பண்ண சொல்லி கூட்டிட்டு இப்போ நிற்க பண்ண சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி தான் ஒரு மேரேஜ் வரணும்னு நினச்சிக்கிட்டு ஃபேக் ஒரு பர்சன் லவ்க்காக ஆக்டிங் பண்ண கூட்டிட்டு வரணும்னு நினச்சிக்கலாம் சொல்கிறாங்க. நான் அப்படிலாம் உண்மை நினச்சிட்டேன் சொல்கிறாங்க. அப்படி இல்லை ஓகே அந்த மாதிரி விஷயம் ஆக்டிவாக பண்ண மாட்டேன். எனக்கு ஜிம் பிடிக்க வைக்குவேன். நான் இன்ட்ரு பண்ண நினச்சேன் கொஞ்சம் டேஸ் போகட்டும் டேட் பண்ணலாம். எனக்கு நான் டேட்லாம் பண்ணது இது வரைக்கும் லவ் பண்ணதில்லை. ஜிம்மும் அப்படி தான். இவனும் அப்போ எப்பவும் ஒர்க் மாதிரி ஒர்க் பண்ணி பிஸியாகவே இருப்பானா. சும்மா காய் டேக் மேக்கப் கொஞ்சம் ஃபன் பண்ணுவான் அவ்வளோதான். வேறு எங்கே போனதில்லை. சரி ஓகே நாங்கள் 2 பேருமே எங்களுக்கு இதெல்லாம் நியூவான ஒரு விஷயம் தான். சரி டேட் பண்ணலாம் கொஞ்சம் டேஸ்க்கு ஃப்ரீயாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். நீங்கள் இருந்தாக்கா ஒரு பிளைண்ட் டேட்டே வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க சரியா. அந்த என் பேபியோட ஃபேஸை வாடி போயிடுச்சு. சொல்கிறாங்க பேபியா சின்ன பார்த்துருக்காங்க. டேப்லாம் பேசும் பார்த்து இல்லை டேப் ஒரு ரொமாட்டிக் சைடுக்கு எனக்கு தெரியாது. இப்போ நம்ம சின்ன பார்க்க என்ன டேஸ்ட் தான் சொல்கிறாங்க. அதாவது என் ஒய்ஃப் என்னோட பேபி எனக்கு குழந்தை இது வந்து கொஞ்சம் ஃபேஸ் வாடி போயிடுச்சு. அது ஃபேஸ் வாடி போய் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அப்படி டேஸ்ட் சொல்கிறாங்க. இல்லை கூட கொஞ்சம் அவன் பொறுமையாக சொல்லியிருப்பேன். ஆனால் அவன் ஃபேஸ் மாறி போயிட்டு நீங்கள் எனக்கு பிளைண்ட் டேட் பார்த்துருக்கேன்னு சொன்னமே சரியா. அதனால தான் அவன் அப்படி கூட ஹார்ட் ஆகிக்கூடாது கூட்டிகிட்டு வந்துட்டேன். டேடாப்பா டே சொல்கிறாங்க. டே நம்ம பார்க்குறாங்க. உண்மையாக சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஆமாம்மா சொல்கிறாங்க. ஏன்டா முன்னே சொல்லிட்டு நான் ஏன்டா கஷ்டப்பட்டு கொண்டுலாம் பார்க்க போகிறேன் தரட்டா சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க. அட கடவுளை ஏன் போட்டு ஃபியர் ஆகுற எதுக்கு பயப்படுறாங்க பாஸ் கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. இப்போ அவங்க டே பிடிச்சிருக்காங்க. இது போய் காட்டி பையன் உருண்டர் பண்ணி பிடிச்சிருக்கோம் உனக்கு கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி என்ன ஆண்டி சொல்லிட்டு இல்லைப்பா உருண்டர் பண்ணி நீ ஒரு செக்ரட்டரியாக இருக்க உனக்கே தெரிஞ்சுக்கோ பற்றி இவனை பிடிச்சிருக்கோம் உனக்கு உங்கள் கப்பையில் ரோப்பன்னு சொல்லுவாங்களா சொல்லிட்டு டே நம்ம கேட்குறாங்க. டே பார்க்குற அம்மா சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி என்கிட்ட சாப்பிட்ட பேச ரொம்ப அழகாக பார்த்து பாரு இவன் எனக்கு சொல்கிறேன் உனக்கு சொல்கிறாங்க. எனக்கு அவர் தான் க்ரஷ்ஷு அவர் தான் பாய் ஃப்ரெண்ட் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறீங்கன்னா இவங்க க்ரஷ்ஷு இவங்க தான் நான் சொல்கிறாங்க. அடுத்த சார் இவங்க நிறைய பேர் க்ரஷ்ஷாக இருப்பாங்க தான். ஆனால் இவங்க உருணுக்கு பற்றிலாம் சொல்லுவாங்க சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை ரொம்ப சாஃப்டாக பேசுகிறாரு. எல்லாருக்கும் ப்ளட் பண்ண அவசியம் இல்லை. அவர் ஜம்ப் பர்சன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே நமக்கு ஹாப்பாக இருக்குது அப்படியே அவங்க ஆமாம் ரொம்ப ஜம்ப் பர்சன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜிம் சொல்கிறாங்க. ஏன் ஆண்டி உங்களுக்கு பிடிக்க மாட்டே ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குங்க அட டே நம்ம கேட்குறாங்க. தங்கம்மா என்னமே கேட்குறப்ப என்னடா கேட்குற உனக்கு பிடிக்காம இருக்குமா நீ வந்துட்டு எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க. அந்த எஃபர்ட் போடுறதுலாம் ஒரு விஷயம் இல்லை சரியா. ஆனால் அவனுக்கு டேவும் பிடிச்சிருப்பாரு. டே மனசு இடம் பிடிச்சிருக்கலாம். அது எவ்வளோ பிரச்சனை தெரியுமா சரி. எனக்கு அவனுக்கு யாரையும் பிடிக்காது. நான் கூட நினைப்பேன் இவன் இப்படி இருக்கணும்னு சொல்லி பயந்துடும். சம்டைம் நினைப்பேன் இவ்வளோ இந்த மாதிரி மேரேஜ் இல்லாமல் இப்படி மேரேஜ் ஆகும் போயிடுவானு சொல்லி நினச்சிருப்பான் சொல்லிட்டாங்க. எனக்கு ஆமாம் ஒரு சாமியாரை போய் நினச்சி சொல்லிட்டாங்க. சாமியாரை வாஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் சாமியாரை போயிடுவாங்க கூட நினச்சிருக்கேன். சரி நான் ஒர்க் பண்ணுற ஒர்க்கில் கொஞ்சம் பிஸியாக இருந்தாலும் அந்த மாதிரி போக மாட்டேன்னு நினச்சான்னு சொல்கிறாங்க. டே பார்க்குங்க அம்மா ரொம்ப ஓவருமா நான் சாமியாரை போவேன் டே சொல்லி கேட்குறாங்க. டே பார்க்க இல்லைப்பா நீ மாங்காய் நினச்சிட்டு மாங்காய் ஆமாம் மேரேஜ் ஆகும் மாங்காய் வேறு மாறிடும் நினச்சிப்பா சொல்லிட்டு டே அம்மா சொல்கிறாங்க. டேவோட கிராண்ட் பார்க்குறேன் ரொம்ப ஓட்டாதம்மா சரியா பையன் ரொம்ப கிராண்டாக கிண்டல் பண்ணாத சரியா சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க கிராண்ட் மாஸ்டர் உனக்கு பிடிச்சிருக்கா டே மாஸ்டர் ரொம்ப பிடிச்சிருக்காண்மா எப்படி காசு கேட்குறாங்க. ஏஞ்சல் மாதிரி கண்டு ஆசை சொல்கிறாங்க. அப்படியே கிராண்ட்மா ஆமாம் ரொம்ப அழகாக இருக்கா சொல்லிட்டு டேவோட கிராண்ட் மாஸ்டர் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க கிராணி உங்களுக்கு பிடிச்சிருக்க கிராணி சொல்கிறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கா தங்கமே சொல்கிறாங்க. ஜிம் ஹாப்பியாக இருக்குது ஜிம் பார்க்குறேங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிம் ஒன்றா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் அப்படி ஆமாம் எனக்கு வந்து வீட்டில் யாருமே இல்லை சொல்கிறாங்க. நீ வந்து ரொம்ப அடுப்பு ஃப்ரெண்டாக இருக்கலாம் சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேங்க இல்லை எங்கள் வீட்டில் இருக்க மாட்டான் என் கூட தான் இருப்பா சொல்கிறாங்க. ஓ அப்போ கூட விட்டுட்டு தர முடியும் அவர் கேட்குறாங்க. ஆஹா டே சொல்கிறாங்க. சின்ன கொஞ்சம் டேஸ் வரைக்கும் கூட்டிட்டு போக முடியும். அப்புறம் குழந்தை பிறந்தா விட்டு இருப்பான் சொல்லி சின்ன சொல்கிறாரு. ஜிம்முக்கு ஷையாக இருக்குது குழந்தை பற்றி பேசுவோம். இப்போ நம்ம ஜிம் டேவோட நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே பார்த்தா ஜிம்மோட குடும்பத்தை எப்படி ரொம்ப பிடிக்கும் ஆண்டி உங்களுக்கு எங்கள் ஸ்டேட்டஸ் ஒரு விஷயம் இல்லைக்கா நாங்கள் சொல்லுங்க பாரு ஸ்டேட்டஸாக ஒரு விஷயம் இல்லை சரியா மணி இன்றைக்கி ஒரு நாளைக்கு போவோம் சரியா மனுஷங்க தான் ரொம்ப பாருங்க சரியா. டேவோட அம்மா சொல்கிறாங்க. ஜிம்மு ரொம்ப பிடிச்சிருக்கு டேவோட ஃபேமிலியை ஜிம் பார்க்குறாங்க. அப்போ அப்படி ஆண்டி சொல்கிறாங்க. ஆமாம் அவங்களோட அப்பா மட்டும் பேசுவா கேட்குறாங்க. நீ ஜிம் பேசுகிறேன் ஆண்டி சொல்கிறேன் கண்டிப்பாக பேசுகிறாங்க நம்ம எப்போ பேசணும் அவங்க கேட்குறாங்க. அது உங்களுக்கு எப்போ ஓகே அப்போ ஆண்டி அப்போ பேசுங்க ஆண்டி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க நாளைக்கே பேசலாம் சொல்கிறாங்க. நாளைக்கு ஆமாம் வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சா நல்லாயிருக்கும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன கிராண்ட் பார்க்குறேன் சின்ன உனக்கு ஃபங்க்ஷன் வேணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆமாம் அவர் சொல்கிறாரு. பாப்பா பார்க்குறேன் வீட்டில் மேரேஜ் ஆக போட்டு குளிச்சிட்டு இருக்கா ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜிம் டேவோட அம்மா ஒரு செகண்ட் ஜஸ்ட் ஃபோன் பண்ணி டேவோட அப்பா வைக்கிறாங்க. டேவோட அப்பா நம்ம 2 பேர் வராங்க வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மில் நம்பிச்சிட்டு காலத்து தெரிஞ்சிருக்கோம் பேசிக்க மாட்டார் பார்க்குறேங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஹேங் சொல்கிறாங்க அவருக்கு தேங்க் பண்ண நினச்சேன். ஜிம்மின்னு சொல்கிறாங்க எதுக்கு ஹேங் சொல்கிறாங்க. இல்லை ஒரு செக்ரட்டரியாக மட்டும் இல்லாமல் நீ எல்லாமே இந்த கம்பெனிக்காக நிறைய படியிருக்க காய் உங்களுக்கு நிறைய சொல்ல ப்ரௌடா எனக்கு காய் உங்களுக்கு மாமா இல்லையா உனக்கு பற்றி நிறைய சொல்லுவாங்க காய் எவ்வளோ சொல்கிறேன் யாரும்
தர மாட்டான். அதை பற்றி அவ்வளோ ப்ரௌடாக சொல்லுவான். நமக்கு எப்போதும் தேங்க் பண்ண நினச்சி போட்லையே எனக்கு பார்க்க முடியாத சுச்சுவேஷனாக போயிடுச்சு. சரி எனக்கு தேங்க் பண்ணி சொல்லிட்டு தேங்க்ஸாக வேணாம் நான் லவ் பண்ணுறாலும் இப்படி பண்ணலாம் வேணா சொல்கிறாங்க. நீ லவ் பண்ணால் கூட இப்படி பண்ணணும் தெரியும். ஏன்னா நீ டேவை லவ் பண்ணனா கூட நீ கம்பெனிக்காக இதை ஹார்ட் பண்ணுவேன் எஃபோர்ட் பண்ண தெரியும். சரி ரொம்ப நல்லா பையன் சொல்லிட்டு காய் சொல்லியிருக்கான். டேக்கு உங்க மாதிரி பாசம் ஆச்சு உண்மையாக லக்கியான நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு எனக்கு நம்பி சொல்கிறாங்க. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. சின்ன பக்கம் உண்மையாக சொல்கிறீங்க ஹேங் சொல்கிறேன். ஆமாம் சொல்லி உண்மையாக சொல்கிறேன். ஓகே ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஓகேவா இந்த வீட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்தால் ஹாப்பியாக இருப்பா. ஓகேவா நாங்கள் எல்லாரும் ஹாப்பி வெல்கம் பண்ணுறோம். டே நம்பி சொல்கிறாங்க. ஜிம் காலையில் டேஸ் வந்து ஜிம் பார்க்குறேன். ஜிம் டே நம்ம பார்க்குறேன் என்னாச்சு பாசிட்டிவ் டேஸ் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஆண்டி சார் எதுக்கு சரி அக்செப்ட் பண்ணி சொல்கிறாங்க. அச்சோ அப்பா சொல்கிறேன். ஓகேவா நாங்கள் எதுக்கு தேங்க்யூ பண்ணுறேன். இதுக்காக இந்த வீட்டில் ஒரு பையன் சரியாக சொல்கிறாங்க. ஜிம்மு சரி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் அப்புறம் எங்கள் வீட்டுக்கு போவா சொல்கிறாங்க. டே பார்க்க நான் போய் ட்ராப் பண்ணுவா கேட்குறாங்க. இல்லை டே நானே போய்க்கிறேன் சொல்கிறாங்க. டேவை பார்க்கணும் நீ போய் ட்ராப் பண்ணிட்டே சொல்கிறாங்க. இப்போ டேவும் ஓகே இப்போ ட்ராப் பண்ணுறேன் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு காரில் ஒரே அழுகா. டே பார்க்குறேன் என்னாச்சு கேட்குறாங்க. நினச்சி கூட பார்க்கல டே பயந்துட்டு தெரியுமா சொல்லிட்டாங்க. நீ ஒரு ஃபேஸ் அங்கே மாறிச்சில்ல பிளேண்டில் அழிஞ்சு பிடிக்காங்க எனக்கு சொல்லிட்டு அப்போ எனக்கு ஒரு மாதிரி அடிச்சு ஓகே அவன் அவ்வளோ ஹார்ட் பண்ண நான் விட மாட்டேன் புரியுதா டே சொல்கிறாங்க. சின்ன பார்க்குறேன் தேங்க்யூ டேஸ்ட் எதுக்கு சொல்கிறாங்க. எனக்காக டக்குன்னு ஆட்டிட்டோட சொல்கிறாங்க. பாருங்க உன்னை யாராவது வேணா சொல்லிச்சுக்கேன் மொத்த பற்றி போட சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது அங்கிள் இல்லாட்டி ரொம்ப நல்லவங்க இருக்காங்க சொல்லிட்டாங்க. அவங்க நல்லவங்க எனக்கு தெரியும் ஓகேவா இருந்தாலும் அவங்களுக்கு புரிஞ்சுக்க போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் வேறு மாதிரி மாறிடுவேன் டே சொல்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி நான் அவ்வளோ சொல்கிறேன் அவ்வளோ பண்ணுறேன் டே சொல்கிறாங்க. இதுக்காக அவங்க வீட்டுக்கு தர மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. சின்ன ஹாப்பி ஆகிட்டாங்க. ஃபைனலி கேக் கூட ட்ராப் பண்ணிட்டு போயிட்டாங்க. நாளைக்கு அப்பா அம்மா கூட வரேன் சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே அந்த ஜிம் அம்மாவும் குக் பண்ணிருக்காங்கம்மா இந்த ஸ்வீட் போதுமா சொல்லிட்டாங்க. இது போதும் சொல்லிட்டாங்க. போதுமா ஜிம் பார்க்குறாங்க. இந்த அழகாக இருக்கலாம் பார்க்குறதுக்கு ஜிம்மில் பார்த்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் எப்படின்னா ஜிம்மில் விட்டு சின்ன வீட்டுக்கு ரொம்ப அழகாக வச்சிருப்பாங்க. ஜிம்மில் அம்மா பார்க்குறதுக்கு குட்டி குட்டி செடியெல்லாம் வச்சிருப்பாங்க வெளியில். அதுக்கப்புறம் வீட்டை அவ்வளோ நீட்டாக வச்சிருப்பாங்க. ஏன்னா ஜிம்மில் நமக்கு ஒரு பட்டிக் ஷாப் இருக்குது. அது வீட்டுக்கு பக்கத்துலேயே வச்சிருக்காங்க. அவங்க அதுலேயும் ஒர்க் பண்ணுவாங்க. இங்கேயுமே வந்துட்டு அழகாக வந்துட்டு வீட்டையும் அழகாக மெயின்டென்ஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு கார் ஸ்டாப் ஆகுது. ஜிம் பார்க்குறேன் அம்மா வந்துட்டாங்க மாற்றிட்டாங்க. ஜிம்மில் பார்க்குறேன் ஓகே வெல்கம் பண்ணலாம் சார். ஜிம்மில் அம்மா ஓன்ட்டு ஜிம் பாருங்க வாங்க கூப்பிட்றாங்க. எவ்வளோ வராங்க சின்ன பார்க்குறாங்க. வீடு குட்டியாக இருந்தாலும் அவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப குட்டி வீட்டில் மீடியமாக இருக்கும். அந்த வீடு அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பாப்பா பார்க்குற சின்ன பாப்பா பார்க்குற அம்மா சொல்கிறாங்க என்னம்மா சின்ன கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த வீடு சொல்கிறாங்க. அப்படியே அம்மா அந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. பாப்பா பார்த்துட்டு இருக்கா எவ்வளோ அழகாக இருக்குது சொல்லி பார்த்துட்டு இருக்கா. கிராண்ட் மாஸ்டர் கூப்பிட்றா ஜிம்மில் அம்மாவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. என்ன செல்லம் தூக்குறாங்க. அம்மா இது சின்ன எங்கம்மா சொல்கிறாங்க. டே இப்படியே வருதுங்களா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறா பாப்பா கூப்பிட்றாங்க உட்காராங்க. நம்ம டேவோட கிராண்ட் பார்க்குறாங்க. வீடு ரொம்ப நல்லா வச்சிருக்கம்மா நீ சொல்கிறாங்க. தேங்க்யூ அம்மா சொல்கிறாங்க. உட்கார சொல்கிறாங்க. ஜிம்மில் அம்மா டேவோட ஜிம்மில் அம்மா எழுந்து உட்காராங்க. டேட் அப்போ பார்க்கணும் ரொம்ப அழகாக விட்டு வச்சிருக்காங்க பார்க்கறதுக்கு. நீ சிங்கிள் பேரண்ட்டம்மா கேட்குறாங்க. ஆமாம்மா சொல்லிட்டாங்க. என்னாச்சு கேட்குறாங்க. அது ஜிம்மில் அப்பா ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஒரு ஆக்சிடென்ட் இறந்துட்டாரு சொல்கிறாங்க. சின்ன வயசில் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ஒரு ஆக்சிடென்ட் இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஜிமின் தான் எனக்கு ஜிமின் தான் சொல்லிட்டு அப்படியே வாழ்ந்துடும் சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கல சொல்கிறாங்க. ஆமாம்மா அப்படி ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. உங்களுக்கு என் பையனை பிடிச்சிருக்குல்ல ஓகே இல்லை நாளைக்கு கூட்டு போய் சொல்கிறாங்க. பாருங்கள் கூட்டு போய் சந்தோஷமாக வச்சு சரியா சொல்கிறாங்க. நாளைக்கு இன்றைக்கி வந்து மேட்ச் போட்டு நாளைக்கு ஒரு மாதிரி பேச மாட்டோம் கஷ்டப்பட மாட்டோம் ஓகே சொல்கிறாங்க. எனக்கு அவ்வளோ ஒரு விஷயமே இல்லை மணின்ற ஒரு விஷயமே இல்லை ஓகேவா சொல்லிட்டு டேவோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ தான் ஜிம்மில் அக்கா கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இப்போ ஜிம்மில் ஆண்டி சின்ன பார்க்குறாங்க. ஆண்டி நல்ல வாசனை வருது ஆண்டி சின்ன சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் பார்க்குறாங்க. ஸ்வீட் பண்ணியிருக்கேன் சொல்லிட்டாங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க ஆண்டி சின்ன கேட்குறாங்க. நீ பண்ணி பாருப்பா உன் வீட்டு மாதிரி சார் ஜிம்மில் ஜிம்மில் என்ன சொல்கிறாங்க. சின்ன வந்துட்டு அவள் ஏஞ்சி பார்த்து அம்ஜிட் பார்க்க என்ன பண்ணுற சொல்லிட்டு இல்லை சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. அப்போ பேபி அம்மா எனக்கு சொல்கிறாங்க. இப்போ அவங்க ஸ்வீட்டில் பண்ணி வச்சிருக்காங்க லைனா. இப்போ சின்ன சாப்பிட்டு பார்க்குறாங்க. எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சின்னதாக வந்துட்டு அவங்க பாப்பாவுக்கு ஃபீல் பண்ணி விடுறாங்க. 2 பேரும் சாப்பிட்டுருக்காங்க. அம்ஜிட் பார்க்குறாங்க. எனக்கு கொஞ்சம் போட்டு சொல்லிட்டாங்க. இப்போ 2 பேர் உள்ள வராங்க. நாங்கள் வரலாமா பார்க்குறாங்க. திருப்பி தான் காய் வைக்கு உங்களை கூட்டி ஒரு மறந்துட்டு வாங்கலாம் சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போ வராங்க. இப்போ அம்ஜிட் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பார்க்குறேன் கொஞ்சம் கூட நம்பிச்சு சொல்கிறாங்க. நம்பிச்சு எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ இவங்க மேரேஜ் பற்றி பேசலாம் ஸ்வீட்டை சாப்பிட்டுருக்காங்க. இப்போ நான் ஜங்கோட நம்பிச்சு அப்போ பார்க்குறாங்க. சார் அந்த ஜங்கோட ஒரு வச்சுக்கோங்க. நம்பிச்சு அப்போ பார்க்குறாங்க. எனக்கு கொஞ்சம் கூட நம்பிச்சு சொல்கிறாங்க. இந்தாங்க பட்டு கொடுக்குறாங்க. இப்போ ஜிம்மில் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க எல்லாருக்கும் எடுத்து வச்சு கொடுக்குறாங்க. டே பார்த்து அவங்க ஜிம்மில் பார்த்துருக்காங்க. ஜிம் ரொம்ப அழகாக இருப்பாரு. இப்போ அதனால டே பார்த்து ஜிம் பார்க்குற ஜிம் எல்லாருக்கும் எடுத்து கொடுக்குறாங்க. இப்போலாம் சாப்பிட்டு பார்க்குறாங்க. இப்போ நம்ம டேவோட அவங்க ரெண்டு பார்க்குறாங்க. ஏன் நீ பண்ணதா சொல்கிறாங்க. ஆமாம்மா நானும் ஜிம் பண்ண சொல்கிறாங்க. அப்படியா ஜிம் சார் அவங்களுக்கு பண்ண தெரியுமா கேட்குறாங்க. பண்ணுவோம் கிராண்ட்மா சொல்கிறாங்க. வீட்டுக்கு வந்து பண்ணி கொடுப்போம் ஒன் டே சொல்கிறாங்க. பட் டேவோட அவங்க அம்மா பார்க்குறாங்க. ஏன் அத்தை என் கிராண்ட் சன் என்னோட சனி லைனா உங்களுக்கு வந்து ஸ்வீட் பண்ணி கொடுக்க வரான் சொல்லிட்டாங்க. ஏமா என் கிராண்ட் சன் உரிமை கேட்கக்கூடாதா கேட்குறாங்க. ஜின்னு கூட நான் கேட்டேன். ஜின்னு கூட செஞ்சு தருமா சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க அப்படி கேட்குறாங்க. ஆமா சொல்கிறாங்க. ஏமா நான் வேறு மாதிரி கேட்டு நினச்சா சொல்கிறாங்க. அப்படியே நினைக்க மாட்டேமா ஒரு ஏஞ்சல் மாதிரி பையன் சொல்கிறாங்க. ஏற்கனவே அவருக்கு சனியில் அவர் ஏஞ்சல் மாதிரி இருக்காங்க. ஜின்னு வந்துட்டு இன்னொரு சனியில் உனக்கு அப்படியே வர போகிறாங்க அப்படி சொல்லிட்டு நான் கிராண்ட்மா சொல்கிறாங்க. டேவோட நமக்கு ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மி சொல்கிறாங்க வந்து உட்காருப்பா ஜிம்மில் உட்காருங்க. இப்போ டேவோட அம்மா அழகாக பார்த்துருக்காங்க. இங்கே பாருங்கள் லூனா சொல்கிறாங்க. லூனா பார்க்குறேன்னு சொல்லிட்டு உங்கள் பையனை பத்திரம் பார்த்துப்பேன். நீங்களும் கூட வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாங்க எனக்கு ஒரு பொட்டிக் ஷாப் இருக்குது. எனக்கு முடியலனாக்கா நீங்கள் வந்து எனக்கு பார்க்கலாம் அது தப்பு இல்லை. எனக்கு இப்போ நல்லா தான் இருக்கேன். நான் இங்கே இருக்கேன். ஜிம்முக்கு எப்போ டைம் கிடைக்கும் அப்போ பார்க்கட்டும். நான் வந்து எப்போ வந்து டைம் கிடைக்கும் பார்க்குறேன் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் உங்களுக்கு. இப்போ டேவில் ஜிம்மி பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் நம்ம பார்க்குறாங்க. டே மாப்பிள்ள நீங்கள் சாப்பிடலாம் சொல்லி கேட்குறாங்க. ஆண்டி நீங்கள் டே மாப்பிள்ள கொடுங்க டேனே கொடுங்க சார் சொல்கிறாங்க. ஓகே நீங்கள் சாப்பிடலாம் சொல்கிறாங்க. எனக்கு எடுத்து கொடுங்க அப்படி சொல்கிறாங்க. டே ஜிம்மில் அம்மா எடுத்து தராங்க. எல்லாரும் சாப்பிட்றாங்க. ஃபுட்டு ரெடி
ஜாலியாக இருக்கும். ஜின்னு பார்க்குறேன் பசிக்குது எனக்கு உங்கள் ஹேண்ட்மேட் ஃபுட் ரொம்ப பிடிச்சிருக்காண்டி சொல்லிட்டாங்க. அப்படியேப்பா ஆமாம் நான் என்ன தான் டேஸ்ட்டாக சமைச்சேன் எனக்கு உங்கள் ஃபுட் ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஜின்னுக்கு இப்போ எல்லாருக்கும் ஃபுட்டு சர்வ் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டுருக்கோம். விருந்தே அழகாக ரெடி பண்ணியிருப்பாங்க மினி விருந்தே. இப்போ எல்லாம் சாப்பிட்ருக்காங்க. ஜிம்மு டேபிள் சாப்பிடாம இருக்காங்க. எனக்கு அவங்க டேபிள் இல்லை எங்கள் டேபிள் இடம் பார்த்து இவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மில் அம்மா சர்வ் பண்ணிருக்காங்க. ஜிம்மு டேபிள் உட்காந்துருக்காங்க. ஜிம்மு தான் அவங்களுக்கு ஃபுட் எடுத்துகிட்டு வைக்கவா ஜிம்மு கேட்குறாங்க. இல்லை அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. இப்போ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு யார் பேசியிருக்காங்க வீட்டோட சுற்றி பார்க்குறாங்க. டெரஸ்லாம் போயிட்டு அழகாக இருக்கு. ஏன்னா ஃபுல்லாக கார்டனிங் வச்சிருக்காங்க. குட்டி குட்டி கார்டன்ஸ் ஜிம்மில் அம்மா ஃப்ளவர்ஸ் இந்த வச்சு குட்டி பழஞ்செடியெல்லாம் வச்சிருக்காங்க. அதை பார்த்துருக்காங்க. அந்த பக்கம் ஜிம்மு டே தான் உட்காந்துருக்காங்க. ஜிம்மு ஃபுல்லாக சாப்பிட்டாங்க. நீங்கள் சாப்பிடும் போல மேலே போகிற சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க கூட பேசுகிறேன்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மு டே உட்காந்துருக்காங்க. டே வந்து ஆக்கட்ட சொல்லிட்டாங்க. மேலே டே சொல்லிட்டாங்க. ஏன்னா மேலே இருக்காங்க ஆக்கட்டை கொடுக்குறாங்க. இப்போ ஜிம் சாப்பிட்றாங்க. இப்போ டே கொஞ்சம் மாறி ஃபீல் பண்ணிக்கிறாங்க. ஹாப்பியாக சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி டே சொல்லிட்டாங்க. ஏன் டே அங்கே அடி வீட்டில் சொல்லிட்டாங்க. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு சரியா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மு ஓகே டே சொல்லிட்டாங்க. ஃபைன் நீ 1 வீக் ஆஃப்டர் கிராண்ட் வெட்டிங் ஜிம் அம்மா கண்ணிலாம் அவ்வளோ கண்ணீர். இப்போ ஜிம் பார்க்குறேன் ஏன் அப்படின்னு சொல்லுங்க. இல்லைப்பா ஜிம் அப்பாவுக்கு சின்ன வயசில் ஒரு ஆசை சொல்லுவார் எப்போவுமே ஜிம்முக்கு கிராண்டாக மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டே இருப்பாரா சொல்லுங்க. அப்படியே ஆமாம் ரொம்ப கிராண்டாக மேரேஜ் பண்ணணும்னு சொல்லுவார். நானும் அப்படி சொல்லுவேன் பண்ணலாம் சொல்லிட்டேன். ஜிம் அப்பா போனதுக்கப்புறம் எனக்கு அப்படி ஒரு ஆசை கொடுக்கல. எனக்கு மேரேஜ் பண்ண தோணுச்சு தவிர வந்து கிராண்டாக பண்ணணும் எனக்கு தகுதி ஆசை கொடுக்கல அப்படின்னு நினச்சேன். அன்றைக்கி பாருங்க எவ்வளோ கிராண்டாக இருக்கல மேரேஜ் சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு பார்த்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நம்ம டேயோட மேரேஜ். பட் டேயோட பார்க்குங்க பாருமா எதுக்கு அழகு நான் எழக்கூடாது ஓகேவா. கண்டிப்பாக அண்ணா மேலே பார்த்துட்டு பாரு ஓகே ப்ளஸ் பண்ணுவார் ஃபீல் பண்ணாதான் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவ்வளோ அழகான ஒரு ஃபேமிலி எனக்கு ரிச்சானதுலாம் ஒரு விஷயமே இல்லை. எனக்கு அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது நம்மளுக்கு லைஃப்பில். நீங்கள் இவ்வளோ அன்பாக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம் நம்மளுக்கு லவ் தான் இப்போ கூட வரும் சரி கூட ஒரு சரி மணி கூட வர சரியா சொல்கிறாங்க. அப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படி சந்தோஷம் பார்த்துருக்காங்க. இப்போ நான் ஜிம் அண்ட் டேயோட மேரேஜ் கிம் டேங் நீ பார்த்து திரும்பி சேர்க்கல சம்மந்தம் கேட்குறாங்க. சம்மந்தம் காசு சொல்லிட்டாங்க. பார்த்து நீ கிம் டேங் திரும்பி சேர்க்கல சம்மந்தம் கேட்குறது சம்மந்தம் சொல்லிட்டாங்க. ஃபைன் நீ எங்கே எக்ஸ்சேஞ்ச் ஆகுது இப்போ கிஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. ரெண்டு கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஜிம் டேம் கீழே வந்துட்டு அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ்ட்டு ஃபஸ்ட் பிளஸன்ஸ் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் ஜிம்ல அம்மாட்ட வாங்குறாங்க. ஜிம்ல அம்மாக்கு அவ்வளோ ஹாப்பி. டே ஜிம் பார்த்தோன்னா பார்த்துக்கப்பா ஹேண்டை கொடுக்குறாங்க. டே நான் பார்த்தோன்னா பார்த்துக்கோ ஓகேவா டேஸ்ட் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது டே ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் பார்த்தோம்மா அப்பா ப்ளஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக தாங்க அப்பா ப்ளஸ் பண்ணுவாங்க ஜிம்ல அம்மா சொல்கிறாங்க. இப்போ அப்படியே டேயோட பேரண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக ஜிமின் வெல்கம் டு அவர் ஃபேமிலி சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜின்னு நம்பிட்டு அதே மாதிரி ப்ளஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக அந்த அப்படியே பார்க்குற ஜீவனா பாப்பா பார்க்குற அங்கிள் என்னால் உங்களுக்கு வெல்கம் பண்ணுறேன் சொல்கிறாங்க. தேங்க்யூ செல்லாம் ஜிம் தூக்கி சுற்றி கொஞ்சிட்டு இருக்காங்க. ஃபைனலா இப்போ ஜிம் நம்ம கிளம்புறாங்க. ஜிம்ப்பா மதமாக சரியாக சொல்கிறாங்க. இங்கே உள்ளவங்க பெரியவங்க சரியாக ரெஸ்பெக்டாக நடக்கணும் தெரியும் இருந்தாலும் சொல்கிறேன் யார் மனசு கஷ்டப்பட நடக்கிறதா சொல்கிறாங்க. கண்டிப்பாக பண்ண மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜிட்டே நம்ம பார்க்குறேன் என்ன சொல்கிறேன்னா அவனுக்கு எல்லாம் தெரியும் சரியாக சொல்கிறாங்க. இப்போ அவங்க வந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி ஓகே அவங்க கண்டிப்பாக ஹார்ட் பண்ண மாட்டா சொல்கிறாங்க. ஓகே கிளம்பவும் சொல்கிறாங்க. நீ எப்போனாலும் வீட்டுக்கு வரலாம் ஓகே உன்னோட வீடு உன் பையன் இங்கே இருக்க எல்லாரும் உன்னோட ஃபேமிலி எப்போனாலும் வரேன் எப்போ பார்த்து போகலாம் சரியா சொல்லிட்டாங்க. சரி ஜிம் நம்ம கிளம்புறாங்க. ஜிம்முக்கு நம்ம போகிறப்ப ரொம்ப அழகாக டே ஹக் பண்ணுறாங்க ஒன்றும் இல்லை டே சொல்லிட்டாங்க. சரி ஜிம்லாம் கூட்டு வராங்க. ஜிம் கூட ஜிம் கூட்டு வந்துட்டாங்க. இப்போ நைட்டு தான் ஜிம்முக்கு ரொம்ப கிராண்டாக அழகாக அந்த வெட்டினா வெட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க எதுக்காக இவ்வளோ அரேஞ்ச் பண்ணிருக்காங்க பார்க்குறாங்க. ரொம்ப பார்த்தா ஒரு மாதிரி அப்படி யூனிக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஜிம்முக்கு வந்து பயங்கர டயர்டு தூங்கலாம் தோணும். ஜிம்முக்கு இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. டே வந்து ஒரு மாதிரி அழகாக டேட் வந்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. டேன்னு சொல்கிறாங்க. எனக்கு தூங்கணும் டே சொல்கிறாங்க. தூங்கணுமா டே கேட்குறாங்க. ஆமாம் டே சொல்கிறாங்க. ஏன் ஜிம் இன்னைக்கு என்ன டே ஞாபகம் இருக்கா சொல்கிறாங்க. வெட்டிங் நைட்டு தான் ஞாபகம் இருக்குது ஆனால் தூக்கம் ஒரு டே சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. தூங்கணும் அவ்வளோதான் சொல்கிறாங்க. வா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க. தூங்க சொல்கிறாங்க. ஜிம் படுத்துக்கிறாங்க. டே வந்துட்டு அழகாக டேப் பண்ணி தராங்க. ஜிம் தூங்கிட்டாங்க. டே ஜிம்முக்கு அது தூங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்ன தன்னை புரிஞ்சுக்கிட்ட ஒரு பர்சன் தான் லவ் பண்ணுற ஒரு பர்சனால் புரிஞ்சிக்க முடியலையா. அப்போ டே அழகாக கம்ஃபர்ட் தூங்க வைக்கிறாங்க. தூங்க அவ்வளோ தூங்க வச்சுட்டு அஃபோர்ட் ரிக்வஸ்ட் பண்ணிட்டு தூங்க வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிம் எழுந்திருக்காங்க. ஜிம் தான் டே ஆஃபீஸ் போகலாமா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஆஃபீஸ் ஆகும் சொல்கிறாங்க. வெளியே போகணுமா சொல்கிறாங்க. அதெல்லாம் வேண்டி இருந்தால் நிறைய பிளேஸ் போயிட்டு போய் சொல்கிறாங்க. அப்போ டே மோஸ்ட்லி ஓகே சொல்லி ஃபோன் இல்லாட்டி அண்ட் ஜிம் ரெண்டு பேருமே ரெடி ஆகுறாங்க. இப்போ ரெடி ஆகிட்டு ரெண்டு பேரும் ஆஃபீஸில் போகிறாங்க. காய் பார்க்குறேன் என்னடா நேற்று மேட்ச் அப்படின்னு ஆஃபீஸ் வந்துட்டீங்க சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே வெல்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஸ்கீம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் பார்க்குறேன் தேங்க்யூ சொல்கிறாங்க. உள்ள வாங்க சூப்பராக உள்ள வராங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. டெய்லி இது ஆஃபீஸ் ஓகே உங்கள் ஒர்க் மட்டும் தான் பார்க்கணும் சார் சொல்கிறாங்க. கண்டிப்பாக டேவும் சொல்கிறாங்க. சரி ஜிம் போய்ட்டு உட்காராங்க. டே பார்த்தா முடிச்சுட்டு இருக்காங்க. எதுக்கு முடிச்சுட்டு உட்காந்துருக்காரு ஜிம் நினைக்கிறாங்க. சரி ஓகே விட்டுறாங்க. இப்போ 1 வீக் ஆகுது. நம்ம 1 வீக் ஆஃப்டர் தான் நம்ம டே பார்த்தா 3 உட்காந்து சோஃபாவில் டே நம்பி பார்க்குறேன். டே ஒரு மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. ஒன்றும் எங்கே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் ஹனிமூன் போடுறது வருத்தமா ஆசிரியர் ஹனிமூன் போக முடியல வருத்தமாக கேட்குறாங்க. இல்லை எங்கள் ஜிம் ஒர்க் பற்றி பேசுகிறத தவிர ஹனிமூன் போட சொல்ல மாட்டேன்னு சொல்கிறாங்க. நீ தான் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. நம்பிட்டு பார்க்குறாங்க. ஏய் மேன் ஃபீல் பண்ண சரியா சொல்கிறேன் காம வந்து அசட்டு கொடுக்குறாங்க. என்ன ஏங்க சொல்கிறாங்க பார்த்து சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டே வாங்கி பார்க்குறப்ப ஹனிமூன் டிக்கெட் சொல்கிறாங்க. ஆல்ரெடி போட்டாச்சு ஓகே அப்பா அம்மா பிடிச்சி பேச சொன்னாங்க. அப்போ ஜிம்மை பிடிச்சி பேச சூஸ் பண்ணிக்கோங்க ஓகே போய்ட்டு வாங்க சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் கொடுத்துட்டீங்க ஜிம் ஓகே சொல்லுமே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் கண்டிப்பாக ஓகே சொல்லுவோம் போக சொல்கிறாங்க. இப்போ இது பக்கம் ஜிம் பார்த்து ட்ரெஸ் பேக் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம்னு சொல்கிறாங்க. டே போகலாமா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் ஆண்டி சொன்னாங்க ஹனிமூன் போகணும்னு சொல்லிட்டு போகலாமா சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் உண்மையாக அங்கே போயிட்டு ஒர்க் பற்றி பேச பண்ணுறதா சொல்கிறாங்க. நான் பேச மாட்டேன் டே சொல்கிறாங்க. டே நினைக்கிறாங்க அவர் தான் ஒர்க் பற்றி அதுக்கு ஒர்க் அதிகமாக பண்ணுவார். நம்ம ஜிம் பார்த்தா அவரோட ஒர்க்கு அதோட மூழ்கி போகிறாரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. டே பார்க்குறாங்க பாரு இந்த 1 வீக் ஒர்க் பற்றி பேசக்கூடாது ஓகே சொல்லிட்டாங்க. சரி பேச மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. அப்போ டே ஜிம்
ஹனிமூன் போகிறாங்க. இவங்க வந்து ஃப்ளைட்டில் இப்படினாக்கா ஏர்போர்ட் ட்ராப் பண்ணிட்டு போகிறாங்க. பாய் சைடு பாய்ட்டு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ ஜிம்மிட்டே இருந்தா ஹனிமூன் ஃபுல் ரீச் ஆகிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. 4 days ஆஃப்டர் தான் 4 days ஆகிடுச்சு சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க, திரும்ப வெளில போய் சொல்கிறாங்க. சாப்பிட்றோம் தூங்குறோம் ரூமில் இருக்கோம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க ஏன்டி யாரும் தான் ஹனிமூன் வந்திருக்காங்க. ஆனால் வெளில கப்பல்ஸ்லாம் பாருங்க எவ்வளோ அழகாக வெளில போகிறாங்க, சுற்றுறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க. நம்ம பாருங்க ரூமில் இருக்கோம் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அதுவா சொல்லிட்டாங்க. உங்களுக்கு போர் அடிக்கலையா கேட்குறாங்க. அதே போர் அடிக்கும் சொல்கிறாங்க. 4 days ஆகிடுச்சு தெரியுமா அங்கே அன்றைக்கி ராத்திரி பெட்டிங் நடந்து தூங்கிட்டு இருக்காங்க. வச்சு செய்றீங்களா இதா ஜிம் கேட்குறாங்க. அப்படி இல்லைடா அப்புறம் சொல்கிறாங்க. அது அடிக்ஷனாக இருக்கே சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் அந்த நைட்டு நினச்சி பார்க்கும்போது சொல்கிறாங்க. டேட்டே சொல்கிறாங்க. ஆமாம் அந்த நைட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு தெரியுமா, அன்ஃபர்கெட்டபிள் நைட்டாக இருந்துச்சா, இது மாதிரி பாஸ் ஆச்சு ஜிம் சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு அந்த நைட் அப்படியே இருக்குடா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அடிப்பேன் வாங்க வெளில போகலாம், எல்லாரும் என்ஜாய் பண்ணுறாங்க, நம்மளும் போய்ட்டு என்ஜாய் பண்ணலாம், ஃபோட்டோ எடுக்கலாம், கேம்லாம் வைக்கிறாங்க, கப்பலுக்குலாம் வாங்க சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அதெல்லாம் வேணாம் சொல்கிறாங்க. டே ப்ளீஸ் டே சொல்கிறாங்க. எனக்கு வேணாம் வெளியே போகிறோம், இங்கே இருக்கலாம் ஸ்டே சொல்கிறாங்க. ஆக்சுவலி போய்ட்டு விட வெளியே போகல சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அதுக்கு தான் ஹனிமூன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படியே டே ஹனிமூன் சொல்லி வெளியே போய் சுற்றி பார்க்கணும், நிறைய திங்ஸ்லாம் வாங்கணும், ஃபோட்டோ எடுக்கணும், மெமரிஸ் கிரியேட் பண்ணணும் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. இதுவும் மெமரிஸ் தான் டே சொல்கிறாங்க. அச்சோ இதுவாக மெமரிஸ் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நீங்கள் போங்க ஜிம் தான் டே அடிக்கிறாங்க. டே பார்த்து நெக்ல கிஸ் பண்ணிருக்காங்க. அச்சு விடுங்க ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. சரி ஓகே உங்களுக்கு வெளில போகலாம் தான் சொல்கிறாங்க. சரி ஓகே வாசல் ரெடியாக ரெண்டு பேரும் டேட் விட வராங்க. அந்த ஹோட்டலுக்கு ரிசப்ஷன் எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. ஜிம் பார்த்து எதுக்கு சிரிக்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க. டே தான் வந்துட்டு அவங்க சிரிச்சு போகிறாங்க. ஓகே வா சொல்கிறாங்க. இப்போ அங்கே ஒரு பாசம் பார்க்குறாங்க பாருங்க. இது வந்து ஹனிமூன் ஹோட்டல் ஓகேவா, வரவங்க ஹனிமூன் கப்பல் அப்படி தான் இருப்பாங்க, ரொம்ப லவ்லி கப்பலாக இருப்பாங்க போல. நீங்கள் எதுக்கு சிரிக்கிறீங்க, எனக்கு சிரிச்சு அவங்க மெம்பர்ஸ் சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சாரி நாங்கள் சும்மா சத்துட்டு போயிட்டாங்க அவங்க. இப்போது நம்ம ஜிம் டேபிள் வராங்க. ஜிம் பார்க்க ஏன்டி நம்ம சிரிக்கிறாங்க சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. லவ் பைட்லாம் சொல்கிறாங்க. ஓ அதை பார்த்து சிரிக்கிறாங்க நம்ம சொல்கிறாங்க. இதை போய் என்ன இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. வாஸ் ஹேண்ட் கூட்டு போகிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. போதும் சொல்லிட்டு ஒரு 1 week போயிருக்கும். அப்போலாம் போதும் ஓகே வீட்டுக்கு போகலாம் சொல்கிறாங்க. வீட்டுக்கு போகலாம் மாமன் சொல்கிறாங்க. எனக்கு இன்னும் இங்கே இருக்கும் போட்டுக்கே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே போகலாம் சொல்லிட்டு டே சொல்கிறேன். ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம்மா அங்கே போயிட்டு அந்த நம்ம வீட்டில் ரூம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ரூமில் ஃபஸ்ட் நைட் நடக்கலாம் சொல்கிறாங்க. ஃபஸ்ட் நைட்டா அதங்க முடிச்சா சொல்கிறாங்க. இல்லை அங்கே போய்ட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி வாங்க ரொம்ப 35 மாறிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பேசாமல் எனக்கு ரொம்பவாக வந்துருக்கலாம் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்பவாக வந்துருக்கலாம், இப்போ ரொம்ப ரொமான்டிக் பயம் மாதிரி டார்ச்சர் பண்ணி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஓ டார்ச்சர் இருக்கா சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க பிடிக்கா சொல்கிறாங்க. பிடிச்சிருக்கு வாங்க ஜிம் பண்ணுறாங்க. ஃபைனாக ஜிம் 2 பேரும் போயிட்டுருக்காங்க. ஃபைனாக வந்துட்டு அவங்க ரீச் ஆகிட்டாங்க ஊருக்கு. இந்த பக்கம் ஜனப்பா பார்க்குற அங்கிள் என்ன ஒன்று எక్కడ சொல்லிக்கிறாங்க. முன்னாடி ஜிம்மில் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறது எப்போ கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்ல கூட்டி சீக்கிரமே ஜிம் நாங்கள் குட்டி பார்க்க தருவாங்க சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. யாங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மை சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஜோனா சீக்கிரமாக ப்ளே பண்ண குட்டி பார்க்க வருவா சரியா சொல்கிறாங்க. இந்த டே தான் பேசுகிறாங்க சொல்லிட்டு டேவோட அப்பா அம்மா பார்க்குறாங்க. ஆமாம் அவன் தான் பேச சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் தான் நெக்ஸ்ட் டே மாதிரி பார்க்குறாங்க. டே ஆஃபீஸ் போகலாம் சொல்கிறாங்க. டேவும் சரி ஓகே சரி ரெடி ஆகிறாங்க. 2 பேர் ஆஃபீஸ் போகிறாங்க. ஃபைனல் பேக் டு ஒர்க் தான். ஜிம் பார்க்குறாங்க. வாங்க போய் மீட்டிங் போகலாம் சொல்கிறாங்க. டே மீட்டிங் என்ன அவசரம் சொல்கிறாங்க. காய் பார்த்து சொல்கிறாங்க. ஆச்சு காய் பாவம் வாங்க சொல்கிறாங்க. பார்த்து பண்ண டே சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்கீங்களே ஆஃபீஸில் இருந்து பக்கத்தில் டீஸ் பண்ணுறாங்க. ஓகேவா சொல்கிறாங்க. அவங்க டீஸ் பண்ணுறாங்க. வாங்க சரின்னு சொல்கிறாங்க. டே தான் சரி ஓகே வாசு கூட்டிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் ரொம்ப க்யூட்டாக போயிட்டு ஒவ்வொரு டேஸும் டே பார்க்குறாங்க. கேண்டிடேட் போவோம் சொல்கிறாங்க. கேண்டிடேட் டின்னர் சொல்கிறாங்க. ஆமாவா கேண்டிடேட் டின்னர் போகலாம் சொல்லிட்டு தேவைஞ்சுக்கணும். இப்போ கேண்டிடேட் டின்னர் போயிருக்காங்க. போயிட்டு ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணிருக்காங்க. டேஸ் அழகாக போயிட்டுருக்கு. ஒரு 4 months எப்படி போணுச்சே தெரியல. 4 months ஆஃப்டர் தான் ஜிம் பார்க்குறாங்க. டே இது எடுத்துக்கோங்க ஃபைலாக சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஃபைல் எடுத்துக்கோங்க சரியாக சொல்கிறாங்க. ஜிம் ப்ளீஸ் ஜிம் என் கூட ஆஃபர் வாட்ச்னு சொல்கிறாங்க. டே ஆன்ட்டி தான் சொன்னாங்க. விட்டு அந்த டைமில் ட்ராவல் பண்ணுறது நல்லது சரியாக சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஆமாம் ஏடா பேபி பம்பலாம் வந்ததுக்கப்புறம் இந்த வீட்டில் வந்து கூட இப்போதைக்கு நார்மலாக தான் இருக்கா சொல்கிறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் ரிப்பீட் ஆகுது சொல்கிறாங்க. 2 months நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கன்ஃபார்ம் ஆகி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. வாடா ப்ளீஸ் ஸ்டார்ட் ஆகிக்க சொல்கிறாங்க. நோட்டி ஆன்ட்டி போகக்கூடாது சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஜூனி ஆஃபீஸ் ஓடாத கை மேலே கால் ஓடாத சொல்கிறாங்க. எந்த கை காலை ஓடாதா சொல்கிறாங்க. ஓடாத ஜிம் திட்டாங்க. டே பார்க்குறாங்க. டே சேனல் ப்ளீஸ் புரிஞ்சுக்கலாம். அவங்க டீச்சிங் டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாருங்க சும்மாவே பிடிக்கும் ஆப்ஷன் தான். கிஸ் பண்ணுறதும் ஹக் பண்ணுறதும் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. வேறு என்ன பண்ணுறது கேட்குறாங்க. இங்கே பாருங்க உங்கள் லவருக்கு ரொம்ப அன்கன்ஷனாக இருக்குது சரியா சொல்கிறாங்க. ஹாப்பி தான் இருந்தாலும் நீங்கள் ஒர்க் போங்க சரியா சொல்கிறாங்க. வீட்டில் இருக்காங்க. ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ப்ளீஸ்டா ஆஃபீஸோட கெஞ்சிடாங்க. அந்த பக்கம் ஒரு பர்சன் டேங்க சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது கேட்குறாங்க. அம்மா அதே சொல்கிறாங்க. ஆஃபீஸ் போடா சொல்கிறாங்க. அம்மா நான் ஜிம்மில் சொல்கிறாங்க. பாரு ஜிம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான் ஓகேவா பத்திரம் பார்த்துக்கணும். வீட்டில் தான் ரெஸ்ட் எடுப்பான். அவன் ஏற்கனவே நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு தெரியல சொல்கிறாங்க. எனக்கு புரியுது ஒர்க்கில் வாங்க மாட்டோமா ஜாஸ்தி சொல்கிறாங்க. ஒர்க்கில் வாங்கலாம் அப்படியே கூட்டிகிட்டு போகிற ஆஃபீஸ்க்கு சொல்கிறாங்க. அவன் ஒர்க்கில் பண்ண மாட்டா சும்மா சொல்கிறாங்க. அங்கே பாரு சும்மா கூட தெரியும் எனக்கு அதெல்லாம் அனுப்ப அவங்க கூட அனுப்பல சொல்கிறாங்க. அம்மா ப்ளீஸ் சொல்லிட்டு ஆஃபீஸ் கொஞ்சம் நேரம் தான் ஒர்க் பண்ண போகிறேன். இவங்க வீட்டு தான் ஒர்க் பண்ண சொல்கிறாங்க. இப்போ டே தான் வந்துட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க என்ன சொல்லிட்டு ஒரு ஸ்கூலில் டே தான் கேட்குறாங்க. ஜிம் வந்துட்டு அது வேணாம் சொல்கிறாங்க. ஜிம்மில் டேவ் பார்க்க டே போடா சொல்கிறாங்க. இப்போ டேவில் வந்து ரொம்ப மாட்டேன் அந்த பையன் சொல்லி பார்த்துருக்காங்க. ஜிம் வந்துட்டு ஆன்ட்டி சொல்லிட்டாங்க. அதுக்கிட்ட பார்த்து ஜூஸ் குடிச்சு கூட்டிட்டு போகிறாங்க. ஜிம்முக்கு போய் ஜூஸ் குடிச்சிருக்காங்க. ஜிம் நம்ம வந்து பார்க்குறாங்க. ஜிம் நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மில் அழகாக பார்த்துக்கிறாங்க. ஜிம்மாக இருக்கட்டும் நம்ம கிராண்ட் பேஸாக இருக்கட்டும் அந்த வீட்டில் யாரும் அழகாக தாங்க ஜிம்மில் அது ரொம்ப பிடிச்சிக்கிட்டே ஜிம் நமக்கு அது பார்த்து பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்படியே சாராக போயிட்டு இருக்க. ஜிம் தான் ஒரு 5th month ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஜிம்
இப்போ ஜிமின் தான் டே சொல்லிட்டாங்க. ஏடா அம்மா டே கிட்ட வராங்க. டே ட்ரெஸ்லாம் மடிச்சு வச்சுருக்காங்க. அது அம்மா கூப்பிட்டாங்க டே வீட்டுக்கு. அம்மா வீட்டுக்கு போக கேட்குறாங்க. இது அம்மா வீட்டுக்கு போக மாட்டே இங்கே பாரு ஏற்கனவே ஆஃபீஸ் வரத்துல வீட்டில் இருக்கா. அவனை அங்கேயே பார்க்கணும் ரொம்ப கஷ்டப்படும் சரியா. இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறதா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கா. நீ அங்கே போயிட்டா சொல்லிட்டாங்க. அங்கே வாங்க அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க சொல்லிட்டாங்க. சொல்ல மாட்டாங்க தானே இருந்தாலும் எனக்கு மாறி கொண்டா சொல்லிட்டாங்க. ஏன் நான் அங்கே சொல்லிட்டாங்க அப்படி எடுத்தாங்க ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ சொல்லி எங்கே தான் கிஸ் பண்ணிட்டு என்னை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அங்கே தான் ஆன்டி இருப்பாங்க ஆக்கோட்டாக இருக்குன்னா சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறீங்களா அம்மா சொல்கிறாங்க. அம்மா கூப்பிட்டாங்களே சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க வேணா ஒரு 2 days போய்ட்டு அங்கே இருந்து வரலாம் சரியா சொல்கிறாங்க. அப்படியே போஸ்ட் கேட்குறாங்க. கொஞ்சம் 1 week போட்டு சரியா சொல்கிறாங்க. சரி ஜிம் சொல்கிறாங்க. சரி ஓகே இந்த டிஷர்ட் போட்டு போ ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. அது போடுற சொல்கிறாங்க. சரி போட சொல்கிறாங்க. ஜிம் போடுறாங்க. முழு கலர் டிஷர்ட் அவ்வளோ அழகாக இருக்குது. ஜிம்முக்கு பார்க்குறதுக்கு டே கிட்டே போகிறாங்க. என்ன ட்ரெஸ்ஸை மடிக்க போங்க சொல்கிறாங்க. மடிச்சு வைக்கிறான். டே தான் ட்ரெஸ்ஸை மடிச்சு வச்சுக்கிட்டு வராங்க. ஏன் டே சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. என்ன ஜிம் டே கிட்ட க்ளோஸ் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ டே பேக்கஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் பேக்கஸ் பண்ணுறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ 2 days சொல்கிறாங்க. பட் அப்படி நெக்லஸ் பண்ணுறாங்க. என்ன டே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. கொஞ்சம் விட்டுக்குவா சொல்கிறாங்க. வேணாட்டி பயமாக சொல்கிறாங்க. பயப்பட இருக்குது ப்ளீஸ் எனக்காக டே தெரிஞ்சுறாங்க. அது வா வலிக்காத சொல்லிட்டு வலிக்காது ப்ளீஸ் எனக்காக டே சொல்கிறாங்க. ஜிம் தான் சரி அப்போ ஜிம் சொல்கிறாங்க. பட் ஜிம்முக்கு ரொம்ப அழகாக போயிருக்கும். இப்போ டே தான் ஸ்டமக் க்ளோஸ் பண்ணுறாங்க. பாப்பா அங்கே பாரு அம்மா குழந்த மாதிரி சரியா. நீங்கள் வெளில வந்த வேலைக்கு வரும்போது பத்திரமா வரும் சரியா. அம்மா ஹாட் பண்ணாதீங்க சரி டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதெல்லாம் ஹாட் பண்ண மாட்டாங்க. அது பேபி சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்க நான் பக்கத்தில் இருப்பேன் நான் ஹாட் பண்ண முடியாது சரியா சொல்லுவோம். ஹேண்டை டைட்டாக பிடிச்சிப்பேன். ஜிம் சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க. ஜிம்மிட்டா நிஜமா சரியா ஹேண்டை டைட்டாக பிடிச்சிப்பேன். நான் பக்கத்தில் இருப்பேன் சரியா சொல்கிறாங்க. வலியை நல்லா ஃபீல் பண்ணுவோம். யாருக்கு என்னால் வாங்க போடுமா தெரியாது. ஆனால் பக்கத்தில் இருப்பேன் சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் பக்கத்தில் தானே போதும் ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. டேவை நீ ஹாப்பியாக இருக்கிற வீட்டில் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. ஜிம் சொல்கிறாங்க. அம்மா ரொம்ப ஹாப்பி தெரியுமா. என்ன அழகாக பார்த்துக்கிறாங்க வீட்டில் எல்லாரும். அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி வீடியோ ஃபோன் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அது போதும் டே தான் 4 weeks பண்ணுறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ ஜிம் சொல்கிறாங்க. ஆனால் பேபி போனதுக்கப்புறம் கண்டிப்பாக நீ ஆஃபீஸ் வர சரியா சொல்கிறாங்க. நீ ஆஃபீஸ் எல்லாமே எனக்கு ஒர்க் பண்ண டே சொல்கிறாங்க. எப்படி மாற்றிங்க போங்க ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்படி இல்லைடா எனக்கு ஒன்று பார்த்துட்டு இருக்கணும் ஓகேவா. மற்றவங்க கூட பெரிய விஷயம் இல்லை சரியா. எனக்கு ஒன்று பார்த்துட்டே இருக்கணும் டே சொல்கிறாங்க. சரி ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஒரு 1 week ஆஃப்டர் ஜிம் ஜிம்மில் வீட்டுக்கு வந்துருக்காங்க. ஜிம்மில் அம்மா தான் ஜிம்மில் சாப்பிட்டு பாஸ் சொல்கிறாங்க. சரிம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா தான் டே சாப்பிட்டு பாஸ் கொடுக்குறாங்க. 2 பேரும் சாப்பிட்டுருக்காங்க. டே தான் காட்டு ஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்க்க ரொம்ப ஹாப்பியாக 2 days ஜிம்மில் அங்கே இருந்துப்பாரு. இப்போ அப்படி ஒரு 3 years சாப்பிட்டு பார்க்குறேன். அதுக்கு ஜிம்மில் வந்துட்டு அப்பா டயர்டாக இருக்குது. நல்ல இன்னைக்கு பாப்பா ஊருக்கு போயிட்டா. ஜிம் பார்த்துருக்காங்க. அவர் இருந்தாக்கா ரொம்ப மெஸ்ஸி பண்ணுற தெரியாமல் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஜிம் பார்த்துருக்காங்க. டெய்லியும் திங்ஸ்லாம் உடச்சி வைக்கிற லிப்ஸ்டிக் உடச்சி வைக்கிறா. என்ன பண்ணுறா கேட்டு என்கிட்ட அதை பேசிட்டா. என் அப்பா தான் வாங்கி கொடுத்தாரு சொல்லி கேட்குறா. என்னென்னு பேசிட்டு இருக்கா பார்த்தியா. ஜிம் நினச்சிருக்காங்க. ஜிம்மோட பொண்ணு தான் மினி பயங்கர வாயாடி. நம்ம ஜிம் திங்ஸ்லாம் உடச்சி வைப்பா. மேக்கப் திங்ஸ் உடச்சிப்பா. அப்போ உடச்சி வச்சிருவா. சொல்லுவா கேட்டால் என் அக்கா தான் வாங்கி தர உனக்கு சரிப்பா. பேபிக்கு பேசுவா. இந்த வீட்டில் ரொம்ப செல்லம் கொடுப்பா அவளுக்கு. ஈவன் ஜூனாக்கு வரைக்கும் அது என் தங்கச்சி சொல்லிட்டு ரொம்ப பாசமாக வச்சுப்பா. ஜிம் பார்க்குற இந்த பொண்ணு இருக்காளே ஜிம் நினச்சிட்டு இப்போ போயிட்டு அழகாக ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறாங்க. அப்பா கொஞ்சம் டயர்டாச்சு. ஜிம் வந்துட்டு எப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக படிப்பா கம்மியாக கொண்டு நிற்கிறாங்க. அது ரொம்ப மணிக்கு தான் ஃப்ரீயாக இருக்குது அழகாக இருக்குது சொல்லிட்டு ஜிம் வந்துட்டு இருந்தாலும் அவள் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்குல்ல சொல்லிட்டாங்க. ராட்சசி ஜிம் நினச்சிட்டு அழகாக ரெடியாக இருக்காங்க. மிரக்க மாட்டி இப்போ நம்ம டே ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. ஆஃபீஸ் போய்ட்டு வந்து பார்க்குறாங்க. பார்த்தாக்க எனக்கு ஜிம்மில் அதிகமாக ஆஃபீஸ் போக மாட்டாங்க. இப்போ அடிக்கடி லீவ் எடுத்துவாங்க. எப்போ பாப்பா வந்து வீட்டில் இருக்கலாம். அப்புறம் எனக்கு கிண்டல் போவேன். எனக்கா லீவ் இருந்துச்சாக்கா அவள் ஜிம்மு வீட்டில் தான் இருப்பார். அவன் வீட்டில் இருக்க சொல்லுவாள். நீ வீட்டில் இரு சொல்லிட்டு இப்போ ஜிம்முக்கு வீட்டில் தான் இருப்பாங்க. டே அந்த ஜிம்மி பார்க்க ரொம்ப டயர்டாக இருப்பார். இப்போ பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம்மி ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்துட்டு அது வெட்டு ஹெல்மெட் இருக்காங்க. மிரக்க மாட்டி இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அப்படி பார்த்து ஒரு மாதிரி ஆகிட்டாரு. ஆஃப்டர் லாங் டைமுக்கு அப்புறம் டே பார்க்குறேன். பாப்பா பக்கத்தில் போக விட மாட்டா. அந்தளவுக்கு டார்ச்சர் பண்ணுவோம். இப்போ டே பார்க்குறாங்க. எங்கே காணல மினியை சொல்லிட்டாங்க. இப்போ பார்த்தா மினியை காணும். டே தான் சரி ஓகே சொல்லிட்டு பேக் ஓரமாக ரூமில் லாக் பண்ணுறாங்க. ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. மிரரில் பார்த்துறாங்க. ஜிம் வந்துட்டு ஐயோ டே நம்ம பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போ டே கிட்ட வராங்க. இப்போ பேக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்க டே இப்போ தான் நீங்கள் இப்போ ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலாம் சொல்கிறாங்க. பொறுமையாக இருக்கலாம் சரியா சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க. அது ஒய்ஃப் ரொம்ப மிஸ் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க. டே எப்படி ரொட்டேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு டேக் பண்ண அனுப்புகிறாங்க. பாருங்கள் நீங்கள் வந்துட்டு டயர்டாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. நீ ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் சொல்கிறாங்க. நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் நீங்கள் டயர்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க. போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக பார்க்க சொல்கிறாங்க. ஃப்ரெஷ்ஷாக பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டே போயிடறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொன்னது கேட்டாரு. சரி ஓகே ஜிம் விட்டுறாங்க. இப்போ டே பார்த்தா அழகாக போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு டவல் கூட வேர் பண்ணிட்டு வராங்க. குளிச்சிருப்பாரு. டக்குனு ஒரு ஷார்ட் அவர் பாத் எடுத்துருப்பாரு. ஒரு ஷார்ட்டாக ஒரு குளிர் போட்டு டக்குனு வெளில வந்துருப்பாரு. இப்போனாக்கா ஒரு பாத் கூட ஒரு டவல் கூட வேர் பண்ணிட்டு வராங்க. பார்த்தா அவ்வளோ ஹட்டாக அவ்வளோ அழகாக இருக்கா. ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. ஜிம்முக்கு பார்த்து ஒரு மாதிரி ஜிம் டக்குனு டர்ன் பண்ணிக்கிறாங்க. டீ பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச அவ்வளோ வீக்னஸ் சொல்லிட்டு அதை லைட்டாக ஒரு மாதிரி சாஞ்சிருக்கிறாங்க. அந்த அந்த மிரர் கிட்ட ஜிம்மில் மிரர் பண்ணிட்டுருக்காங்க. டே வந்துட்டு மிரருக்கு பக்கத்தில் இருக்காங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு டே பார்க்குறாங்க. இப்போ டே ஜிம்மில் பார்க்குறாங்க. ஒரு மாதிரி சஜஷன் டோனில் ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்காச்சு. எப்படி பார்க்குறா ஜிம் பார்க்குறாங்க. டே தான் வந்துட்டு ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. டே சொல்கிறாங்க. கொஞ்சம் ஹேர் வைப் பண்ணா சொல்கிறாங்க. அது டே சொல்கிறாங்க. டயர்டாக இருக்குடா சொல்கிறாங்க. டயர்டாக இருக்கா ஓகே ஜிம்மு கிட்ட வராங்க. டயர்டாக இருக்க சொல்கிறாரு. ஜிம் போய்ட்டு ஹேர் வைப் பண்ணுறாங்க. டே பார்க்குறாங்க. ஜிம்மில் ஸ்டில் அந்த பாத்ரூம்லாம் வேர் பண்ணியிருக்காரு. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணவே இல்லையா. டே ஜிம்மில் அந்த பாத்ரூம் அந்த நாட்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறாங்க. லைட்டாக வந்து இருக்கிறாங்க. இப்போ அது ஓப்பன் ஆகுது. டே போய்ட்டு ஜிம்மில் ஸ்டமக்கில் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவங்க என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. பாப்பா எங்கன்னு கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. பாப்பா எங்கே கேட்குறாங்க. பாப்பா அம்மா வீட்டுக்கு போயிருக்கா சொல்கிறாங்க.
ஆண்டி கூப்பிட்டு போனாங்களா சொல்லிட்டாங்க. ஆமாம் அம்மா வந்தாங்க, அவள் போயிருக்கா சத்தியமாக சொல்லிட்டாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு நிஜமாக சொல்லிட்டாங்க. ஆமாம் அம்மா மிஸ் பண்ணாங்க அவளும் மிஸ் பண்ண அம்மாவை, அதான் போயிருக்கா 2 days அங்கே இருக்கதா சொன்னா அப்படின்னு சொல்லிட்டாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது நிஜமாக சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. ஏன் வந்து சொல்ல கேட்குறாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. போய்ட்டு அழகாக ஸ்டமக்கில் கிஸ் பண்ண அனுப்புகிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் ஹேர் ட்ரைவரை உரமா வச்சுட்டு அப்புறம் ஜிம் டேபிள் கிஸ் பண்ணிட்டாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்ல இன்னைக்கு எனக்கு வந்து ஓகே சொல்ல போட்டே தான் டக்குன்னு நம்ம ஜிம் லுக் பண்ணி பதில் புஷ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்ன சொல்லிட்டு சரி நீ கேட்குறேன் எனக்கு கான்செப்ட் பண்ண சொல்லிட்டாங்க. என்ன டே கேட்குறாங்க பாய் பேபி 10 மாட்டே கேட்குறாங்கக்கா. டே சொல்லிட்டாங்க பாய் பேபி வேணும் சரி ஜிம்மில் டே சொல்லிட்டாங்கக்கா. அது சொல்லிட்டாங்க பார்க்க ஒரு பாப்பாவும் சமாளிக்க சொல்லிட்டாங்க. அவள் என்ன பண்ணுறா அவள் சின்ன குழந்தைடா சொல்லிட்டாங்க. ஆமாம் அவள் சேட்டை பண்ணுறா சொல்லிட்டாங்க. புரியுது சேட்டை பண்ண சொல்லிட்டு அம்மா கூட சொல்லுவாங்க. ஆனால் அவள் சேட்டை பண்ண எல்லாரும் பிடிச்சிருக்கு சொல்லிட்டாங்க. அவள் வந்துட்டு துருத்துட்டு கடா சொல்லிட்டாங்க. புரியுது நம்ம ஒரு வருஷம் போன ஸ்கூல் போய்டும் சரியா சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க ஒரு வருஷம் போன ஸ்கூல் போய்டும் சரியா பாப்பா இப்போ ஸ்கூல் போய்டும் ஒரு குட்டி பாப்பா ஒரு குட்டி தம்பி சொல்லிட்டாங்க. குட்டி தம்பி வேணுமா சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக வேண்டாம் அட்டே சொல்லிட்டாங்க. ஜிம் தான் அதே சொல்லிட்டாங்கப்பா நான் பார்த்துக்கிறேன் ஓகே எத்தனை குழந்தை பார்த்து நான் பார்த்துக்கிறேன் சரியா டே சொல்லிட்டாங்கக்கா. நீங்கள் பார்த்துப்பீங்க ஜிம் சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க வேணுமா வேணாமா சொல்லிட்டாங்க. வேணும் தான் ஜிம் சொல்லிட்டாங்க. டே பார்க்குறேன் நிச்சயமாக வேணும் தானே என் ஹஸ்பண்டுக்கு வேணாக்கா எனக்கும் வேணும் தான் டே சொல்லிட்டாங்க. அப்புறம் ஹபி மிஸ் பண்ணுறேன் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எவ்வளோ மிஸ் பண்ணுறேன் டே கேட்குறாங்க. ஜிம் இப்போ டே க்ளோஸாக இருக்கிறாங்க அழகாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இப்போ டே பார்க்குறாங்க. எவ்வளோ மிஸ் பண்ணியா சொல்லிட்டேன் நான் நினச்சேன் நான் மட்டும் மிஸ் பண்ண சொல்லிட்டு அது எப்படி நான் மிஸ் பண்ணாமல் இருப்பேன். என் ஹப்பியாக சொல்லிட்டாங்க. என்னை மினி பாப்பா தான் பக்கத்துக்கு க்ளோஸாக வர மாட்டா சொல்லிட்டாங்க. அது என்னமோ தெரியடா மற்ற விஷயத்தில் நம்மள ஒன்றை ஃபைட் பண்ணுவான். ஆனால் இந்த பக்கத்தில் வந்து மட்டும் அவருக்கு பிடிக்கும் என்கிட்ட ஃபைட் பண்ணுறா சொல்லிட்டாங்க. ஆமாம் அவள் அம்மா ப்ரொடெக்ட் பண்ணுறா சொல்லிட்டாங்க. அப்படி அப்படியே சொல்லிட்டாங்க சொல்லிட்டு டே சொல்லி அவங்க ஜிம்மில் கொஞ்சம் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக ரொம்ப ஹாப்பியாக நீ லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கடா சொல்லலாம் சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கட்டே எனக்கு என்ன டே குறைச்சல் ரொம்ப ஹாப்பியாக இருக்கட்டே ஜிம் சொல்லிட்டாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது போதும் எனக்கு நீ ஹாப்பியாக நான் ஹாப்பியாக இருக்கட்டே சொல்லிட்டாங்க. அழகாக போயிட்டு இருக்கு. இப்போ அப்படி ஒரு 1 year ஆஃப்டர் பார்க்குறேன் குட்டி தம்பி பிறந்திருக்கான். இப்போ மினி பாப்பா பார்க்குறா எனக்கு தம்பி பிறந்துட்டான் சொல்லி குடிச்சிட்டு இருக்கா. இப்போ ஜுனா போய் பார்க்குறேன். ஆமாம் இன்னொரு தம்பி பிறந்தா வீட்டில் ஒரு குட்டி தம்பி பிறந்துட்டான் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ நம்ம சிட்டியை நம்ம பார்க்குறாங்க. என் ஜின்னு சொல்லிட்டாங்க என்ன அடிச்சிட்டு நீ என்ன இன்னொரு பேபி 10 கிளாஸ் கேட்குறாங்க. ஆண்டி உங்கள் ஜூனா சமைக்கிறது பெரிய விஷயம் சொல்லிட்டாங்க. என்னடா அப்படி சொல்லிட்டாங்க. ஆமாம் ஜூனா சமைக்கிறது கஷ்டம் அதோட மினி இருக்காது எனக்கு மினியை மோஸ்ட்லி படுத்துறது ஜின்னு தான் ஓகே ஜின்னு அதிகமாக வச்சிருப்பாரு இந்த ஜின்னு மினி இருக்காது அவ்வளோ அதோட கஷ்டம் சொல்லிட்டாங்க. மினி பார்க்குறா ஜின்மா என்ன கேட்குறாங்க. என்னடி பேசுகிறா ஜின்னு தான் இருக்கு சொல்லிட்டாங்க. நீ உன்னோட அம்மா லிப்ஸ்டிக்னு வச்சுப்பா ஏன் லிப்ஸ்டிக் வச்சுப்பா கேட்டால் என் ஜூன் வாங்கி தர நீ சொல்லுவல சொல்லிட்டாங்க. இப்போ ஜூனா மினி பார்க்குறேன் அப்படி தான் சொல்லுவான் சொல்லிட்டாங்க. நீ சொல்லு அப்படி ஜின்னு சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப க்யூட்டாக ஒரு அழகான ஃபேமிலி அம்ஜி தான் என்கிட்ட கூட நான் ஹோல்ட் பண்ண சொல்லிட்டாங்க. அப்புறம் அம்ஜி கொடுக்குறாங்க. அம்ஜி வாங்கி பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக குட்டி தம்பி இப்போ பார்க்குறாங்க. அழகாக இருக்கிறாங்க ரொம்ப அழகாக இருக்கா வாங்கிட்டு நம்பி கொஞ்சிட்டு இருக்காங்க. ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிமின்ட்டி அவங்க பேபி ரொம்ப அழகாக ஒரு ரொம்ப அழகான ஒரு ஃபேமிலி இதில் ஹாப்பி பண்ணுறவங்க பிடிச்சிருக்கு நம்மளை ஓகே பாய் டேக் கேர் எவ்ரிவன்.